Hello my dear warriors, good morning, good morning, good morning, good morning. Yes, are you guys ready for the today's session? Good morning, welcome, welcome, welcome. Yes, good morning my dear warriors, good morning, good morning. Tell me whether my audio and video is clear. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? குட் மார்னிங். எஸ், யார் யாரெல்லாம் இருக்கீங்க சாட்டில்? ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் எப்படி போச்சு? பொங்கல்லாம் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணிங்களா? கமான் காய்ஸ், சீக்கிரம் சீக்கிரம் வாங்க எல்லோரும் படிக்கலாம் பயங்கரமாக. எஸ், ஆடியோ கிளியராக இருக்குது. ஓகே ரைட், ஆடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா we can start it. குட் மார்னிங். ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சு? சூப்பராக போச்சா? how was your பொங்கல் செலிப்ரேஷன்? நோ செலிப்ரேஷன், ஒன்லி ஸ்டடியா? ஏன்? செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தானே பொங்கல் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஏன்னா எஸ், கண்டிப்பாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கணும். பண்ணலைனாலும் யூ கேன் ஜஸ்ட் செலிப்ரேட்டட். லீவை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள், கொஞ்சம், அதாவது முழுசாக வேண்டாம். ஒரு 2 hours 3 hours 4 hours வந்து என்ன அப்படின்னா படிங்க. மித்த நேரம் யூ கேன் என்ஜாய். ஏன்னா அடுத்த சண்டே, அதுக்கப்புறம் மண்டேலேருந்து நம்ம பயங்கரமாக திரும்ப உழைக்க ஆரம்பிக்கணும். அடுத்து ஒரு 2 monthsக்கு நம்ம ரெஸ்ட்டே இல்லாமல் நம்ம வி ஹாவ் டு ரன் லைக் ஸ்ப்ரிண்டர். பயங்கர ஃபாஸ்ட்டாக நம்ம ஓடணும். அதனால் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுக்கிற டைமில் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். ஏன்னா ஸ்கூல் இல்லைல்ல, அதனால் ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த டைம் தேவையானது தான். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் மிஸ் தட். சரியா? சூப்பர் ரைட். பொங்கல் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ புதுசாக ஒரு 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 சின்ன தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னு இது கிடையாது, ஆனால் அதெல்லாம் உடலை கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ வாட் எவர் இட் மே பி, லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் அ ஸ்டார்ட். இதை ஒரு ஸ்டார்ட்டாக எடுத்துக்கலாம். பிகாஸ் யூ நோ தட் திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் அவர் ஆப்ரேஷன் 75. நம்மளோட ஆப்ரேஷன் 75ல் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஸ்டார்ட் இன்றைக்கி தான். உங்கள் எல்லாருக்கும் ஆப்ரேஷன் 75 பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணிட்டோம். we are going to start it from today, from now this second. இந்த செகண்ட், இந்த தருணம், இந்த நேரத்துலேருந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 75க்கு 75 மதிப்பெண்கள் சயின்ஸில் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்மு. ஸோ அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அதுக்கு உழைக்க தயாராக இருக்கணும். ஸோ யார் யாரெல்லாம் படிக்க ரெடியாக இருக்கீங்க? ரைட்டாக கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேண்டாம், படிக்க ரெடியாக இருக்கீங்க. அப்படி நீங்கள் படிக்க ரெடியாக இருக்கீங்கன்னா இப்போவே என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வி.ஐ.சாட் எக்ஸாம் இன்னும் ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருக்குது, கம்மிங் சண்டே. ஸோ மிஸ் பண்ணிடாத. டெஃபினட்டாக உன்னோட பப்ளிக் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டு, அதை மிஸ் பண்ணிடாத. ரைட்டா? எஸ், தீமின்னலில் இருக்கவங்க இல்லாதவங்க, கிராஷில் இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் செஷன் இது. சரியா? அண்ட் இந்த சாப்டரோட புக் பேக் கொஷின்குரிய பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் இட் அவுட். ரைட்டா? இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் தட். ஸோ நம்மளோட யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வீடியோ எங்கே போயிட்டுருக்கு, 9th இருக்குல்ல. ஸோ இந்த லைவில் இந்த வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11th புக் பேக் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் த புக் பேக் பிடிஎஃப். இது என்னோடய பிடிஎஃப் ஆக்சுவலாக. ஸோ இதில் உங்களுக்கு அடிஷ்னல் என்ன அப்படின்னா பிடிஏ கொஷின்ஸு, கவர்மெண்ட் கொஷின்ஸ் எல்லாம் கூட இருக்கும். அது கூட இருக்கும். யூ கேன் யூஸ் தேட் ஆல்சோ. யூஸ்வலாக இருக்காது உனக்கு, அதுவும் சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க அதையும். சரியா? ஸோ பிடிஎஃப் வந்து கவனமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம், we are going to see the most awaited chapter 11, கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட். ரைட்டா? கார்பன் அண்ட் இட்ஸ். தீமின்னல் ஏன் அட்டன் பண்ணக்கூடாது? தீமின்னல் அட்டன் பண்ணுங்கள். நான் தான் சொன்னேன்ல, ஆப்ரேஷன் 75 பற்றி சொன்னேன்ல, கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். ரைட்டா? எவ்ரி ஒன் ஹேஸ் டு அட்டன். உனக்கு வேறு எதுவும் கிளாஸ் கிடையாது இப்போ. நான் அதனால தான் தீமின்னல் பசங்களுக்கு மித்த கிளாஸ் இருக்க டைம் இல்லாமல் இந்த கிளாஸில் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். அதனால் அட்டன் பண்ணுங்கள். சரியா? ரைட். கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் இந்த சாப்டர் படிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா, இந்த சாப்டர் படிக்கணுமா சார், இது எதுக்காக படிக்கணும் அப்படிங்கிற கேள்வியெலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாப்டர் படிக்கணும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த சாப்டரோட கண்டினியூஷன் 11th and 12th இருக்குது. இதோட கண்டினியூஷன் எங்கே தெரியுமா ஆரம்பிக்குது? இந்த சாப்டரோட பேஸு 9th ஸ்டாண்டர்டில் 15th சாப்டரில் ஆரம்பிக்குது. 9th ஸ்டாண்டர்ட்லேயே 15th சாப்டர் நீங்கள் படிச்சிருக்கணும். படிக்கலையா? சரி பரவாயில்ல, இப்போயாவது அதை படிக்கணும். இப்போயும் படிக்கலை அப்படின்னா 11th 12th கொஞ்சம் கஷ்டம்.
சரியா? அதனால இப்போ நீ நல்லா படிச்சுக்கோ. நான் உனக்கு திருப்பி 11th நடத்துகிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நீ படிச்சுட்டேன்னா. சரியா? அதனால திஸ் லெசன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 11th and 12th 10 லெசனோட பேசிக் இது தான். சரியா? 11th ஒரு 5 சாப்டரும் 12th ஸ்டாண்டர்டில் ஒரு 5 சாப்டரும் இருக்குது. ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு முழுவதும் பரவலாக எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸு கஷ்டம்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு 5+5 10 சாப்டர்ஸோட பேசிக் தான் இந்த சாப்டர். இதை நீ நல்லா படிச்சுட்டேன்னா கண்டிப்பாக உன்னால் 11th 12th ஈஸியாக சூப்பராக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாமா? யார் யாருக்கெல்லாம் இந்த சாப்டரை பற்றி ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது? எஸ், ரைட்டா? யார் யாருக்கெல்லாம் இந்த சாப்டரை பற்றி ஒரு ஐடியா இருக்குது? பசங்களா, இந்த சாப்டர் A to Z நான் நடத்த போகிறேன், ஒரு பேஜ் கூட விடாமல். ரைட்டா? இட்ஸ் கோயிங் டு பி அ லிட்டில் பிட் பிக்கர் செஷன், மேரத்தான் மாதிரி இருக்க போது கவனமாக கவனிங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த சாப்டரை பற்றின ஒரு ஐடியா இருக்குது? சார் எனக்கு இதை பற்றி தெரியும், எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னெல்லாம் தெரியும் உங்களுக்கு இந்த சாப்டரில்? உங்களுக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும்? இந்த சாப்டரில் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள். புக் பேக்லாம் இல்லை, இந்த லெசனே நடத்த போகிறேன் நான். இப்போ புக்கு கொஷின், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், IUPAC, ஹெட்ரோசைக்கிள், ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஏசைக்ளிக்கு. ஓகே ஓகே சூப்பர். ஓகே, IUPAC எத்தனாலு ஃபங்க்ஷனல் குரூப்பு சூப்பர்டா. சோப்பு, டிட்டர்ஜென்ட், டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு, ப்ரோப்பு, ஈத்து, மீத்து, ஹோமோலகஸ் சீரீஸ். சரி, நீ சொன்ன வார்த்தை எல்லாம் முக்கியமான கொஸ்டின் இந்த லெசனில். இதெல்லாம் முக்கியமானது. மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ஆல்கோஹாலு, எப்பா வேறு லெவல்டா, சூப்பராக இருக்கீங்கடா. சிக்மா பாண்டு, அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், டே சமடா. OHனா ஆல்கோஹாலு, எத்தனாலு, குட் 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 குட், சூப்பர் 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 சூப்பர். ஓகே, க்ளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு, எத்தனாலு, வேறு லெவல்டா, சூப்பர் குட். இது எல்லாத்துக்கும் ஏன் இப்படி பேர் வச்சாங்க, இதெல்லாம் என்ன, ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம புக்கோட லைன் பை லைன் இருக்க மாதிரி என்ன பண்ண போகிறேன், நான் PPT எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அது எல்லாத்தையும் க்ளீன் அண்ட் கிளியராக படிக்க போகிறோம். உனக்கு இதில் என்ன டவுட் இருந்தாலும் நான் வந்து ஒவ்வொரு 5 minutes ஒன்ஸ் அல்லது ஒவ்வொரு ஸ்லைடு முடிச்ச உடனே நான் டவுட் கேட்பேன். அந்த டவுட்டில் நீங்கள் அப்போயே ஆன் த ஸ்பாட்டில் கிளியர் பண்ணிடு. ரைட்டா? நம்ம இதை இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக கொண்டுட்டு போனால் ரொம்ப சூப்பராக இருக்க போது. சாப்பாடு பாடெல்லாம் வந்துச்சுன்னா பக்கத்தில் என்ன பண்ண வாங்கி வச்சுட்டு பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே கவனி. ரொம்ப சூப்பராக இருக்க போது. ஒரே ஒரு கண்டிஷன், கீப் யுவர் சயின்ஸ் புக் வித் யுவர் செல்ஃப். ஒரு சயின்ஸ் புக் மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோ, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஆரம்பிக்கலாமா? ஸோ கேன் ஹேவ் சம் ஃபயர் இன் த சாட். சாட்டில் ஒரு ஃபயர் கிடைக்குமா? ஃபயர் போடலாமா? எஸ், சுகர் ஃப்ரம் சுகர் கேன் எல்லாமே. ரைட், சூப்பர்டா, வெரி குட் வெரி குட். இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். எஸ், சாட்டில் ஃபயர் போடுங்க. ஸோ நம்ம வித்தவுட் எனி டிலே வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் இட். நிறைய டவுட் இருக்கு. எஸ் ஜேஇ நீட்லாம் படிக்கிறீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினான லெசன்ஸாக இருக்குது. ரைட், கண்டிப்பாக. அவ்வளோதான். ஃபயர் கம்மியாக இருக்கு, ஸ்போர்ட்டிவ்னஸ் கம்மியாக இருக்கே, என்ன ஆச்சு? காலையில் ரொம்ப கம்மியாக இருக்குது, அட்டெண்டன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கே. யூஸ்வலாக 100 வரணும், மேபி எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க போல், நிறைய பேருக்கு தெரியலை. சரி, ஓகே, பார்க்கலாம் என்ன நாளைக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பசங்க வந்துடுவாங்க நம்புகிறேன் நான். ரைட், ஆரம்பிக்கலாமா? ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட். கார்பன் அப்படிங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த லெசனில், ரைட்டா, இந்த லெசனில் வந்து முழுக்க நம்ம படிக்க போகிறது யாரை பேஸ் பண்ணினா, கார்பனை பேஸ் பண்ணி. யார் சார் இந்த கார்பன்? இந்த கார்பனுக்கு அப்படி என்ன தான் பிரச்சனை, இந்த கார்பனுக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்பனை நம்மளோட உடம்புல இருந்தோ நம்மளோட உலகத்தில் இருந்தோ உயிருள்ள பொருட்களில் இருந்து இந்த கார்பனை செப்பரேட் பண்ணவே முடியாது. அவ்வளோ ஒரு இணைந்து அவ்வளோ தூரத்துக்கு மெர்ஜாகி இருக்குது நம்மளோட கார்பன் எலமெண்ட். ஹியூமன் லைஃபு, நம்ம சாப்பிடக்கூடிய மெடிசனு, சாப்பாடு, கிளாத்து, வியரு, ஃபியூவல்ஸு, பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக்ஸ், ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் கண்டெயின் கார்பன் காம்பவுண்ட்ஸ். நம்மளை சுற்றி இருக்க எந்த பொருள் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக கார்பன் அப்படிங்கிறது என்னது இருக்குது. சரியா? ரைட்டா? அது எல்லாத்துலேயுமே கார்பன் இருக்குது. த நம்பர் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் நேச்சர் அண்ட் மேட் இட்ஸ் ஹையர் தேன் தட் ஆஃப் எனி அதர் எலமெண்ட். ரைட்டா? அதாவது இந்த இயற்கையாக இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், மனிதனால் உருவாக்கப்பட்டது எப்படினாலும் சரி, கார்பனின் மூலமாக உருவாக்கப்பட்ட பொருட்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாரு, 5 million கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்கான். 5 million கார்பன் காம்பவுண்ட்ஸ். ஸோ த யூனிக் நேச்சர் ஆஃப் கார்பன்
enables it to large number of compounds உருவாக்குறதுக்கு இருக்கு. சரி, இப்போ மெயினா முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. முக்கியமான விஷயம் இருக்கு ஒண்ணே. Right, organic compounds have high molecular weight. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படினா high molecular weight. High molecular weight னா என்னதுப்பா? What is the right, high molecular weight னா என்னது? High இது எல்லாமே புக்ல இருக்கதா, நீங்க தனியா நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம். இது எல்லாமே புக்ல இருக்கதா, so no need to worry about it, right? ரைட், நல்லா கவனிங்க. அதாவது என்ன அப்படினா we have to note down one thing. நம்ம என்ன நோட் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா, so we have to note down one thing. என்ன கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல? High molecular weight, right? High molecular weight. High molecular weight னா என்ன அர்த்தம்? அவங்களோட molecules என்ன பெரிய molecules, glucose C6H12O6. இதோட molecular weight என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? இதோட molecular weight என்னன்னு? C6H12O6 molecular weight என்னது? 180 கிராம். அப்போ 180 கிராம், கார்பன் வெறும் 12 கிராம். ஆனா ஒரு காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா 180 இருக்கு, ரைட்டா? கார்பன் என்னது ஒரு 180 இருக்கு, ரைட்டா? மூலக்கூறு, அதாவது இதோட எடை பார்த்தீங்க அப்படின்னா, ரைட்டா, மாலிகுலர் வெயிட், மூலக்கூறு நிறை பார்த்தீங்க அப்படின்னா 180 கிராம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம 7th சாப்டரில் யூஸ்வலாக we will be finding it. அப்போ அவ்வளோ பெருசாக இருக்குது. இதே மாதிரி யார் எடுத்துட்டாலும் பெருசாக இருக்கிறப்ப அவங்க வெயிட்டெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. பயங்கர வெயிட்டாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியான ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ குளுக்கோஸ்க்கு நான் இப்படி எழுதிட்டேன் பார்த்தியா, இதோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பயங்கர காம்ப்ளெக்ஸாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ்னு என்னது, நம்ம ஈஸியாலாம் சொல்லிட முடியாது அந்த குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை. ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு சொல்கிறேன் பாரு, இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி இருக்கும் குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் பற்றி நீ 12th படிப்பேன். 12th இந்த குளுக்கோஸ் ஏன் இந்த வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிப்போம், சரியா? இதெல்லாம் நம்ம 12th படிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். மோஸ்ட்லி இன்சால்யூபிள் இன் வாட்டர், ரொம்ப முக்கியமான விஷயம். மோஸ்ட்லி இன்சால்யூபிள் இன் வாட்டர். ஏன் இவங்க தண்ணியில் கரைய மாட்டாங்க? பிகாஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் நான் போலார். நான் போலார்னு என்னதுப்பா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நான் போலார்? நான் போலார்னு என்னடி? இதெல்லாம் தான் ரொம்ப 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 முக்கியமானது, கவனமாக கவனிச்சுக்கோ. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் தான் இந்த சாப்டரோட பேசிக்ஸு. இதெல்லாம் தான் 11th தேவை. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் நான் போலார். நான் போலார்னு என்னதுப்பா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நான் போலார்? அவங்ககிட்ட பொலாரிட்டியே இருக்காது. சார் இன்னும் கொஞ்சம் கிளியராக சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன்னா கவனிங்க. வாட்டர் மாலிக்யூல் எடுத்துக்கலாம். H2O. H2O எடுத்துக்கிட்டோன்னா H2O வந்து ஜென்ரலாக எப்படி பிரியும்? H+OH- பிரியும். இல்லை எப்படி சொல்லலைன்னா வாட்டர் மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சரே இப்படி தான் இருக்கும். வாட்டர் மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சரே எப்படி தான் இருக்கும்? இதில் பார்ஷியலி நெகட்டிவ், இது பார்ஷியலி பாசிட்டிவ், இது பார்ஷியலி பாசிட்டிவ். சார் இது என்ன சிம்பிள் சார்? இது பேர் டெல்டான்னு வச்சுக்கலாம், ரைட்டா? இது பேர் டெல்டா. இது பேர் டெல்டா. நார்மலாக வாட்டர் மாலிக்யூலில் இருக்கக்கூடிய பாண்டு இப்படி தான் இருக்கும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும்னா, இந்த ஆக்சிஜன் இருக்குல்ல, இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் ஆக்சுவலாக கோவேலண்ட் பாண்டு. கோவேலண்ட் பாண்டுன்னு என்னது? ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்படி ஷேர் தானப்பா பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் ஷேரிங்னு போய் சொல்லி சேர்ந்துட்டு இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸை தாம் பக்கம் கொஞ்சம் இழுத்து வச்சுக்கணும், ரைட்டா? இப்படி இருக்க வேண்டிய பாண்டு ரெண்டு இடத்துலையுமே இப்படி மாறிடுச்சு. அப்போது எலக்ட்ரான்ஸ் ஆர் மோர் க்ளோஸ்லி டுவர்ட்ஸ், எலக்ட்ரான்ஸ் யார்கிட்ட இருக்கு? கொஞ்சம் க்ளோசர் டு ஆக்சிஜன், ரைட்டா? எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கு? ஆக்சிஜன் பக்கம் கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்குது. அப்போ ஆக்சிஜன் பக்கம் ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகுது? ஆக்சிஜனுக்கு ஒரு மைனஸ் சார்ஜ் கிடைக்குது, ஹைட்ரஜன் ரெண்டுக்கும் ப்ளஸ் சார்ஜ் கிடைக்குது. இது பேர் தான் பொலாரிட்டி. அப்போ என்ன பண்ணுது? ஒரு நியூட்ரல் மாலிகுல். நம்ம H2O மேலே சார்ஜே இல்லையே, H2O வந்து ஒரு நியூட்ரல்னு சொல்கிறோம். ஆனால் H2Oக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்? ஆக்சிஜன் ஒரு தப்பு பண்ணுது. ஆக்சிஜன் என்ன தப்பு பண்ணுது? நம்ம ரெண்டு பேரும் கோவலண்ட் பாண்டு ஃபார்ம் பண்ணிக்கலாம். கோவலண்ட்னு என்னதுப்பா? ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஷேர் பண்ணிக்கலான்னு கூப்பிட்டுட்டு ஒருத்தவங்களை நம்ப வச்சு என்ன பண்ணுது? எலக்ட்ரான்ஸை தான் பக்கம் கொஞ்சம் இழுத்துக்குது. ஆக்சிஜன் கொஞ்சம் கெட்ட பையன், பேட் ஃபெல்லோ, ரைட்டா? ரைட்டா? ஆக்சிஜன் இஸ் லிட்டில் பிட் பேட், வெரி வெரி
பட் ஆக்சிஜன் வந்து தப்பு. அதான் என்னது, ஆக்சிஜன் எலக்ட்ரான்ஸை தான் பக்கம் இழுத்துக்குது. இப்படி இழுத்துக்கிறனால என்ன ஆகுது, இந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் உருவாகுது. ஸோ தட் இட் இஸ் கால்ட் என்னது, அதனால என்ன பண்ணுது இந்த இடத்துல, அதனால இந்த இடத்துல பொலாரிட்டி ப்ளஸ் மைனஸ்னு உருவாகுது. அவ்வளோதான் ரைட்டா. தரணி நான் தமிழில் தான் சொல்கிறேன், நான் பெரிய பெரிய இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் சொல்லவே இல்லை. நீ எப்படியும் அடுத்து காலேஜ்லாம் போகிறப்ப இங்கிலீஷில் தான் படிக்கணும். கொஞ்சம் கவனிங்க, நான் ஒன்றும் பெரிய பெரிய டேர்மு கொஷின் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணலை, கான்செப்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் நான் சொல்கிறத பார்த்தாலே புரியுது, ஆக்சிஜன் எலக்ட்ரானை வாங்கிக்குது, ஹைட்ரஜன் கிட்டேருந்து போகுதுன்னு, அவ்வளோதான். அதனால் கவனமாக கவனிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ நெகட்டிவ் சார்ஜ், அப்போ இங்கே பொலாரிட்டி இருக்குது, இங்கே வந்து என்னது ப்ளஸ் மைனஸ்னு சார்ஜ் இருக்குது ரைட்டாக, மின் சுமைகள் இருக்குதுன்னு அர்த்தம். இதே இது மீத்தேன் எடுத்துக்கலாமா. மீத்தேன் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் CH4. CH4ல் பார்த்தீங்கன்னா யாரும் அடுத்தவங்களோட எலக்ட்ரான் மேலே ஆசைப்பட மாட்டாங்க. என்ன அவங்க வந்து ரூல் எப்படி அவங்க சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம எல்லோரும் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்னு சொன்னாங்களா. அப்போ சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற மாதிரி எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, they are going to be ஷேரிங் ஒன்லி, எலக்ட்ரான்ஸை ஷேர் தான் பண்ண போகிறாங்க ரைட்டா. அப்படி தான் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், there is no charge, அப்போ this is நான் போலார். இவங்களை போய் போலார் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டில் கரைக்க முடியாது சரியா. இப்போ NaCl இருக்குது, NaCl என்னது உப்பா, NaCl உங்கள் எல்லாருக்கும் தெரியல, NaCl பொறுத்த வரைக்கும் என்னதுப்பா, Na+Cl-. சால்ட்டை நீ தண்ணியில் போட்டிங்கன்னா போட்ட மறுகணம் டிசால்வ் ஆகிடும் கரெக்டாக, போட்ட மறுகணம் என்னது டிசால்வ் ஆகிடும் கரெக்டாக. ஏன்னா என்ன அர்த்தம், அதுவும் போலார் இதுவும் போலார், ரெண்டு பேரும் போலார். உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே தே கெட் டிசால்வ்டு, உடனே டிசால்வ் ஆகிடுவாங்க. அதனால தான் போலார். லைக் டிசால்வ், லைக்குன்னு ஒரு வார்த்தை நீ படிச்சிருப்ப இல்லை படிப்ப இனிமே, லைக் டிசால்வ் லைக் ரைட்டா, லைக் டிசால்வ் லைக். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே மாதிரி இருக்கவங்க ஒரே மாதிரி இருக்கவங்கள கரைப்பாங்க ரைட்டா, லைக் டிசால்வ் லைக். ஸோ போலார் போலாரை டிசால்வ் பண்ணும், நான் போலாரில் தான் கரைய போகுது. இவங்க இதே மாதிரி இருக்கா, இன்னொரு நான் போலாரில் டிசால்வ் ஆவாங்க, தட்ஸ் இட். ஸோ அப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி இன்சால்யூபிள் இன் வாட்டர். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ண போகுது, மோஸ்ட்லி இன்சால்யூபிள் இன் வாட்டர் எக்ஸப்ட் ரைட்டா சால்யூபிள் சால்யூபிள் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். எதில் கரைய போகுது பாருங்கள், ஈத்தர், கார்பன் டெட்ராக்ளோரைடு அண்ட் டொலுவின், இந்த மாதிரி இருக்கவங்கள கரையுமா. இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஈத்தர்லேயோ அடுத்து கார்பன் டெட்ராக்ளோரைடு டொலுவின். சரி ஈத்தர்னா என்ன, கவலைப்படாது, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கார்பன் டெட்ராக்ளோரைடுனா என்ன சார், கார்பன் டெட்ராக்ளோரைடுனா CCl4, டெட்ரானா 4 குளோரின் இருக்குது. ஸோ கார்பன் டெட்ராக்ளோரைடு. டொலுவின்னா என்ன பார்க்க போகிறோம் நம்ம, அதெல்லாம் அது சின்ன ஃபார்முலாவில் பெரிய ஃபார்முலா பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம் சரியா. கிளியரா, அப் டு திஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. என்னப்பா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸில் தே ஹவ் ஹை மாலிகுலர் வெயிட்டு. கொஷின் இருக்குப்பா, எக்ஸ்பிளைன் த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்டு. மாலிகுலர் வெயிட் அதிகமாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரு, மோஸ்ட்லி இன்சால்யூபிள் இன் வாட்டர். அதுக்கப்புறம் என்னது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்து ஒன்று அடுத்து பாருங்கள், ஹைலி இன்ஃப்ளேமபிள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வார்த்தையில் ஒரு மிஸ்டேக் விட்டுறாங்க. ஹைலி இன்ஃப்ளேமபிள் அப்படின்னா எரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே இன்ஃப்ளேமபிள்ங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா எளிதில் தீப்பற்றக்கூடிய ரைட்டா, எளிதில் தீப்பற்றக்கூடிய அப்படின்னு அர்த்தம் சரியா, எளிதில் தீப்பற்றக்கூடிய. ஹைலி இன்ஃப்ளேமபிள் இன் நேச்சர், லெஸ் ரியாக்டிவ் கம்பேர்ட் டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ரைட்டா, லெஸ் ரியாக்டிவ் கம்பேர்ட் டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு. ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரொசீட்ஸ் அட் ஸ்லோவர் ரேட்டு. நல்லா கவனிச்சியா, ஏன்னா நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம, ஏன் இவங்க ஸ்லோவா, லெஸ் ரியாக்டிவ் கம்பேர்ட் டு இன்ஆர்கானிக். இன்ஆர்கானிக்னா யார் ரைட்டா, இன்ஆர்கானிக்னா யார், இன்ஆர்கானிக் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வெறும் கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சில்வர், சோடியம், பொட்டாசியம், இதெல்லாம் தனித்தனியாக இருக்காங்கள்ல, இவங்கெல்லாம் இன்ஆர்கானிக். இவங்க ஈஸியாக ரியாக்ட் பண்ணிடுவாங்களாம். வேரஸ் மீத்தேனு, ப்ரொப்பேனு, ஆல்கஹால், இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா ஈஸியாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரியா. கார்பன் இல்லாத காம்பவுண்ட்ஸ்னு வச்சுக்கலாம், அப்படி கூட சொல்லலாம். வெரி குட். கார்பன் இல்லாத காம்பவுண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுமா, சீக்கிரம் ரியாக்ட் பண்ணிடும். ஆனால் இது லெஸ் ரியாக்டிவ். ஸோ ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரொசீட் ஸ்லோவர் ரேட். ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ரேட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ரேட்டுங்கிறது ரெப்ரசன்ஸ் த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். இந்த இடத்துல ரேட் எதை மென்ஷன் பண்ணுது, ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது சரியா. ஓகே ரைட், கவனிங்க. அடுத்து மோஸ்ட்லி கோவேலண்ட் பாண்ட்ஸ். எல்லாருமே மோஸ்ட் எப்படி இருப்பாங்க,
கோவேலண்ட் பாண்டாக தான் இருக்க போகிறாங்க. லோவர் மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். ஸோ இவங்களோட மெல்ட்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் எப்படிப்பா இருக்குமா? கம்மியாக இருக்குமா? இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட இவங்களோடது கம்மியாக இருக்க போகுது. ரைட்டா? இன்ஆர்கானிக்கை விடுது கம்மியாக இருக்க போகுது. ரொம்ப முக்கியமான வார்த்தையை படிக்க போகிறோம், ஐசோமெரிசம். ஆமாம், ஐயூபேக் இருக்குது இன்னைக்கு. எஸ், ஐசோமெரிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உனக்கு டெஃபினேஷன் இருக்குது. 11th 12th ரொம்ப முக்கியமானது. நீட் ஜேஇ எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐசோமெரிசம்ன்றதுலேருந்து ஒரு கொஸ்டின் வருஷம் வந்துகிட்டே இருக்கு. ரைட்டா? ரைட், கவனிங்க. ஐசோமெரிசம்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் டீச்சர், யாழ் சார் டீச்சர், ஸ்ராவணி மேம் டீச்சர், ஜனஸ்ருதி மேம் டீச்சர், தமிழன் சார் டீச்சர், ஆஷா மேம் டீச்சர். நாங்கள் எல்லாருமே டீச்சர் தான். ஸோ வி ஆர் ஆல் டீச்சர், வி ஆர் ஆல் வேதாந்தோ டீச்சர்ஸ். ஆனால் நாங்கள் எல்லாருமே சேம் சப்ஜெக்ட் எடுக்க மாட்டோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் வேறு சப்ஜெக்ட் எடுப்போம். கரெக்டாக? புரியுதா? நாங்கள் எல்லாருமே என்ன அப்படின்னா டீச்சர்ஸ் தான். வி ஆர் ஆல் டீச்சர்ஸ், பட் வி ஆர் ஆல் நாட் டேக்கிங் த சேம் சப்ஜெக்ட். அதே மாதிரி தான் ஐசோமெரிசம்ங்கிறது சேம் மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னா பார்க்குறதுக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய ஃபார்முலா, மாலிகுல்ஸோட ஃபார்முலா சேமாக இருக்கும், ஆனால் அவங்களோட ஸ்ட்ரக்சர் வேறையாக இருக்க போகுது. ரைட்டா? மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும், பட் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. உனக்கு புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அந்த எக்ஸாம்பிள் சொல்லட்டா? உன்னோட புக்கில் புக் பேக் கொஷினில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம புக் பேக்லேயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த கொஷின் பார்ப்போமா? பாருங்கள், C2H5O நினைக்கிறேன். C2H5Oவா? C2H6Oவா? CH2CH3CH2OH C2H6OH C2H6O. சரியா? C2H6Oங்கிறது இருக்குது. இதோட பாசிபிள் ஐசோமெரிசம் என்ன? ரைட்டா? நல்லா இப்போ புரிஞ்சுட்டு பாருங்க. அதாவது என்ன அப்படின்னா, C2H6Oன்னு இருக்குது. சரியா? C2H6Oன்னு இருக்குது. ரைட்? இவங்கள என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மாலிகுலரோட ஃபார்முலா. இது ஏன் மாலிகுலர் ஃபார்முலான்னு சொல்கிறோம்? எல்லாத்தையும் சேர்த்து காமனாக வச்சுருக்கோமா? அப்போ இது பேர் என்னது? மாலிகுலர் ஃபார்முலாவா? இது பேர் மாலிகுலர் ஃபார்முலாவா? இது பேர் என்னது? மாலிகுலர் ஃபார்முலா. ரைட்டா? மாலிகுல்ஸோட ஃபார்முலா. இதை பார்க்குறதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா, ஆனால் இதோட ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்குமா? இப்போ பார்க்கலாமா? இதை நான் 2 ஸ்ட்ரக்சராக எழுத போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கார்பன். சார் நீங்கள் ஏன் இப்படி எழுதுறீங்க? கொஞ்ச நேரத்தில் உனக்கு புரிஞ்சிடும். இப்போதைக்கு நான் எழுதிடுறேன். இதை ஏன் எப்படி எழுதுனேன்றது ஒரு ½ an hour உனக்கு புரிஞ்சிடும். ஐயூபேக் ஸ்டார்ட் ஆனால் உனக்கு புரிஞ்சிடும். சரியா? கவனிங்க. சி கார்பன் C2 இருக்கா? அப்போ ஃபஸ்ட்டு கார்பனையும் பாண்டு ஃபார்ம் பண்ணிடுறேன். கார்பனோட வேலன்சி என்னதுப்பா? கார்பனோட வேலன்சி என்ன? வாட் இஸ் த வேலன்சி ஆஃப் கார்பன்? கார்பனோட வேலன்சி என்ன? டக்குன்னு சொல்லுங்கள். கார்பனோட வேலன்சி என்னது சொல்லுங்க? 4. வெரி குட். கார்பனோட வேலன்சி 4. 4னா என்னது? ஈச் கார்பன் நீட்ஸ் 4 more எலக்ட்ரான்ஸ். இன்னும் 4 எலக்ட்ரான் வந்து அவங்க கூட சேர்ந்தால் தான் ஆக்டெட் கம்ப்ளீட் ஆகும். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல இங்கே ஒரு பாண்ட். தட் மீன்ஸ் 4 bonds இருக்கணும். ஒவ்வொரு கார்பனை சுற்றியும் 4 பாண்ட் இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் கார்பனை சுற்றி ஃபஸ்ட்டு 4 பாண்டு போட்டுறேன். அதில் ஒரு பாண்டை கார்பனோட கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். சரியா? அடுத்து என்ன பண்ணுறேன்? ஒரு பாண்டை ஆக்சிஜனோட வேலன்ஸ் C2. ஆக்சிஜன் எப்பயுமே 2 பேரோட பாண்ட் ஆவாங்க, அல்லது 2 பாண்ட் இருக்கும். ஸோ அப்போ ஒரு O, இன்னொன்று H. இப்போ பாருங்கள், மிச்சம் எத்தனை இருக்குது? மிச்சம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே தப்பாக போட்டிருக்கேன், C5 C2H5. இப்போ என்ன பண்ணணும்? மொத்தம் இப்படி இல்லை, ரைட் நான் மாற்றி எழுதிட்டு இப்படி எழுதணும். மாலிகுலர் ஃபார்முலா C2H6Oங்கிறது தான் ரைட். C2H6O தான். சரியா? இது மாலிகுலர் ஃபார்முலா. தீமினலில் இருந்தால் இப்போ லைவ் பண்ண வேண்டியது. தீமினல் இப்போ கிளாஸ் இருக்கா? ஆனால் தீமினல் இப்போ வேறு எதுவும் கிளாஸ் இருக்காது. இருக்கா? என்ன? C2H6O. சரியா? OH. ஸோ அப்போ இது இருக்குது. ரைட்டாக? இதுக்கப்புறம் இப்படி இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். அதாவது OHங்கிறது என்னதுப்பா? நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி படிச்சுட்டீங்க, சூப்பராக சொன்னீங்க அப்போயே எனக்கு. OHன்றது என்னது? ஆல்கோஹால். ஸோ ஆல்கோஹாலோட ஸ்ட்ரக்சர் இது. ரைட்டா? இது என்னது? ஆல்கோஹாலோட ஸ்ட்ரக்சர். ரைட்டா? இது ஆல்கோஹாலோட ஸ்ட்ரக்சர். H6 தான் இருக்குல்ல? H6 6 ஹைட்ரஜன் இருக்குது பாரு. 1 2 3 4 5 6 ஹைட்ரஜன் இருக்குது. ரைட்டா? 6 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ இதை இன்னொரு ஸ்ட்ரக்சரில் எழுதுறேன் பாருங்கள். இதை இன்னொரு வடிவத்தில் எழுத போகிறேன். இன்னொரு வடிவத்தில் அதே மாதிரியே கார்பனை என்ன பண்ண போகிறேன்? கார்பன் டைரெக்டாக கனெக்ட் பண்ணாமல் ஆக்சிஜனோட கனெக்ட் பண்ணுறேன். சார்
இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் யோசிக்கிறீங்க? உனக்கும் புரிஞ்சிடும். இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம்ல, இன்றைக்கி நம்ம படிக்க 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 உனக்கும் புரிஞ்சிடும் இது எல்லாமே. சரியா? இப்போ நீ முதல் தடவை பார்க்குறப்ப இது உனக்கு புதுசாக கஷ்டமாக தெரியும். கஷ்டமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஒன்றாலையும் பண்ண முடியும். ஒன்றை மாதிரி இருக்கப்ப எனக்கும் முதல் தடவை என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மித்ததை விட இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறது கஷ்டம், அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பேர் என்ன அப்படின்னா ஈத்தர். இது பேர் தான் என்னது? ஈத்தர். அதாவது ஆக்சிஜன் மட்டும் இருந்தால் அது பேர் என்னது? ஈத்தர். ரைட்டா? ஆக்சிஜன் மட்டும் இருந்தால் அது பேர் ஈத்தர். இப்போ பாருங்கள், இங்கேயும் 2 கார்பன் இருக்குது, இங்கேயும் 2 கார்பன் இருக்குது, இங்கேயும் 6 ஹைட்ரஜன், இங்கேயும் 6 ஹைட்ரஜன், இங்கேயும் ஒரு ஆக்சிஜன், இங்கேயும் ஒரு ஆக்சிஜன். இவங்க 2 பேரையும் நான் சுருக்கி எழுதுறேன், இவங்க 2 பேரையும் நான் சுருக்கி எழுதுறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் எழுதணும். ரைட்டா? 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 சுருக்கி எழுதுனா இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ரைட்டா? சுருக்கி எழுதுனா இந்த மாதிரி தானே இருக்க போகுது. C2H6O. கரெக்டாக? C2H6O தான் இருக்க போகுது. அப்போ மாலிகுலர் ஃபார்முலா சேம், ஆனால் 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது. 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ எங்கெல்லாம் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இருக்கும், யாருக்கெல்லாம் மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருந்து வேறு வேறு ஸ்ட்ரக்சர் இருக்கோ அவங்க எல்லாருமே என்ன சொல்ல போகிறோம்? we are going to call them as isomerism. சரியா? ரைட்டா? அவங்க எல்லாருமே என்னது? they are all going to be called as isomerism. அப்போ component which is having ரைட்டா which is having same molecular formula but different structural formula are called isomerism. Same molecular formula but different physical and chemical properties. அவங்களோட physical and chemical properties. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டி வேறு. இது ஆல்கஹால், இதுக்கு வேறு மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கும். இது ஈத்தர், இதுக்கு வேறு மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்க போகுது. அதுதான் இங்கே சொல்ல போகிறாங்க. ரைட்டா? சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அவங்க பார்க்குறதுக்கும் வேறு மாதிரி இருப்பாங்க, அவங்களோட கெமிக்கல் நேச்சரும் வேறு மாதிரி இருக்க போகுது. ஏன்னா வேறு ஆள், அவங்க ஒன்றும் கிடையாது, வேறு ஆள் வேறு வேறு. என்னோட பிஹேவியரும் யாழ்சாரோட பிஹேவியரும், என்னோட டீச்சிங்கும் யாழ்சார் டீச்சிங்கும் ஒரே மாதிரி இருக்க போகிறது, கொஞ்சம் டிஃபர் ஆக போகுது. ஸோ வி போத் ஆர், ஏன்னா நான் கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன், அவர் ஃபிசிக்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ டோட்டலாக டிஃபர் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா வித்தியாசமாக இருக்க போகுது. ஸோ வி ஆர் ஆல் டீச்சர்ஸ் பட் வி ஆர் ஆல் டிஃப்ரெண்ட். ஸோ பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லாருமே முன்னாடி டீச்சர்ஸ் தான், பட் வி ஆர் செப்பரேட். நான் கெமிஸ்ட்ரி டீச்சர், சயின்ஸ் டீச்சர், ஃபிசிக்ஸ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு தனியாக இருக்கும்ல, அதுதான் ஐசோமெரிசம். ஓகே, ரைட். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் volatile in nature. அப்போ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் volatile? volatile என்னது? ஈத்தேன் என்ன, மீத்தேன் என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். IUPAC எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீ ஒரு சில பேசிக்ஸ் படிச்சுட்டு தான் நீ அதை படிக்கணும். டேரெக்டாக IUPACல குதிச்சேன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே புரியாது. IUPACல டேரெக்டாக குதிச்சா எதுவுமே செட் ஆகாது. இதுக்கு பதில் சொல்லுங்கள். volatile என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் volatile? ஓகே, டோன்ட் நோங்கிற ஆன்சர் கூட பரவாயில்ல, அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வரும். volatile, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் volatile? volatile அப்படின்னா ஈஸிலி இவாப்ரேட்டபிள். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி பாட்டில் திறந்து வைக்கிறேன், ரைட்டா? எங்கிட்ட இருக்க வாட்டர் பாட்டில் திறந்து வைக்கிறேன், தண்ணி ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடுமா? நோ. 100 டிகிரி செல்சியஸ் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ தான் இது எவாப்ரேட் ஆகும். ஆனால் பெட்ரோல் இருக்குல்ல, பெட்ரோல் என்னது? நான் பெட்ரோல் டேங்கை திறந்து வச்சேன்னா நான் திறந்த உடனே குப்பு 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 குப்புன்னு ஒரு புகை மாதிரி அதில் வருமா? ரைட்டா? அது பாட்டுக்கு குப்பு குப்பு குப்புன்னு வருமா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஈஸிலி இவாப்ரேட்டபிள். ஈஸியாக யாரெல்லாம் இவாப்ரேட் ஆகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வாலட்டைல்னு பேர். ஈஸியாக இவாப்ரேட் ஆகிறவங்க பேர் வாலட்டைல். எக்ஸாம்பிள் பெட்ரோல், டீசல், கெரசின் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஏன்னா பெட்ரோல், டீசல், கெரசின் எல்லாம் ஆர்கானிக் காம்பவுண்டு தான், அதனால தான் அவங்க வாலட்டைலாக இருக்காங்க. நம்ம படிக்கிறது அவங்கள பற்றி தான், ரைட்டா? பெட்ரோல், டீசல், கெரசினை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். அவங்களும் என்னது ஈஸியாக ஜென்ரலாக தே ஆர் ஈஸிலி வாலட்டைல் அப்படின்னு எடுத்து. நாப்தலின் பால் இருக்கா? நாப்தலின் பால் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம? நாப்தலின் பால் கேள்விப்பட்டிருக்கியா? நாப்தலின் பால், ரைட்டா? ஓ, அதைத்தான் நீ ஆவியாதுன்னு சொன்னியா? ஓகே ஓகே விஸ்வா, ரைட். நான் இவன் என்னடா திடீர்னு உள்ளே புகுந்து இவன் ஏதோ பேய் ஆவின்னு சொல்லிட்டு இருக்கான்னு நினச்சி, நான் எனக்கு இப்போ தான் புரியுது நீ தமிழில் சொல்லியிருக்கேன்றதா. ஓகே ரைட் விஸ்வா, ஓகே. இது IUPACல இனிமேல் தான் IUPAC பார்க்க போகிறோம் அஸ்வின், சரியா? ஓகே, சரியா? ஓகே, ரைட், சூப்பர். அப்போ என்ன அர்த்தம்? நாப்தலின் பால் என்னது? நம்ம பார்த்துருப்போம், அந்துருண்டன் வீட்டில் சொல்லி கரப்பாம்பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம போடுவோம்ல, கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக வீட்டில் அந்த வெள்ளை கலரில் அந்துருண்டை போடுவோம்ல, நாப்தலின் பால் அதுதான். ஸோ தேட் இஸ் ஆல்சோ வாலட்டைல். நீங்கள் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு வாரத்தில்
கரைஞ்சு போயிடுமா? கேம்ஃபர். கேம்ஃபர் இஸ் ஆல்சோ ஆர்கானிக் காம்பவுண்ட். கேம்ஃபர் என்னது? சூடமாக இருக்கட்டும். இது எல்லாமே என்னது இருக்கக்கூடிய. வெல்கம். கர்நாடகாவிலேருந்து யார்? டு யூ நோ தமிழ்? ஓகே, வெல்கம். ரைட்டா? கேன் பி ப்ரிப்பேர்ட் இன் லேபரேட்டரியில் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது எல்லாமே ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ரைட்டா? ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி இருக்குது, ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராப்பர் நேமிங்கு. ரைட்டா? சரியான பாயிண்ட். ஒரு முக்கியமான வார்த்தை 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் கம்பல்சரியாக இந்த கொஷினை நிறைய பப்ளிக் எக்ஸாமில் சந்திச்சிருக்கேன் நான். நிறைய ஹாஃப்-இயர்லி இந்த லெசன் 3rd லெசனில் இருக்குது இந்த கொஷினை. 3rd லெசன் எப்பப்பெல்லாம் போர்ஷனில் இருக்கோ அப்போல்லாம் இந்த கொஷினை அதிகமான ப்ரியாரிட்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ 12th போகிறப்ப உங்கள் டீச்சர் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நான் எடுத்தாலும் தெரியல, யார் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக உனக்கு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த வேர்டு, இந்த கொஷினை, இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. வாட் இஸ் திஸ்? Catenated. ரைட்டா? Catenation. ரைட்டா? they will be using this word catenation. what is catenation? Catenationங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான வார்த்தை, ஸ்பெஷலி ஃபார் கார்பனுக்கு இந்த கேரக்டர் இருக்குது. ரைட்டா? கார்பனுக்கு இந்த கேரக்டர் இருக்குது. கேட்டினேஷன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. சார் கேட்டினேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். ரைட்டா? ரைட்டா? கேட்டினேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மிங் லாங் செயின். என்னது? லாங் செயின் அல்லது பாண்ட் வித் இட் செல்ஃப். அதாவது தன்னை மாதிரியே இருக்குது. இப்போ நான் இருக்கேன், நான் யார்? டீச்சர். யாழ் சார் யார்? டீச்சர். ஷாவணி மேம் யார்? டீச்சர். ஆஷா மேம் யார்? டீச்சர். ஜனஸ்ருதி மேம் டீச்சர். தமிழன் சார் டீச்சர். நாங்கள் எல்லோரும் கை கோர்த்துக்கிட்டோம். ரைட்டா? we are all joined together. ரைட்டா? we are all joined together. நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறோம்? ஜாயின் டுகெதர். ஸோ அப்போ என்னது? அது ஒரு பெரிய செயின் ஆகிடுமா? ஸோ அப்போ எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா that is called as catenation. இல்லை என்ன சொல்ல அப்படின்னா, இப்போ பாருங்கள், நாங்கள் எங்களுக்குள்ளேயே பாண்டு ஃபார்ம் பண்ணிக்கிட்டோன்னா அது ஒரு லாங் செயின் ஆகுமா? அப்போ அந்த லாங் செயின் தான் கேட்டினேஷன் சொல்கிறோம். கேட்டினேஷன் அப்படிங்கிறது எபிலிட்டி டு பாண்ட் இட் செல்ஃப். கார்பனுக்கு கார்பனோடைய பாண்ட் ஆகிற கெப்பாசிட்டி இருக்கான். சரி, நான் ஒன்று சொல்லவா? நீங்கள் டெய்லி கார்பன் யூஸ் பண்ணுறீங்க ஸ்கூலில் போய். எங்கே சொல்ல முடியுமா? நீங்கள் டெய்லி உங்கள் ஸ்கூலில் கார்பன் யூஸ் பண்ணுறீங்க, எங்கன்னு சொல்ல முடியுமா? சி த பர்சன் ஃப்ரம் கர்நாடகா டோன்ட் ஸ்பாம். சரியா? உங்களுக்கு தமிழ் தெரியும்னு ஒரு தடவை சொல்லிட்டீங்களே, அதை நான் பார்த்துட்டேன். ஐ அக்செப்ட் இட். கவனமாக கொஞ்சம் கிளாஸ் கவனிங்க. சரியா? ரைட். ஓகே. ரிப்ளை பண்ணிட்டேன். ஓகே, ரைட். ஸோ கார்பன் டெய்லி யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? பிளாக் போர்டு. நோ, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. டீச்சர் இல்லை. எஸ், பென்சில். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் இந்த பொருள் வாங்கணும், இதாண்டா காஸ்ட்லியான ஒரு பொருள், இதை வாங்கணும் அப்படின்னு இருக்கும். அதுவும் ஒரு கார்பன் தான். உலகத்திலே காஸ்ட்லியான ஒரு பொருள், அதுவும் கார்பன். என்னது அது? ஒன்று பென்சில், ஒன்று சொல்லிட்டீங்க. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது வெஹிக்கிள்லேருந்து கார்பன் வெளியே வருதாச்சு. ஓகே, ரைட்டு. நான் கிளாஸ் ரூமில் நம்ம யூஸ் பண்ணுறீங்கன்னா அது பென்சில், அடுத்து டைமண்ட். சூப்பர்டா, வெரி குட். இந்த பென்சில் அண்ட் டைமண்ட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, பென்சில் அண்ட் டைமண்ட் ரெண்டுலேயுமே யார் இருக்கான்னா நம்ம கார்பன் தலை தான் இருக்கான். ரைட்டா? நம்ம தலைவன் கார்பன் தான் இருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு 5 minutesக்கு முன்னாடி நான் சொன்னேன் கார்பன் எத்தனை பாண்டு ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னேன். யாராவது சொல்ல முடியுமா? ஹவு மெனி பாண்ட்ஸ் டஸ் த கார்பன் ஃபார்ம்? எனக்கு சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. நிறைய பேர் ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து ஒருத்தரே திரும்பி ஆன்சர் பண்ண மாதிரியும் தெரியல. எல்லோரும் வேறு ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணுறீங்க. குட். கார்பன் எத்தனை பாண்டு ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னேன்? 4 bonds ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னேன். கரெக்டா? சி டேவிட், ஸ்பாம் பண்ணாதீங்க, ஒரு தடவை ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? 4 bonds. கார்பன் 4 bonds. இந்த டைமண்டில் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த கார்பன் அடுத்து அதை சுற்றி இருக்கக்கூடிய 4 கார்பனோட ஜாயின் ஆக போகுது. அந்த கார்பன் திரும்ப இன்னொரு 4 கார்பனோட, அந்த கார்பன் திரும்ப இன்னொரு 4 கார்பனோட, இந்த மாதிரி இவனுங்க பூரா கேங்காக திரும்ப சுற்றி கார்பனா 4 பாண்டாக ஃபார்ம் பண்ண போகிறானுங்க. ஸோ தட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைமண்ட். அதான் இது டைமண்டில் இருக்கக்கூடியது. ஆனால் இந்த கிராஃபைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டுனா பிணைப்புன்னு அர்த்தம். பிணைப்பு தரணி பிணைப்பு. சரியா? அதே இந்த பென்சிலில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன்
இந்த மாதிரி இருப்பான் ரைட்டா. ஒரு எலக்ட்ரான் சும்மா தான் இருக்கும் 3 கார்பனோட. இந்த கார்பனும் திரும்ப 3 கார்பனோட தான் சேரும். இந்த கார்பனும் 3 கார்பனோட தான் சேரும். இந்த கார்பன் திரும்ப 3 பேரோட. இவனோட ஜாயின் ஆயிருக்கானா அவனும் 3 பேரோட. அவங்ககிட்ட ஒரு எலக்ட்ரான் சும்மா இருக்கும். ஸோ அப்போ 3 பாண்டு தான் ஃபார்ம் பண்ண முடியும். அந்த 3 பாண்டு யாரோட? கார்பன் கூட. கார்பன் கார்பனோடைய 3 பாண்டாக ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அந்த 3 பாண்டு யார் தெரியுமா? அந்த 3 பாண்டு எப்படி இருக்கும்னு தெரியுமா? ஓகே ரைட். நேற்று கிளாஸ் ஒன்று இது 9th ஸ்டாண்டர்ட் நடத்தினேனோ. என்னடா இது எங்கேயோ நடத்துகிற மாதிரி இருக்கே ஒரு 2 நாளைக்குள்ளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்த்தா 9th ஸ்டாண்டர்டுக்கு நடத்தியிருக்கேன் நேற்று. அதான் அவங்களுக்கு நடத்தினேன். அவங்களுக்கு இதான் அவங்களுக்கும் அதே கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் தான் இருந்துச்சா, அதனால் அவங்களுக்கு நடத்த வேண்டியது நடத்துகிறப்ப சொன்னேன். அதான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. என்னடா இது எதுவும் நம்ம பேசின மாதிரி இருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன் ரைட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா இது, ஓ மை காட் வாட் ஹேப்பன், நீ போ நீ வா. ஒரே ஒரு செகண்ட்ரா உனக்காக தான். தேஜாவு என்ன கரெக்ட் தேஜாவு மாதிரி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரைட். நிஜமாகவே சில கிளாஸஸ் அப்படி தான்டா இருக்குது. இது எங்கேயும் நம்ம 1-2 கிளாஸ்னால் பரவாயில்ல, நிறையா எடுக்கிறோமா, இதை எடுத்த மாதிரி இதுவும் சொன்ன மாதிரி இருக்கே, இதையா இருக்கோ சொன்னோமே அப்படியே போயிட்டுருக்கு. சரியா? இதுதான் என்ன அப்படின்னா டைமண்ட் ரைட்டா. டைமண்ட் பார்த்திங்க அப்படின்னு இல்லையே, இது கிராஃபைட்டு. ஏன் நான் ஒரு நிமிஷத்தில் டைமண்டையும் கிராஃபைட்டையும் குழப்பிட்டேன். அதான் அந்த எத்தனால் பற்றி கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஃபுல்லாக டீச் பண்ணல. இப்போ தான் நம்ம ஃபுல்லாக டீச் பண்ண போகிறோம். இப்போ தான் பயங்கரமாக மாசாக நம்ம டீச்சிங்கில் இறங்கியிருக்கோம். இப்போ நம்ம வேறு லெவலில் டீச் பண்ண போகிறோம். சரியா? இட்ஸ் கோயிங் டு பி அல்டிமேட் ஃபார் யூ கைஸ். வேறு லெவலில் இருக்க போது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளாஸு இந்த 11th லெசனை அடிச்சு தம்சம் பண்ணுறேன். இங்கே பார்த்தியா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபைட் எப்படி ஜாயின் ஆகும்னா, இந்த கிராஃபைட்டு இப்படி தான் ஜாயின் ஆக போகுது ரைட்டா. இங்கே பாரு, இது ஒரு கார்பன். இந்த கார்பன் எத்தனை பேரோட பாண்ட் ஆகிருக்கு? இந்த கார்பன் பார்த்தேன்னா இங்கே ஒரு கார்பனோட பாண்ட் ஆகிருக்கு, இங்கே ஒரு கார்பனோட பாண்ட் ஆகிருக்கு, இங்கே ஒரு கார்பனோட. இந்த பக்கம் ஒரு பாண்டு வரணும், ஆனால் அந்த பாண்டு வரல ரைட்டா. இந்த பாண்ட் என்ன பண்ணலை, வரல. ஏன்னா இது கிராஃபைட். கிராஃபைட்டில் 4 பாண்டு ஃபார்ம் பண்ணும், ஆனால் ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுது, சும்மா அப்படியே இருக்குது ரைட்டா. டேக் திஸ் இஸ் எலக்ட்ரான் ரைட்டா. இது ஒரு எலக்ட்ரான் அப்படியே சும்மா இருக்குது. சரியா? இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணலை, ஜாயின் பண்ணவே இல்லை ரைட்டா. இது லோன் எலக்ட்ரான் தனியாக அப்படியே இருக்குது. ஸோ அப்போ 3 பாண்டு. அடுத்து இந்த கார்பன் இருக்குல்ல, இந்த கார்பன் என்ன பண்ணும், இதே மாதிரி கீழே ஒரு 3 பாண்டு ரைட்டா. இந்த கார்பன் என்ன பண்ணும், திருப்பி இதுவும் என்ன பண்ண போகுது, கீழே அதே மாதிரி ஒரு 3 பாண்டு. இதுவும் என்ன பண்ண போகுது, திரும்ப ஒரு 3 பாண்டு ஃபார்ம் பண்ண போகுது. அதுக்கு அடுத்து அந்த பக்கம் இப்படியே இவனுங்க பூரா 3 பாண்டாக ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பானுங்க ரைட்டா. இப்போ பாரு, இது ஒரு பாண்டு, இது ஒரு பாண்டு, இது ஒரு பாண்டு இருக்கான்னு இப்போ போடலை, ஆனால் அவனுக்கு தெரியுதுல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு லோன் பேர் தனியாக ஒரு எலக்ட்ரான் இருக்குது, சும்மா தனியாக இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான். இந்த மாதிரி என்ன அப்படின்னா கிராஃபைட்டு ரைட்டா. கிராஃபைட்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்க போகுது. இந்த மாதிரி தான் தனித்தனியாக ஒவ்வொன்றா போயிட்டே இருக்க போகுது. இதுதான் என்ன அப்படின்னா கிராஃபைட்டோட ஸ்ட்ரக்சர். சார் அப்போ இந்த டைமண்ட் தம்பி இருக்கான்ல, அவனோட ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் காமிக்கிறீங்களா, அவனோட மாலிகுல் ஸ்ட்ரக்சர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த காட்டுறேன். நம்ம டைமண்ட் எப்படி தெரியுமா இருப்பான், வேறு லெவலில் இருப்பான். அதுக்கு ஒரு ஷேப் வேறு இருக்குது, அதையும் நம்ம படிக்கணும் ரைட்டா. ஒரே ஒரு செகண்ட் நான் கிராஃபைட்டை டைமண்டை உருவாக்கிடுறேன். டைமண்டோட ஸ்ட்ரக்சரை நான் உருவாக்கிறேன். எனக்கு ஒரு செகண்ட் டைம் கொடுங்க. கொடுப்பியா எனக்கு ஒரு செகண்டு? ரைட், ஓகே, தேங்க்யூ, குட். ஸோ இந்த திஸ் இஸ் ஹவ் டைமண்ட். இவன் நடுவில் இருக்குது பார்த்தியா, இந்த நடுவில் இருக்கிறது தான் மெயின் கார்பன். சரியா? இந்த நடுவில் இருக்கான் பார்த்தியா, இவன் தான் மெயினான கார்பன். எத்தனை பேரோட பாண்ட் ஆயிருக்கான், திருப்பி 4 கார்பனோட பாண்ட் ஆயிருக்கான். இந்த 4 கார்பனும் திருப்பி 4 பேரோட பாண்ட் ஆவாங்க ரைட்டா. இந்த கார்பனும் திரும்ப 4 கார்பனோட பாண்ட் ஆவாங்க. இதே மாதிரியே திருப்பி ஒரு 4 மேக் பண்ணவா, ஒரு பெரிய காம்பவுண்டாக வரும் ரைட்டா. அதெல்லாம் பெருசாக வரும். நம்மகிட்ட இருக்குது, ஆனால் பொறுமையாக பண்ணுவோம். ஏன்னா ஸ்கூலாக இன்றைக்கி நம்மளுக்கு பொறுமையாக நம்ம என்ன பண்ணலாம், ஜாலியாக விளையாடணும்னு வச்சுக்கோங்க. ஜாலியாக இருக்க விளையாடுற மாதிரி. இவனுங்க எல்லாம் அப்படியே ஒன்று மாற்றி இப்படி போய்கிட்டே இருப்பானுங்க. இங்கடா இப்போ பார்த்தியா, நான் இதை மட்டும்தான் காமிச்சேன். சரியா? இது மட்டும் தானே காமிச்சேன் ரைட்டா. உனக்கு இது மட்டும் தான் காமிச்சேன் டெட்ராஹைட்ரல். இப்போ பாரு, இது கனெக்ட் ஆகிருக்க கார்பன், அதுவும் ஒரு கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா கண்டினியூஸாக இப்படி ஜாயின் ஆகிட்டே போவாங்க ரைட்டா. இப்படி ஜாயின் ஆகிட்டே போவாங்க.
ஸோ அதனால கிராஃபைட் விட டைமண்ட் இஸ் லிட்டில் மோர் ஸ்ட்ராங்கர், ரைட்டா? கிராஃபைட்டோட டைமண்ட் என்ன பண்ண போகுது? இஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் மோர் ஸ்ட்ராங்கராக இருக்க போகுது, ரைட்டா? கிராஃபைட்டோட டைமண்ட் என்ன பண்ண போகுது? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, ரைட்டா? நல்லா கவனி, சிம்பிளான விஷயம். டைமண்டில் கார்பன் ஃபார்ம்ஸ் 4 பாண்ட் வித் அதர் கார்பன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சிம்பிளாக நான் சொல்கிறேன். டைமண்டில் கார்பன் பாண்ட்ஸ் வித் 4 கார்பன், ரைட்டா? கார்பன் மித்த கார்பனோட அடுத்து 4 கார்பனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. கிராஃபைட்டில் ஒரு கார்பனும் ஒரு கார்பனும் என்ன பண்ண போகுது? 3 கார்பனோட ஜாயின் ஆக போகுது. ஒரு எலக்ட்ரான் சும்மா இருக்க போகுது, ரைட்டா? ஒரு எலக்ட்ரான் சும்மா இருக்க போகுது. இந்த 2 விஷயம் தான் மெயினாக. இது ஏன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேன்டினேட்டட் காம்பவுண்ட். கேன்டினேட்டட்னு என்னது? தனக்கு தானே பாண்ட் ஆகி ஒரு லாங் செயின். இதுக்கு முடிவே இல்லை, இது இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஹார்டு, ரொம்ப ஸ்ட்ராங்கு, பிரேக் பண்ண முடியாது இதெல்லாம். whereas this is not that much strong. இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, ஈஸியாக உடஞ்சிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தவங்க அப்பையிலேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, மலர் கேட்டுகிட்டே இருக்காங்க, ஏன் சார் கிராஃபைட்டை செமிகண்டக்டர்னு சொல்கிறாங்க, ரைட்டா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிராஃபைட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கண்டக்டர்? கிராஃபைட் ஸ்டேபிள். ஆமாம், கிராஃபைட் ஸ்டேபிளான ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டேபிளாக தான் இருக்கும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கண்டக்டர்? கண்டக்டர்னு என்னன்னு சொல்லுங்கள். இதை பிரேக் பண்ணுறது கஷ்டம், இதை பிரேக் பண்ணுறது ஈஸி. அதனால தான் நம்ம பென்சில் எழுதுகிறப்ப அது உடஞ்சி நம்மளுக்கு நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. இது ஈஸியாக பிரேக் ஆகிடும், வெரி சாஃப்ட். இது சாஃப்ட் கிடையாது, இட் இஸ் வெரி ஹார்ட். எனக்கு கண்டக்டர்னா என்னன்னு பதில் சொல்லுங்கள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கண்டக்டர்? கடத்துறது. யாரை கடத்துறாங்க? யாரை கடத்த போகிறாங்க? ரைட்டா? கண்டக்டர்னா என்னது? கடத்தும் பொருள்னா என்னது? மின்சாரத்தை கடத்தக்கூடியது. அப்போது யார் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுவா? கரண்ட் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே உங்கள் மைண்டில் என்ன தெரியுமா வரணும்? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் நகருது அப்படிங்கிறதா உங்கள் மைண்டில் வரணும், ரைட்டா? கடத்துதல் அப்படின்னா என்னது? எலக்ட்ரான்ஸ் நகருது அப்படிங்கிறதா உங்கள் மைண்டில் வரணும். புரியுதா? கண்டக்டர் அப்படின்னா என்னது? எலக்ட்ரான்ஸ் நகருதல் அப்படிங்கிறதா உங்கள் மைண்டில் வரணும். கிளியரா? புரிஞ்சுதா? ஹேவ் யூ காட் இட்? இஸ் தட் கிளியர்? கண்டக்டர் அப்படின்னாலே என்னது? கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே பாருங்கள், ஃப்ரீயாக எலக்ட்ரான்ஸ் இருக்க கிராஃபைட்டில். இங்கே எலக்ட்ரானே நான் போடலை, இங்கே இருக்க எலக்ட்ரான் எல்லாம் பாண்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே ரைட்டா, இங்கே என்னது? இங்கே என்ன ஆயிருக்கு? நம்மளோட எலக்ட்ரானு தனித்தனியாக ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஒவ்வொரு கார்பன்கிட்டையும் ஒரு எலக்ட்ரான். அப்போ அந்த எலக்ட்ரான் எல்லாம் ஜாலியாக குதிச்சு ஓடலாமா? அவன் பாட்டுக்கு ஜாலியாக போகலாமா? அதுதான் இங்கே விஷயம், ரைட்டா? கார்பன் ஃபுல்லாக தனித்தனியாக போக முடியும், அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஸோ கிராஃபைட் இஸ் கண்டக்டர், வேறஸ் டைமண்ட் இஸ் நாட் அ கண்டக்டர். கிராஃபைட்டை நம்ம செமி கண்டக்டர்னு சொல்கிறோம், சரியா? தட்ஸ் இட், அதுதான் இதுக்கு காரணம். அப்போ இந்த கேன்டினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எபிலிட்டி டு பாண்ட் இட் செல்ஃப். கார்பனால் தனக்கு தானே தன்னுள்ளேயே பாண்டு ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க, எபிலிட்டி டு பாண்ட் வித் இட் செல்ஃப், ரைட்டா? அதே மாதிரி என்ன பண்ணும்? ஃபார்மிங் அ லாங் செயின் ஃபார்ம் பண்ண முடியும், சரியா? கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் லிங்க்டு பை கோவேலண்ட் பாண்ட்ஸ் டு ஃபார்ம் த செயின். ஜென்ரலாக கோவேலண்ட் பாண்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ண போகுது. இப்போ நிறைய கொஷின்ஸ் நம்ம படிச்சிட்டோம்ப்பா, இப்போயே நிறைய கொஷின்ஸ் படிச்சிட்டோம். ஸோ கவனமாக இருங்க, ரைட்டா? ஆரம்பிக்க போது IUPAC ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம படிக்க வேண்டிய ஒரு பேசிக் தான் பார்க்க போகிறோம், ரைட்டா? ரைட், ஓகே. சங்கிலி தொடர், கேன்டினேட்டர்னா சங்கிலி தொடர், சங்கிலி பிணைப்புன்னு அர்த்தம். சங்கிலி தொடராக்கம், சங்கிலி பிணைப்புன்னு அர்த்தம், சரியா தரணி? ஓகே, ரைட், நல்லா கவனிச்சுக்கோங்க, ரைட். ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின். சைக்ளிக்னா என்னதுப்பா? வட்டம் அல்லது என்ன அப்படின்னா சுழல் அப்படின்னு சொல்லலாம், அதான் என்னது? சைக்ளிக். ஏசைக்கிள் அப்படின்னா சைக்ளிக் கிடையாது, சக்கர வடிவம் கிடையாது, முழு வடிவம் கிடையாது அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? உடஞ்சு போச்சு. இது சைக்கிளா? இந்த பென்னு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா? எஸ், இட் இஸ் நாட் அ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். இது சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இது ஒரு நேராக இருக்கக்கூடியது. இது சைக்கிள் வடிவத்தில் இல்லை, நேராக இருக்கு, நேர் வடிவத்தில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஏசைக்ளிக். ஏன்னா ஆப்சென்ட் ஆஃப் சைக்கிள்னு அர்த்தம், அதனால இதை ஏசைக்ளிக்னு சொல்கிறோம். அல்லது ஓப்பன் செயின். சைக்கிளாக இருந்தது, இப்படி சைக்கிளாக இருந்தது, ஓப்பன் ஆயிடுச்சு, ரைட்டா? இப்படி சைக்கிளாக இருந்தது என்ன ஆயிடுச்சு? இப்படி சைக்கிளாக இருந்தது, இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு, சரியா? அதனால் ஓப்பன் செயின்னு சொல்லலாம். நல்லா கவனிங்க.
carbon atoms are linked in linear pattern. So அப்போ open chainனாலும் linear patternனாலும் ஒன்று தான். சரியா? connected by single bonds. நல்லா கவனிங்க ரெண்டு மூணு முக்கியமான வார்த்தை பார்க்க போகிறோம். அமுதா என்ன நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, ரிப்ளை பண்ணுங்கன்னா நான் எப்படி ரிப்ளை பண்ண முடியும்? உங்கள் மெசேஜ் ரொம்ப முன்னாடி மேலே போயிடுச்சு. ஸோ என்னால் அதுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. நீங்கள் என்னென்னு திருப்பி போடுங்க, நான் பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். சரியா? ரைட், கவனிங்க. லீனியர் பேட்டர்ன் கவனிடா. இப்போ இது ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ், ரொம்ப 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 முக்கியமானது. இட் இஸ் யூபிஎம்லையும் அல்ட்ரா யூபிஎம். சரியா? அல்ட்ரா ப்ரோமேக்ஸில் யூயூபிஎம். கவனி, இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். 11th 12th இருந்து கொஸ்டின் இருக்கு. இது புரியலைன்னா எதுவுமே உனக்கு புரியாது. நல்லா கவனிங்க. சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். கார்பன் மற்றொரு கார்பனோட, மற்ற கார்பன்களோட சிங்கிள் பாண்ட்ல கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா, ரைட்டா? கார்பன் இன்னொரு கார்பனோட சிங்கிள் பாண்ட்ல கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா that is called saturated. Saturated, right? Saturated. Okay, right. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் அம்மா வந்து எல்லா அப்பாவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கேக் வாங்கிட்டு வராங்க. ரைட்டா? ஒரு கேக் வாங்கிட்டு இல்லை ஒரு பஃப் வாங்கிட்டு வராங்க. பஃப்ஸ் வச்சுக்கலாம். ரைட்டா? பஃப்ஸில் பஃப் வாங்கிட்டு வராங்க. ஒரு பஃப்ஸ் நம்மளுக்கு முழுசாக கொடுத்தா நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குமா? இல்லை அது ஒரு பப்ஸை 4 பங்காக பிரித்து நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்குமா? ஜென்ரலாக கேட்குறேன். இட் இஸ் நாட் தட் சிம்பிளான விஷயம். ரொம்ப பெருசாக யோசிச்சுறாங்க. ஒரு பப்ஸை 4ஆக பிரித்தோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது எப்படி இருக்கும்? பங்கு கம்மியாக இருக்கும். அப்போ வி ஃபீல் தட் நாட் கம்ப்ளீட்டட். நம்ம முழுமை அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருக்காது. வி ஃபீல் இன்கம்ப்ளீட். கரெக்டாக? ஒரு பப்ஸ் சாப்பிட்றதுக்கும் 1/4 பப்ஸ் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? தட் இஸ் டிஃப்ரென்ஸில் 4 பங்கு, 4ல் 1 பங்கு கிடைக்கிறதுக்கும் முழுசாக 4 கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது முழுசாக உனக்கே அந்த 1 கிடச்சிருச்சு, நீனே முழுசாக எல்லாத்தையும் கன்ஃபார்மாக எடுத்துக்கிட்ட. அப்போ என்ன அர்த்தம்? அதாவது ஒரு பப்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கே கிடைச்ச சந்தோஷம் முழுசாக. அப்போ ஒரு பாண்டு, யார் யாரெல்லாம் ஒரு பாண்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ, கார்பனை சுற்றி எல்லா பாண்டுமே சிங்கிள் பாண்டாக இருக்குது, எல்லாமே சிங்கிளாக முழுசாக இருக்குது அப்படின்னா that is called saturated. அதாவது நிறைவுற்ற, தமிழில் நிறைவுற்ற, நிறைவடைஞ்சிருச்சு, எல்லாமே பாண்டு ஃபார்ம் ஆகிடுச்சு, கரெக்டாக பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. கார்பனை சுற்றி 4 சிங்கிள் பாண்டு வரணும், 4மே சிங்கிள் பாண்டாக வந்துருச்சுன்னா இட் இஸ் அ சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். ரைட்டா? ஒன்றும் பிரச்சனை இல்லை அமுதா, யூ ஜஸ்ட் கோ பேக். நீங்கள் லைவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட்லேருந்து 2 times ஸ்பீடில் வச்சுட்டு வந்து பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்போ இருந்தே கண்டினியூ பண்ணுங்கள். பிரேக்கெல்லாம் இருக்கும். கிளாஸ் எண்டு டைம் எப்போன்னு எனக்கு தெரியல, இப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. வி வில் சி தட். சரியா? ஸோ அப்போ எங்கெல்லாம் நீங்கள் சிங்கிள் பாண்ட் பார்க்குறீங்களோ, சிங்கிள் பாண்ட் பார்த்தீங்கன்னா தே ஆர் கால்ட் அஸ் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சுகர் இருக்குது. சுகரை நான் தண்ணியில் கரைக்கிறேன். ரைட்டா? வீட்டில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் சுகர் போடுறேன். வில் த சுகர் டிசால்வ் ஆர் நாட்? சீக்கிரம் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் சுகர் போட்டேன்னா அது டிசால்வ் ஆகுமா ஆகாதா? எஸ் ஆர் நோ? அப்சல்யூட்லி கரெக்ட் பசங்களா, டிசால்வ் ஆகும். அதே இது நான் 3 ஸ்பூன் போடுறேன், டிசால்வ் ஆகும். 4, 5, 6, 7லாம் போட்டேன்னா டிசால்வ் ஆகாது. அப்போது 3வது ஸ்பூன் ஜீனி போடுற வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த வாட்டர் சொல்யூஷன் வந்து சேச்சுரேட்டட், அதாவது அன்சாச்சுரேட்டடாக இருந்துச்சு, முழுமை அடையாமல் இருந்துச்சு. 3 ஸ்பூன் ஜீனி போட்ட உடனே முழுமை அடைஞ்சிருச்சு. இது வந்து சொல்யூஷன்ஸ் சாப்டரில் நம்ம படித்தோம். சொல்யூஷன்ஸ் சாப்டரில் சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட்னு ஒன்று படித்தோம். அது என்னது? அதாவது ஈவன் மோர் சொல்யூட், இன்னும் கொஞ்சம் உப்போ சுகரோ போட்டு கரைக்க முடியும். இதுக்கு மேலே கரைக்க முடியாதுன்னா அது அன்சாச்சுரேட், அது சேச்சுரேட்டட். இன்னும் கரைக்க முடியும்னா அது அன்சாச்சுரேட்டட். இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி கரைக்கலாம், இன்னும் கொஞ்சம் சுகர் போடலாம் அப்படின்னா அது சேச்சுரேட்டட். போடலான்னா அன்சாச்சுரேட்டட், போட முடியாதுன்னா சேச்சுரேட்டட். இங்கே என்ன அப்படின்னா, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன் திஸ் கொஷின் சேச்சுரேட்டடுங்கிறது ஆர்கானிக் காம்பவுண்டில் எதை சொல்கிறாங்க அப்படின்னா சிங்கிள் பாண்ட். எங்கெங்கெல்லாம் சிங்கிள் பாண்ட் இருக்கோ அதெல்லாம் என்னது? தே ஆர் ஆல் கால்ட் அஸ் சேச்சுரேட்டட். அதே இது டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால், சரியா? சூப்பரான விஷயம். ரைட்டா? டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால், 1 or more டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட், ஒரு டபுள் பாண்டோ அல்லது 2 டபுள் பாண்டோ, ஒரு ட்ரிபிள் பாண்டோ, 2 ட்ரிபிள் பாண்டோ, சி சி சி. இப்போ பாருங்கள், இப்போ இந்த கார்பன் எத்தனை பேரோட தான் ஜாயின் பண்ண முடியும்?
4 பாண்டு தான் இருக்கணும். ஆல்ரெடி 2 பாண்டு இந்த கார்பனோடய போயிடுச்சு. அப்போ மீதி 2 பாண்ட். ஸோ இவங்க 4 பாண்டு ஃபார்ம் பண்ணலாம். அப்போ இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குல்ல, இந்த டபுள் பாண்ட் இருக்கனால திஸ் காம்பவுண்ட் இஸ் த unsaturated compound. இது பேர் என்னது? unsaturated. This is called unsaturated. இதே இது C ட்ரிபிள் பாண்ட் C, அதுக்கப்புறம் இங்கே C. அப்போ இது இன்னும் ஒரு பாண்டு தான், 1 3 பாண்ட். ஸோ இது வந்து ஒரு unsaturated. அப்போ டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்டும் இருந்தால் they are called as unsaturated. எங்கெல்லாம் டபுள் பாண்ட் எங்கெல்லாம் ட்ரிபிள் பாண்ட் இருக்கோ they are called as unsaturated. Clear? Is that clear? Have you got it? புரிஞ்சுதா? saturated என்ன unsaturated என்னது? Yes, very good. ஸோ எக்ஸாம்பிளில் நம்ம பின்னாடி பார்க்கலாம், நம்ம படிக்கிறப்ப இப்போ எதுவும் பார்க்க வேண்டாம். சரியா? ரைட். ஸோ இப்போ நான் வரைஞ்சப்போ பார்த்தியா, நான் எக்ஸாம்பிள் ஒன்று வரைஞ்சி காமிச்சேன்ல, have you seen that? நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் போட்டிருக்கேன், எதையுமே சைக்கிளிக்காக போடலை. ரைட்டா? இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா? ஸோ they are all called as cyclic. ரைட்டா? 36 கிராம் ஆஃப் சால்ட், சுகர் கிடையாது விஸ்வா, சுகர் இல்லை, அது சால்ட்டுக்கு தான். சுகருக்கு நம்ம புக்கில் கிடையாது, அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒன்லி த சால்ட்டுக்கு தான் நம்மளுக்கு இருக்குது. சால்ட் வந்து 36 கிராம் ஆஃப் NaCl கேன் பி டிசால்வ் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர். 37 கிராம் போட்டிங்கன்னா the solution become unsaturated, solution becomes super saturated அல்லது crystal அந்த மாதிரி ஏதாவது வர ஆரம்பிச்சோம். சரியா? இப்போ பாருங்கள், கார்பன் செயின் இஸ் க்ளோஸ்ட் ஆர் சைக்ளிக். சைக்ளிக் காம்பவுண்ட். சைக்ளிக் காம்பவுண்டில் என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிங்கல்ல, அதே என்ன பண்ண போகிறோம், நம்ம சைக்கிளாக போட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சி சி சி, இது லீனியரா, இது ஓப்பன் செயினா, இது ஏ சைக்கிளா. இதே நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி போட போகிறேன், கார்பன் கார்பன் கார்பன். இதுதான் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர். சரியா? அதாவது சி கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். இது ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர். இது எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட இது எப்படி தான் போடுவாங்க. ஆக்சுவலாக ரெப்ரசன்டேஷனே இது எப்படி தான் போடுவாங்க. சரியா? ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கா, ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கா. இது இன்னொன்று பாருங்கள், சி 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 சி, 5 கார்பன் இருக்குது. அப்போ 5 கார்பன் இருக்குன்னா we can put like this also. இப்படி போடலாமா? ஒவ்வொரு கார்னர்லையும் ஒவ்வொரு கார்பன் இருக்குன்னு அர்த்தம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கார்பன், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கார்பன் இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? அப்போ 5 கார்பன் இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம எழுத போகிறோம். சரியா? 5 கார்பன் இருக்குன்னா இந்த மாதிரி எழுத போகிறோம். யாருக்காவது ஒரு கொஸ்டின் இருந்துச்சா, சார் என்ன சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்குன்னு சொன்னீங்க, சும்மா நீங்கள் ஒரு பாண்டை போட்டு கம்ப்ளீட் பண்ணி டயக்ராமை காட்டுறீங்க அப்படின்னு யாருக்கா டவுட் இருந்துச்சு? அந்த டவுட்டு என்ன சார், இப்போ தான் நீங்கள் கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொன்னீங்க, நீங்கள் என்ன ஒரு பாண்டாக போட்டு ஏமாத்துறீங்களா சார் அப்படின்னு? கரெக்டா? ஆமாவா? எஸ். ஹைட்ரஜன் இஸ் மிஸ்ஸிங். சி, இது 11th ஸ்டாண்டர்ட் நீ படிப்போம், உனக்கு முன்னாடியே நான் சொல்லி கொடுத்துறேன். அதாவது இதுக்கு பேர் பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். என்ன பாண்ட் இருக்கோ அது மட்டும் போட்டால் போதும். ஹைட்ரஜனை நம்ம வெளியே காட்டணும்னு அவசியம் கிடையாது, ஹைட்ரஜனை நம்ம மறைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தேன்னா எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம், யார் கரெக்டாக சொல்கிறேன்னு பார்க்கலாம். இந்த கார்பனோட எத்தனை ஹைட்ரஜன் கனெக்ட் ஆகிருக்கும், இந்த கார்பனோட எத்தனை ஹைட்ரஜன் கனெக்ட் ஆகிருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், இந்த கார்பனோட எத்தனை ஹைட்ரஜன் கனெக்ட் ஆகிருக்கும்? வெரி குட் வெரி குட் வெரி குட், 3. அப்போ என்னது, இந்த பக்கம் 3 போட்டுக்கலாமா? CH3. இதோட அடுத்து இந்த கார்பனோட விஸ்வா, நீ கொஞ்ச நேரம் வீடியோ முன்னாடி போய் பாரு, கேண்டினேஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்பயே பார்த்துக்கலாம் நீ. ரைட்? இதில் எத்தனை இருக்கும்? இதில் 2. இதில் என்னது, CH2. இதுலேயும் CH2, இதுலேயும் CH2, இதில் CH3. சரியா? இது லீனியர் செயின், இது லாங் செயின் கார்பன். ரைட்டா? இது லாங் செயின். மவனே இப்போ பாரு, இந்த காம்பினேஷன் இருக்குது பார்த்தியா, இதில் இது டோட்டலாக டிஃபர் ஆக போகுது. இவங்களும் ஒன்றும் கிடையாது. அதுதான் எங்கள் விஷயம், அதுதான் எங்கள் மேட்ரு, அதுதான் எங்கள் மேட்ரு. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இதில் 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 ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இப்படி எல்லோரும் கனெக்ட் ஆகிருப்பாங்க. ரைட்டா? இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன், இங்கே 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 ஒரு ஹைட்ரஜன். சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கார்பனும் இதுலேயும் இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். ஒவ்வொரு கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கா? செக் பண்ணுங்க. ரைட்டா? இருக்கா பாருங்க, 4 கார்பன் இருக்கா பாருங்க. பார்த்தீங்களா? ஒவ்வொன்றுக்கும் 4 பாண்ட் இருக்கா? ஒவ்வொரு கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்காப்பா? ஒவ்வொரு கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கா? சூப்பரில். ஒவ்வொரு கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கா?
4 பாண்ட் இருந்துச்சுன்னா கரெக்ட். இதுவும் ஒன்று கிடையாது, இவங்க 2 பேரும் ஒன்று கிடையாது. ரைட்டா, இவங்க 2 பேரும் ஒன்று கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3 + 2 5, 3 + 2 5, 5 + 2 12 இருக்குது. ரைட்டா, இங்கே 12 கார்பன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கார்பன்லையும் 2 10 கார்பன் தான், 10 ஹைட்ரஜன் தான் இருக்குது. இதோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னா C5H12. இதோட மாலிகுலர் ஃபார்முலா C5H10. சரியா, C5H10. இது வேற அது வேற. ரைட்டா, ரைட்டா, இது வேற இது வேற, இது வேற இது வேற. கிளியரா? ரைட், இஸ் தட் கிளியர்? இது வேற இது வேற. ஓகேவா? புரிஞ்சுதா? 2 வேற வேற. இஸ் தட் கிளியர்? guys got it? கிளியரா? புரிஞ்சுதா? மாசா? வேற லெவலா? எஸ், இஸ் தட் கிளியர்? 11 AM லைவ் கிடையாதுடா. என்னடா 11 AM லைவ் இருக்குது? 11 AM ஒரு லைவ் கிடையாது. சரியா? ஸோ தட்ஸ் இட். அப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். இதுதான் என்னது? சைக்ளிக் ஸ்ட்ரக்சரு. இது ஓப்பன் செயின். ரைட்டா, ஓப்பன் செயின் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். ரைட்டா, ஓப்பன் செயின் வேறு, சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வேறு. புரிஞ்சு? அப்போ நல்லா கவனிங்க, இந்த சைக்ளிக்லேயும் 2 பஞ்சாயத்து இருக்குது. சைக்ளிக்கில் 2 பேர் இருக்காங்க. நல்லா கவனிங்க, கார்போசைக்ளிக் அல்லது ஹோமோசைக்ளிக். ரைட்டா, கார்போசைக்ளிக் அல்லது ஹோமோசைக்ளிக் அப்படின்னா ஹோமோன்னு என்னதுப்பா? சேம், சிங்கிள், ஒன் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, சேம், சிங்கிள், ஒன்றுன்னு அர்த்தம். ரைட்டா, கார்போசைக்ளிக் ஹோமோசைக்ளிக். ரைட்டா, கார்போசைக்ளிக்கு ஹோமோசைக்ளிக். சரியா? ரைட்டா, கார்போசைக்ளிக் ஹோமோசைக்ளிக். அப்போ ஹோமோசைக்ளிக் அப்படின்னா ஒன்று, சிங்கிள், வெறும் கார்பனால் மட்டும் ரிங்கு ஃபார்ம் ஆகிருக்கணும். கார்பனால் மட்டும் எனக்கு சைக்கிள் ஃபார்ம் ஆகிருக்கணும். இங்கே கார்பனால் மட்டும் தானே சைக்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே கார்பனால் மட்டும் தானே சைக்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. Here the cycle is formed by means of only the carbon. வெறும் கார்பனால் மட்டும் சைக்கிள் ஃபார்ம் ஆகி இருந்துச்சுன்னா அது ஹோமோசைக்ளிக். அது பேர் என்னது? ஹோமோசைக்ளிக் அல்லது கார்போசைக்ளிக்னு அர்த்தம். ரிங் கண்டைன்ஸ் ஒன்லி கார்பன் ஆட்டம். கார்பன் ஆட்டம் மட்டும் இருக்குது. கண்டிப்பாக தீமினல் பர்ச்சேஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். நீங்கள் ஆரம்பிங்க. இன்னும் நாளைக்கு we are going to launch it. இன்னைக்கு சாயங்காலம் உனக்கு தீமினல் கிராஷ் லான்ச் இருக்குது. இன்னிலேருந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி கூட தீமினல் ஜாயின் பண்ணலாம். ஜஸ்ட் ஜாயின். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். சரியா? கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். தீமினல் யாரும் ஜாயின் பண்ணணும். ரிங் கண்டைன்ஸ் ஒன்லி கார்பன் ஆட்டம்ஸ். இப்போ பாரு, இப்போ அடுத்து ஹெட்ரோசைக்ளிக்னு ஒருத்தன் இருக்கான். யாரா அவன்? புதுசா பெருசாக உள்ளே வரான் அப்படின்னு. ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டுங்கிறது ரிங் கண்டைன்ஸ் கார்பன் அண்ட் அதர் ஆட்டம்ஸ். கார்பனும் இருப்பாங்க, அதே நேரத்தில் அதர் ஆட்டம்ஸ். யார் யார் எக்ஸாம்பிள்? ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர். ரைட்டா, ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் பார்த்துருவோமா யாருன்னு? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். ரைட்டா, இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இந்த காம்பவுண்டில் இங்கே நம்ம ஆக்சிஜன் தம்பி இருப்பார். ரைட்டா, ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் இப்போ பாரு, இது வந்து என்ன அப்படின்னா ஹோமோசைக்ளிக். 2க்கும் வித்தியாசம் உனக்கு தெரியுதா? பார்க்க 2 ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியும், 2 ஒன்று கிடையாது. இது ஹோமோசைக்ளிக், இது ஹெட்ரோசைக்ளிக். இதில் பாரு, ஒவ்வொரு கார்னர்லையும் ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் யார் பாருக்கா? இதில் இருக்க ஒவ்வொரு ஜாயிண்ட்டில் இருக்கவங்களும் கார்பன். ஆனால் இங்கே எத்தனை கார்பன் இருக்கு? இது C5, இது C5. இது எத்தனை C இருக்கு சொல்லுங்கள்? இதில் எத்தனை C இருக்கு? இதில் எத்தனை C இருக்கு? Can anyone tell me how many carbons are there? இங்கே O இருக்கு. இங்கே எத்தனை கார்பன் இருக்கு? வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். எத்தனை கார்பன் இருக்குங்க? 4 கார்பன்ஸ். ரைட்டா, யார் யார்? 1 2 3 and 4. 4 கார்பன் தான் இருக்குது. ரைட்டா, 4 கார்பன் இருக்குது. ரைட், ஓகே. இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? ஒவ்வொரு கார்பனும் ஆல்ரெடி 2 பாண்டு ஃபார்ம் பண்ணிருச்சு. இங்கே ஒரு பாண்டு, இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணிருச்சு. அப்போ மிச்சம் எத்தனை பாண்டு இருக்குன்னு? இன்னும் 2 பாண்டு. அப்போ 2 பாண்டுக்கு இதில் ஒரு ஹைட்ரஜன், 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 இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று. ஸோ ஈச் கோயிங் டு ஹேவ் 2, டோட்டல் 10 ஹைட்ரஜன். ரைட்டா, டோட்டல் எத்தனை ஹைட்ரஜன் இருக்க போது? 10 ஹைட்ரஜன். அப்போ C5H10ங்கிறது தான் இதோட ஃபார்முலா. இங்கே என்ன இருக்குது? C4H, அடுத்து O இருக்குது. H மட்டும் எத்தனைங்க? இதில் 2 பேர் இருப்பாங்களா? இதில் 2, இதில் 2, இதில் 2, C4H8, C4H8O. சரியா? இது என்னது? This is homocycle அல்லது carbocycle. This is heterocycle.
திஸ் இஸ் ஹெட்ரோசைக்கிள் ரைட்டா, ஹோமோசைக்கிள் கார்போசைக்கிள், ஹோமோசைக்கிள் ஹெட்ரோசைக்கிள் ஹோமோசைக்கிள் கார்போசைக்கிள் எதுனாலும் ஒன்று தான். ஸோ ஹெட்ரோனானது நைட்ரஜன் ஆக்சிஜன் சல்ஃபர் இந்த மாதிரி வேறு யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டும் அவனுக்கு. இதோட பேரெல்லாம் இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்தில் படிக்க போகிறோம். இதோட பேரெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குது ரைட்டா, இது நைட்ரஜன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். இதெல்லாம் என்ன சார் வித்தியாசமாக படம் வரைகிறீங்க, உனக்கு முதல் தடவை பார்க்குறப்போ ஒன்றுமே புரிஞ்சுக்கல, இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கல, இப்போ பாரு உனக்கு நல்லா தெரியும் இது வந்து ஹோமோசைக்கிள் இது ஹெட்ரோசைக்கிள்னு. யூ ஹவ் ஜஸ்ட் அப்டேட்டட், நீ ஒன்று அப்டேட் பண்ணிக்கிட்ட ரைட்டா. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை கொடுத்து கேட்டேன்னா என்ன சார் இது படம் ஒன்றுமே புரியலை அப்படின்னு நீ சொல்லுவேன். ஆனால் இப்போ உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, ஓகே இது என்னன்னு எனக்கு தெரியும், இதுக்குள்ளே எத்தனை கார்பன் இருக்குன்னு எனக்கு தெரியும், எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உன்னால் சொல்ல முடியும், எழுத முடியும். நீ ஸ்ட்ராங் ஆகிட்ட பற்றியா, யூ ஆர் கோயிங் டு பி ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். இன்னும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் பார்த்தேன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் சரியா. அப்போ என்னது நம்ம ஏ சைக்கிளிக்னா என்னது, ஏ சைக்கிளிக் ஒரு ஓப்பன் செயினாக நீளமாக இருக்காது. ஏ சைக்கிளிக் ஒரு ஓப்பன் செயினில் சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் பார்த்தோம். டபுள் பாண்ட் சிங்கிள் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது அன்சாச்சுரேட்டட். அதே இது சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர். சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்க அப்படின்னா 2 இருக்குது, ஒன்று ஹோமோசைக்கிளிக் இன்னொன்று ஹெட்ரோசைக்கிளிக். ஹோமோசைக்கிளிக்னா வெறும் கார்பனால் மட்டும் இருக்காது, ஹெட்ரோசைக்கிளிக்னா என்னது கார்பன் மட்டும் இல்லாமல் அதோட வேற ஒருத்தவங்களும் சேர்ந்துருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ சைக்கிள்லையும் அன்சாச்சுரேட்டட் சேச்சுரேட்டட் இருக்குது. இதெல்லாம் என்னது சைக்கிளிக்கில், இது எல்லாமே என்னது சேச்சுரேட்டட் ஹோமோ ஆர் ஹெட்ரோசைக்கிளிக். இதெல்லாமே சேச்சுரேட்டட், எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்குது கரெக்டாக, எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கா, எல்லாமே சிங்கிள் பாண்ட். தீஸ் ஆர் ஆல் சேச்சுரேட்டட் ஹோமோசைக்கிளிக். இப்போ பாரு this is unsaturated homoscyclic heterocyclic அது மட்டும் சொல்லுங்க. this is homo or hetero, unsaturated homo or hetero. இது unsaturated கரெக்டா, இது முதல்ல unsaturated ஏன்னா டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ unsaturated homo or hetero, unsaturated homo or hetero. இதோட ஃபார்முலா சொல்ல முடியுமா யாராவது எனக்கு? இது முதல்ல ஹோமோவா ஹெட்ரோவான்னு சொல்லிட்டு இதோட ஃபார்முலா சொல்லுங்க எனக்கு யாராவது. வாட் இஸ் த ஃபார்முலா? இந்த மாதிரி ஃபார்முலா சொல்லுங்க. சீக்கிரம்பா. எஸ் come on, make it fast. this is homo or hetero. ஃபர்ஸ்ட் விஷயம் இது ஹோமோவா ஹெட்ரோவா? this is homocyclic. இது ஹோமோ தானே, இதில் எங்கே வேற இருக்குது, எல்லாமே கார்பன் தானேப்பா இருக்குது. this is homocyclic பசங்களா கவனம். this is homo. நைட்ரஜன் ஆக்சிஜன் மாதிரி இருந்தால் தான் பிரச்சனை. this is homocyclic. C6 ஓகே 6 கார்பன். ஆமாம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று இருக்குது. ஆனால் ஹைட்ரஜன் கவுண்ட்டு தான் பிரச்சனைங்க. 1 2 3 4 5 6 கார்பன் இருக்குது சரியா. ஒரு கார்பன்லேயும் என்ன பண்ணணும், நம்ம எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்க்கணும் சரியா. பாருங்கள், இங்கே ஆல்ரெடி இந்த கார்பன் இங்கே ஒரு பாண்டு இங்கே ஒரு பாண்டு போயிடுச்சு, 2 பாண்டு தான் இருக்குது. அப்போ மிச்சம் 2 பாண்டு யார் ஹைட்ரஜனோட இருக்கும். நல்லா கவனிங்க, இந்த கார்பன் இங்கே ஒரு பாண்டு இங்கே ஒரு பாண்டு இங்கே வேறு ஒரு பாண்ட் இருக்குல்ல, இந்த கார்பனும் டபுள் பாண்டில் கனெக்ட் ஆகிருக்காங்க. அப்போ இந்த கார்பன் ஆல்ரெடி 1 2 3 பாண்டு கொடுத்துருச்சு. அப்போ ஒரே ஒரு பாண்டு தான் வெளியே ஹைட்ரஜனோட இருக்க போகுது. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? பசங்களா புரிஞ்சுக்க முடியுதா? திஸ் கார்பன் இஸ் லிட்டில் பிட் ட்ரிக்கி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட். ஆல்ரெடி உள்ளுக்குள்ளேயே 3 பாண்டு போயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்க ஒரு பாண்டு தான் ஹைட்ரஜனோட போகுது சரியா. இந்த கார்பனுக்கு அதே மாதிரி 1 2 3 4வது ஒன்று தான் ஹைட்ரஜன் வெளியே இருக்குது கரெக்டா. புரியுதா? இப்போ புரியுதா? நீ தப்பாக சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷம், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போ சொன்னதுக்கப்புறம் நீ புரிஞ்சுக்கணும், அதுதான் எனக்கு தேவை. இப்போ இந்த கார்பன் பாருங்கள் 1 2 2 பாண்டு தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இவனுக்கு 2 பாண்டு வரப்போ. இவனுக்கு பாருங்கள் 1 2 3, அப்போ 4th ஒன் இங்கே வரப்போது, அது ஹைட்ரஜன். இது என்னது 1 2 3 4. அப்போ என்னது எத்தனை ஹைட்ரஜன் வரப்போகுது? இதில் ஒரு ஹைட்ரஜன், இங்கே 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 ஒரு ஹைட்ரஜன். C6 2 2 4 4 4 8 C6H8. C6H8 கரெக்டா? வேறு லெவலா? வெறித்தனமா? வேறு லெவலா? சூப்பரா? புரியுதா உனக்கு? புரியுதா சரியா. திஸ் இஸ் ஹெட்ரோசைக்ளிக் கிடையாது, திஸ் இஸ் ஹோமோசைக்ளிக். ஹோமோசைக்ளிக்கில் என்ன இருக்குது நம்மளுக்கு? ஹோமோசைக்ளிக்கில் இருக்கக்கூடிய விஷயம். சரி, உனக்கு இப்போ இன்னொன்று கேட்குறேன்.
இன்னொரு ஃபார்முலா இன்னொன்று கொடுக்குறேன், அப்படியே உனக்கு புரிஞ்சிடும். ரைட்டா? 2 கொடுக்க போகிறேன். ஸோ இந்த 2ல் யார் ஹோமோசைக்ளிக், நான் என்னென்ன கொஷின்லாம் கேட்குறேனோ அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணணும். ரைட்டா? ஸோ கொஷின் என்ன அப்படின்னா ஏன்னு போட்டு 2 கொஷின் கொடுக்க போகிறேன். ரைட்டா? 1 இங்கே ஒரு டயக்ராம், இங்கே ஒரு டயக்ராம் நான் இப்போ கொடுக்க போகிறேன். இது ஒவ்வொன்றுக்கும் என்னென்னலாம் நீ சொல்லணும் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஏ ஹோமோ ஆர் ஹெட்ரோ. ரைட்டா? ஹோமோ ஆர் ஹெட்ரோன்னு சொல்ல போகிற. பி வந்து சேச்சுரேட்டட் ஆர் அன்சாச்சுரேட்டட்னு சொல்ல போகிறேன். சி வந்து அதோட ஃபார்முலா எனக்கு கொடுக்க போகிறீங்க. ரைட்டா? சூப்பரில் வேறு லெவலில் இருக்கல கிளாஸ், சூப்பராக போகுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல, பட் ஐ என்ஜாய் திஸ் கிளாஸ். ஐ ஜஸ்ட் டெஃபினெட்லி என்ஜாய் இட். ரைட்டா? இப்போ இந்த மூணு கேட்டகரியில் எனக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. சரியா? ரைட். இதை தெரிஞ்சிட்டோன்னா நம்ம IUPAC ஈஸியாக படிச்சிடலாம்ப்பா. IUPAC என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக படிச்சிடலாம். IUPAC you are going to study very easily. எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆன்சர், செகண்ட் ஒன் என்ன ஆன்சர், கடகடன்னு சொல்லுங்கள். எனக்கு இப்படி தான் ஆன்சர் வேணும். 1 போட்டு 1ல் ஏ என்ன, பி என்ன, சி என்ன, அப்படி ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லை 1 போட்டு ஏபிசி மட்டும் ஆன்சர். ஏ என்னது, ஏல 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்ல, ஹோமோவா ஹெட்ரோவா அப்படி போட்டு சொல்லுங்கள். டைப் பண்ணுங்கள் மெதுவாக, டேக் டைம், அவசரமே இல்லை, மெதுவாக பண்ணு. டைப் பண்ண டைம் ஆனாலும் பரவாயில்ல, பட் ரைட் ஆன்சர் வரணும். ஸ்பேம் பண்ணாத, இப்படி ஆன்சர் பண்ணாதீங்க. 1 போட்டு 1ல் ஏல என்னது, ஹோமோவா ஹெட்ரோவா, பியில் என்னது, சியில் என்னது, அப்படி ஆன்சர் பண்ணுங்க. மலர் ஏ என்ன ஆன்சர், 1ல் ஃபர்ஸ்ட் என்னது? அடே நான் சொல்கிறதே உங்களுக்கு புரியல போல. 1ல் ஃபர்ஸ்ட் 1 என்னது, ஹோமோவா ஹெட்ரோவா? 1 இஸ் ஹோமோ. ரைட்டா? 1ல் ஏ வந்து என்னது, ஆப்ஷன் ஏக்கு ஆன்சர் ஹோமோ. அடுத்து பிக்கு என்ன ஆன்சரு, சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா, டபுள் பாண்ட் இருக்குது, அப்போ இது ஒரு அன்சாச்சுரேட்டட். சி என்னது, ஃபார்முலா, எத்தனை கார்பன் இருக்குது அதெல்லாம் எழுத மாட்டாது, நீ தான் எழுதணும். வெரி குட், இன்ட்ரெஸ்டிங் கரெக்டாக எல்லாத்தையும் போட்டுட்டானுங்க. ரைட்டா? 1 வந்து ஹோமோ, பி வந்து அன்சாச்சுரேட்டட். ஃபார்முலாவில் மிஸ்டேக் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கில் ஃபார்முலா தான் இப்போ பிரச்சனை. என்ன ஃபார்முலா தான் பிரச்சனை. விஸ்வா காட் இட். ஃபார்முலா இஸ் C6H6. ரைட்டா? C6H6. ஒவ்வொரு கார்பனும் டபுள் பாண்டில் இருக்குப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்பனும் டபுள் பாண்டில் இருக்குது, இந்த கார்பனும் டபுள் பாண்டில் மாட்டியிருக்கு, இந்த கார்பனும் டபுள் பாண்டில் மாட்டியிருக்கு, இந்த கார்பன்லேயும் டபுள் பாண்ட் இருக்குது, இந்த கார்பனுக்கு ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இந்த கார்பனுக்கு ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. அது போக 1 2 இருக்குது எல்லா கார்பனுக்கும். அப்போ ஆல்ரெடி எல்லோரும் 3 பாண்டு முடிச்சிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ஒரே ஒரு பாண்டு மட்டும்தான் எனக்கு வெளியே ஹைட்ரஜனோட இருப்பாங்க. அப்போ C6H6 இஸ் த ஃபார்முலா. ரைட்டா? ரைட்டா? C6H6 அதான் ஃபார்முலா. சூப்பர்டா, வெரி குட். நிறைய பேர் ஓகே. சோனிகா அனுப்பிச்சிட்டிங்களா, நான் கவனிக்கல, சாரி. ஓகே, குட். ஓகே, ரைட். எல்லாருக்குமே வெரி குட், சூப்பராக பண்ணுறீங்க. நிஜமாகவே ஆர்கானிக்காக இன்ட்ரெஸ்டிங்காக நீ படிக்க பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ தான் கெமிஸ்ட்ரியோட டானாக மாறிடும். கெமிஸ்ட்ரியோட டான். ஏன்னா நிறைய பேர் ஆர்கானிக் படிக்கவே மாட்டாங்க. நீ படிச்சுட்டேன்னா வேறு லெவல். இதுக்கு ஆன்சர், இதுக்கு என்னது, ஏக்கு என்ன ஆன்சர், ஏ என்னது, நான் ஒன்றா கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்கள். ஏ என்ன ஆன்சர், ஏ என்னது, ஃபர்ஸ்ட் என்னது, ஹோமோவா ஹெட்ரோவா? இது ஹோமோசைக்ளிக்கா ஹெட்ரோசைக்ளிக்கா? ஹோமோசைக்ளிக் ஆர் ஹெட்ரோசைக்ளிக்? எஸ், இட் இஸ் ஹெட்ரோ. இது வந்து என்னது, ஹெட்ரோசைக்ளிக். அடுத்து பி, சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா? சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா? வெரி குட், இட் இஸ் சேச்சுரேட்டட். வெரி குட், இட் இஸ் சேச்சுரேட்டட். சி, ஃபார்முலா நீ தான் சொல்லணும். எத்தனை கார்பன் இருக்கு? வெரி குட். சேச்சுரேட்டட் ஹெட்ரோசைக்ளிக். வாட் இஸ் த ஃபார்முலா? ஃபார்முலா என்னது? C4H4ஆ? C4ஆ? அதுதான் அந்த இடத்துல இருக்கிறது பெரிய ட்விஸ்ட்டே. அதுதான் ஃபார்முலா தான் அங்கே ட்விஸ்ட்டு. கார்பன் எத்தனை, அதுதான் எங்கள் விஷயம். C3 அங்கே. ரைட்டா? இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன். இங்கே கார்பனே இல்லை, அங்கே ஆக்சிஜன் இருக்குது. அங்கே என்ன இருக்குது, ஆக்சிஜன். C3. நீட் ஜெயில இப்படி தான் கொஷின் இருக்கும், பெருசாலாம் இருக்காது. இதை பார்த்தோன்னே ப்ரொப்பேன்னு தோணும் நம்மளுக்கு 4 இருக்குன்னு, ஆனால் அது 3 கார்பன் இருக்கக்கூடிய. ரைட்டா? C3
அப்போ ஒவ்வொன்றும் என்னது ஆல்ரெடி 2 பாண்ட் இருக்குது எல்லாத்தையும் சுற்றியும். ஒவ்வொரு கார்பன் ஆல்ரெடி 2 பாண்டு ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களை சுற்றியும் 2 போடுங்க. அப்போ C3H6. வெரி குட் வெரி குட் வெரி குட், குட் ட்ரை குட் ட்ரை. H6 ஓ வேற போடணும், ஓ போட விட்டாங்க ரைட்டா, ஓ வேற போடணும். C3H6O சரியா, C3H6O சரியா, சூப்பர்ல, வெரி குட் வெரி குட், சூப்பர்டா சூப்பர், குட் 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 சரியா, ரைட். வேறு லெவலில் நம்ம சைக்ளிக் கார்போசைக்ளிக் பார்த்துட்டோம். ரைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துட்ட எக்ஸாம்பிள், அதை எக்ஸாம்பிளை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அதுக்கு பேரெல்லாம் இருக்குது பாருங்கள். என்னென்ன இருக்குது, கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ரைட்டா. கார்போசைக்ளிக்னா என்னது, சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுக்கு இன்னும் ஃபர்தராக பேர் இருக்கான். என்ன பேர் பாருங்கள், அலிசைக்ளிக் காம்பவுண்ட், அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு 2 இருக்குது ரைட்டா. அலிசைக்ளிக் அரோமேட்டிக்னு 2 டைப் இருக்குது. பெருசாக ஒன்றும்லாம் இல்லை, கவலைப்படாத, சிம்பிள். பேரை பார்த்து பயந்துராத, சப்பா மேட்ரு. அலிசைக்ளிக்னா சேச்சுரேட்டட் ஆர் அன்சாச்சுரேட்டட் ரிங் ரைட்டா, சேச்சுரேட்டட் ஆர் அன்சாச்சுரேட்டட் ரிங். யாரெல்லாம் சேச்சுரேட்டட் அல்லது அன்சாச்சுரேட்டட் ரிங்காக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா they are all going to be called as acyclic compound. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவலைப்படாத, பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, இது உனக்கு ரொம்ப டீட்டெயிலாக இப்போ தேவைப்படாது. 11th வரப்போ நான் உனக்கு நடத்து இந்த மாதிரி இருக்கா, இது ஒரு ரிங்கில் அன்சாச்சுரேட்டட் ரைட்டா, ரிங்கில் அன்சாச்சுரேட்டட், ரிங்கு வித் சேச்சுரேட்டட் ரைட்டா, ரிங் வித் சேச்சுரேட்டட். இது எல்லாமே இப்போ நான் முன்னாடி வரைகிறேன்ல, இது எல்லாமே என்ன அப்படின்னா அலிசைக்ளிக் காம்பவுண்டு. இது எல்லாமே என்னது, அலிசைக்ளிக் காம்பவுண்ட். இதெல்லாம் என்னது, அலிசைக்ளிக் காம்பவுண்ட் ரைட்டா. சைக்ளிக் ஸ்ட்ரக்சரு, இட் கேன் பி சேச்சுரேட்டட் ஆர் அன்சாச்சுரேட்டட் ரைட்டா. ஓகே ரைட், நான் இருக்கனால எல்லாமே 𝑠𝑚SW தானே. ஓகே ரைட். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் எதுவாக வேணால் இருக்கலாம் ரைட்டா, சைக்ளிக்கில் எதுவாக வேணால் இருக்கலாம். இப்போ நான் சொல்லித்தரலாம் தான் இன்டீரியர் கொஷின் சரியா. இது சைக்ளிக், இது சைக்ளிக், இது சைக்ளிக், இது சைக்ளிக், இது சைக்ளிக். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சைக்ளிக்காக இருக்கணும் ரைட்டா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சைக்ளிக்காக இருக்கணும். சைக்ளிக்காக இருக்க எல்லாருமே என்ன அப்படின்னா அலிசைக்ளிக் காம்பவுண்ட். அதில் சேச்சுரேட்டடாக இருந்தாலும் சரி, அன்சாச்சுரேட்டடாக இருந்தாலும் சரி ரைட்டா, சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே அலிசைக்ளிக் காம்பவுண்ட். நல்லா நான் வச்சுக்கோ, உனக்கு சைக்ளிக் தெரியும் ரைட்டா. போன ஸ்லைடில் பார்த்தது வேறு, சைக்ளிக்கில் ஹோமோ அண்ட் ஹெட்ரோ, தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அந்த காம்பவுண்டு, அதை மறந்துடு, அது வேறு. இப்போது அந்த கார்போசைக்ளிக் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம கார்போசைக்ளிக்கில் ஹோமோசைக்ளிக் இருக்குல்ல, ஹோமோசைக்ளிக்கில் 2 டைப்பு. போன தடவை சைக்ளிக்கில் 2 டைப் பார்த்தோம். சைக்ளிக்கில் என்னென்ன பார்த்தோம், நம்ம உனக்கு இப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி வரைஞ்சால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு ரைட்டா. பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோமா. ஃபஸ்ட்டு என்னது, ஆர்கானிக் காம்பவுண்ட். உன் புக்லேயும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரைட்டா. ஆர்கானிக் காம்பவுண்டு 2ஆக பிரிஞ்சுது. ஃபஸ்ட்டு என்னது, ஒன்று ஓப்பன் செயின், இன்னொன்று க்ளோஸ்டு. இந்த க்ளோஸ்டுக்கு தான் என்ன பேர் வச்சோம், நம்ம சைக்கிள்னு பேர் வச்சோம் ரைட்டா. சைக்கிளில் 2 சைக்கிள் பார்த்தோம். என்னது, ஒன்று ஹோமோ சைக்கிள், இன்னொன்று ஹெட்ரோ சைக்கிள் ரைட்டா. ஹோமோ ஹெட்ரோ பார்த்தோமா, கரெக்டா, ஹோமோ ஹெட்ரோ பார்த்தோமா. இப்போது இந்த ஹோமோவில் 2 இருக்கான். என்னது, ஒன்று அலிசைக்கிள், இன்னொன்று அரோமேட்டிக் அப்படின்னு இருக்கான் ரைட்டா. அவ்வளோதான் வித்தியாசம் ரைட்டா, அலிசைக்ளிக் அண்ட் அரோமேட்டிக் ரைட்டா. ஓப்பனுக்கு ஏ சைக்கிள், ஓப்பனுக்கு என்னது இன்னொரு பேர் ஏ சைக்கிள்னு பார்த்தோம் ரைட்டா, ஏ சைக்கிள் சரியா ரைட். இப்போ பாரு, இதுக்கு இப்போ இந்த அலிசைக்கிள்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கார்போசைக்கிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 2மே கார்போசைக்கிள் தான், இது 2மே கார்போசைக்கிள். கார்போசைக்கிள்னா என்னது, இந்த மாதிரி ஆக்சிஜனோ நைட்ரஜனோ சல்ஃபரோ உள்ளே வர மாட்டாங்க. ஒன்லி கார்பனால் மட்டும் உருவாக்கப்பட்ட சைக்கிள். அதில் 2 டைப் இருக்குது, ஒன்று அலிசைக்ளிக், இன்னொன்று அரோமேட்டிக். இந்த அலிசைக்ளிக்னா என்ன தெரியுமா, அதாவது அது சேச்சுரேட்டடாக இருக்கலாம், அன்சாச்சுரேட்டடாக இருக்கலாம், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், யாராக வேணால் இருக்கட்டும், அவங்க எல்லாரும் இதுக்குள்ளே வருவாங்க. இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான், இவங்க பேர் என்ன அப்படின்னா அரோமேட்டிக்ன்றதுக்கு பேர் இந்த ஒரு காம்பவுண்ட் இருக்குல்ல, இந்த பென்சன் இருக்குது. இப்போதைக்கு நீனு இதை ஞாபகம் வச்சுக்கோ, 11th வரப்போ நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போதைக்கு நம்ம புக்கில் கொடுத்துருக்குது இது மட்டும்தான், அரோமேட்டிக் அப்படின்னு. இது பேர் பென்சன். இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதுக்கு பேர் பென்சன்னு பேர். எந்தெந்த ஃபார்முலாவில் எந்தெந்த ஸ்ட்ரக்சர்லாம் இந்த பென்சின் வருதோ, இந்த பென்சின் வர எல்லாருமே என்ன அப்படின்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட். அரோமா அப்படின்னா நறுமணம் அப்படின்னு அர்த்தம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபினாயில், டெட்டால், நாப்தலின் பால், அந்துருண்டை, இது எல்லாத்துலேயுமே இந்த பென்சினோட ஸ்ட்ரக்சர் ஒரு சின்ன பாட்டாக இருக்கும். இந்த பென்சினோட சேர்ந்துருக்கும் ரைட்டா.
பென்சன் பென்சினோட சேர்ந்து இருக்க போகுது, இதுக்கு பேர் பென்சன், ரைட்டா? அரோமேட்டிக் அப்படின்னு, ரைட்டா? நெய் எடுத்துக்கலாம், நெய் வந்து என்ன தானே, ஆயில் எல்லாமே இது இருக்கக்கூடியது, ரைட்டா? அரோமேட்டிக். எது எதுலலாம் அரோமா வருதோ, ரைட்டா? எது எதுலலாம் அரோமா வருதோ, ரிச் ஸ்மெல் வருதோ, அது எல்லாமே நம்ம பர்ஃப்யூம், எஸ் பர்ஃப்யூம், பாடி ஸ்ப்ரே, காஃபி, இது எல்லாமே தான், ரைட்டா? அரோமா இருக்கோ அது எல்லாமே என்ன அப்படின்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட். அது எல்லாத்துலேயும் பென்சன் ரிங் இருக்கும். பென்சன் ஒரு அங்கமாக இருக்கும். பென்சனுக்கும் ரூல்ஸ் இருக்குது, that we will study in 11th standard. இப்போ வேண்டாம், அது ரொம்ப இன்னும் இன்டெப்த்தாக படிப்போம். இப்போதைக்கு நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது இதுதான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பென்சன் ரிங் யார் யார்கிட்டலாம் இருக்கோ, ரைட்டா? பென்சன் ரிங் இருக்கவங்க எல்லாருமே யார் யாரெல்லாம் பென்சன் ரிங் வச்சுருக்காங்களோ, பென்சன் ரிங் வச்சுருக்க எல்லாத்தையும் நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா you can just call them as aromatic compounds, ரைட்டா? சிம்பிள்ப்பா, நம்ம பார்த்துட்டோம், ரைட்டா? அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். என்னதுப்பா? ஹோமோசைக்ளிக்கில் 2 பேர் இருக்க போகிறாங்க, ஒன்று அலிசைக்ளிக், இன்னொன்று அரோமேட்டிக். அரோமேட்டிக்னா பென்சன் ரிங்கோட காம்பினேஷன் இருக்கணும். சானிடைசர், எஸ் வெரி குட், இது எல்லாமே தான், ரைட்டா? பென்சன் ரிங்கோட சேர்ந்து இருக்கணும், ரைட்டா? பென்சன் ரிங்கோட சேர்ந்து இருக்கவங்கள தான் நம்ம அரோமேட்டிக் சொல்ல போகிறோம், அவ்வளோதான். சரியா? ரைட், சரியா? தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், ரைட்டா? ஹெட்ரோசைக்ளிக் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அதோட பேர்லாம் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரோசைக்ளிக் உனக்கே தெரியும் யார் இவெல்லாம், ஹெட்ரோசைக்ளிக் நம்மால், இவன் பூரா ஹெட்ரோசைக்ளிக் தான். ஹெட்ரோசைக்ளிக் பற்றி உனக்கே தெரியும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக ஹெட்ரோசைக்ளிக் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்? ஓகே. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு புது ஒரு அத்தியாயத்துக்குள்ளே போகிறோம். அது முடிச்சோன்னே உனக்கு நான் பிரேக் விடுறேன், சரியா? ஐயூபேக்கோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரைட்டா? இன்னும் ஒரு 4 ஸ்லைடு, ஆஃப்டர் த 4th ஸ்லைடு ஐ வில் கிவ் யூ அ பிரேக், சரியா? ரைட்டா? ஃபுட்லேயும் இருக்கும் பென்சன், எஸ் நம்ம பார்க்கலாம். ஆயில் அதெல்லாம் இருக்கலாம், அதுலேயும் பென்சன் இருக்கும், சரியா? ரைட், நல்லா கவனிங்க. தீமினல் பேச்சுலர் டுடே சயின்ஸ் கிளாஸ் கிடையாது. தீமினல் டுடே இஸ் அ லான்ச். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிராஷ் கோர்ஸ் லான்ச் ஆகுது. யார் யாரெல்லாம் கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணலையோ இப்போயே ஜாயின் பண்ணிக்கோ. அடுத்த ஒரு 50 நாள் உனக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சர்டாக நீ என்ன படிக்கணும், உன்னோட 500 out of 500 மார்க் வாங்குறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டியூஷன், ஆன்லைன் டியூஷன், அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட சேனல் இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா தீமினலில் ஜாயின் பண்ணியிருந்தேன்னா நீ ஜாயின் பண்ண வேண்டாம். தீமினலில் ஜாயின் பண்ணாதவங்க யூ கேன் ஜஸ்ட் கிளிக் தட், ரைட்டா? தீமினல் ரிவிஷன் கோர்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீ ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? தீமினல் கிராஷ் கோர்ஸில் யூ கேன் ஜஸ்ட் ஜாயின். 2ல் எது வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது பார்த்தோன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தியா, இன்னிலேருந்து இருக்கக்கூடிய வீடியோ மட்டும்தான் இருக்கும். இதில் ஸ்டார்டிங்லேருந்து, ரைட்டா? தீமினல் பேட்சில் என்னென்னலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு நடத்திருந்தோமோ அது எல்லாமே உனக்கு சேர்ந்து வந்துடும், ரைட்டா? அது எல்லாமே உனக்கு சேர்ந்து வந்துடும், அது எல்லாமே சேர்ந்து வந்துடும், சரியா? இது வந்து ப்ரோ, இது நீ போட்டுட்டேன்னா உனக்கு பழைய வீடியோஸ் நாங்கள் நடத்துனது ஸ்டார்டிங்லேருந்து இருக்க எல்லாமே வந்துடும், ரைட்டா? ஓகே, ரைட். அது நீங்கள் ஏன் அங்கே போக மாட்டேங்கிறீங்க? ஒய் ஆர் நாட் கோயிங் சோனிகா? ஏன் நீங்கள் அங்கே போகிறதில்ல? ரைட், சரியா? ரைட், அடுத்து பாருங்கள் ஹைட்ரோகார்பன்ஸ். சி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ தான் நம்ம இந்த லெசனோட ஒரு முக்கியமான அங்கத்துக்குள்ளே நம்ம குதிக்க போகிறோம், சரியா? யார் யாரெல்லாம் தீமினல் இருக்கா, தீமினல் பசங்களுக்கு இருக்க பெனிஃபிட் என்ன தெரியுமா? நீ அங்கே இருக்க கிளாஸ் டைமிங், இங்கே இருக்க கிளாஸ் டைமிங் ஒன்றா இருக்காது. தட்ஸ் கோயிங் டு பி 2 different செஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ரேஷன் 75 இருக்கட்டும், தீமினல் கிளாஷ், ரெண்டுமே தனித்தனி டைமிங்கில் தான் இருக்குது. நீ அதையும் படிச்சுக்கலாம், இதையும் படிச்சுக்கலாம். ஸோ அதுதான் விஷயம். ஒரே நேரத்தில் உனக்கு டபுள் தமாக்கு ஆஃபர் மாதிரி இருக்க போகுது. அதனால் அதை கவனமாக பார்த்து வச்சுக்கோ, ரைட்டா? தீமினலில் இருக்கவங்களுக்கு டபுள் தமாக்கா ஒரே நாளில் நீ 2 கிளாஸ் 2 விதமாக நீ அட்டன் பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ்னால் சாயங்காலம் நடத்துறது வேறையாக இருக்கும், காலையில் வேறு நடத்துறது இருக்கும். அதனால் அது எல்லாத்தையும் கவனமாக பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்கள். ஓகே, ரைட். ரைட், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஒன்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். கார்பனும் ஹைட்ரஜனும் மெயினாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தான் ஹைட்ரோகார்பன் நம்ம சொல்ல போகிறோம், ரைட்டா? ஹைட்ரோகார்பன் அப்படின்னு. ஸோ hydrocarbons are regarded as parent organic compounds. Other organic compounds are derived from hydrocarbons by replacing hydrogen atoms, right? வேறு hydronic compounds லாம் ஹைட்ரஜனை வெளியே அனுப்பிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, வேறு யாராவது ஒருத்தவங்க வந்து உட்காந்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது நம்ம எடுத்துக்கிட்டோன்னா CH3ன்னு இருக்குது, சரியா? இது என்னவோ மாறப்போகுது அப்படின்னா CH3CH2Oன்னு மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் போய்ட்டு அந்த இடத்துல ஆக்சிஜன் வந்துருச்சுன்னு அர்த்தம், சரியா? இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் போய்ட்டு அங்கே ஆக்சிஜன் வந்துருச்சு. இது எப்படி வந்துச்சு, இது பேர் என்ன, அதெல்லாமே நம்ம பார்க்கலாம், ரைட்டா? சரியா?
அது எல்லாமே நம்ம என்னென்னு பார்க்கலாம் சரியா. தட் வி வில் டிஸ்கஸ் இட். ஜென்ரலாக ஹைட்ரோகார்பன்னா கார்பனும் ஹைட்ரஜன் இருக்கக்கூடியது. ஒரு சில சமயங்களில் ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு ஆக்சிஜன் மட்டும் வந்து என்ன பண்ணுவாங்க உள்ளே சேர்ந்துக்குவாங்க ரைட்டா. கோர்ஸ் கொடுத்தா லோட் ஆகுதா சார்? நாட் கம்மிங்கா. நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் செக் பண்ணிவிட்டு பாருங்கள், கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். இட் இஸ் லைவ். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்புறம் என்ன ரைட் பசங்களா? எஸ், we are in the first phase of IUPAC. IUPAC ஓட first phaseல இருக்கோம் நம்ம சரியா. ரைட்டா. ரைட்டா சரியா. சயின்ஸ் தாண்டா போட்டிருக்கோம். ஆனால் சயின்ஸில் என்ன அப்படின்னா அது ஓரியன்டேஷன் செஷனு. இன்றைக்கி ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ். புது பசங்க இன்றைக்கி நிறைய பேர் வருவாங்க சரியா. இன்றைக்கி தீமினில் நிறைய பசங்க வருவாங்க, கிராஷ் கோர்ஸ் பசங்க. அதனால தான் ரைட்டா. கவனிங்க ஃபேஸ் 1ல் இருக்கோம். கவனமாக கவனிங்க ஃபேஸ் 1. Hydrocarbons are classified into 3 types. ஜென்ரலாக 3 டைப் தான். என்னது? ஆல்கேன், ஆல்கீன், அல்கைன்ஸ் ரைட்டா. ஏன், ஈன், ஐன். நல்லா ப்ரொனவுன்சியேஷன் நல்லா கவனிச்சுக்கோ. இந்த ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன், ஈன், ஐன் இதை நல்லா அழுத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ரைட்டா. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங். நீ மாற்றி ப்ரொனவுன்ஸ் பண்ண, மாற்றி எழுதுனா ஒட்டு மொத்தமாக அந்த காம்பவுண்டே மாறிடும். ஏன், ஈன், ஐன் ரைட்டா. ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் சரியா. ரைட்டா கவனிங்க. ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் ரைட்டா. ஏன், ஈன், ஐன். ஏஎன்இ, இஎன்இ, ஒய்என்இ சரியா. ஏனு, ஈனு, ஐனு. ஏன்னா என்ன அப்படின்னா சிங்கிள் பாண்ட். எங்கெல்லாம் சிங்கிள் பாண்ட் இருக்கும் ரைட்டா. சிங்கிள் பாண்ட் இருக்க எல்லா காம்பவுண்டும் ஆல்கேன்ஸ். எங்கெங்கெல்லாம் சிங்கிள் பாண்ட் இருக்கோ அது எல்லாருமே என்னதுப்பா ஆல்கேன் அப்படின்னு அர்த்தம். அதே இது டபுள் பாண்ட் இருக்க எல்லாருமே ரைட்டா. டபுள் பாண்ட் எங்கெங்கெல்லாம் டபுள் பாண்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே என்னது அல்கீன்ஸ். எங்கெங்கெல்லாம் ட்ரிபிள் பாண்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே ட்ரிபிள் பாண்ட் இருக்க எல்லாருமே ட்ரிபிள் பாண்ட் இருக்க எல்லாருமே அல்கைன்ஸ். இப்போது உனக்கு ஒரு சூப்பர் கொஷின் கேட்குறேன். இந்த 3 பேரில் யாருப்பா சேச்சுரேட்டட் காம்பவுண்டு? இந்த 3 பேரில் யார் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்? கஷ்டமான கொஷின். பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள், கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். இந்த 3 பேரில் யார் வந்து சேச்சுரேட்டட்? யார் சேச்சுரேட்டட்? யார் சேச்சுரேட்டட்? எஸ், ஆல்கேன்ஸ். ஏஎன்இ ரைட்டா. ஏஎன்இ ஆல்கேன்ஸ் ஆர் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஆல்கேன்ஸ் தான் என்னது சேச்சுரேட்டட் காம்பவுண்டு. வெரி குட், வெரி குட். ஈஸி கொஷினா? ஓகே. ரைட். இப்போது இந்த அல்க் அப்படின்னு என்னது? அல்க்குன்னு ஒன்று இருக்குல்ல முன்னாடி. அல்க்குன்னு அல்க்கு போட்டு தான் அதுக்கப்புறம் ஏஎன்இ போட்டிருக்காங்க. அல்க் அப்படின்னா என்னது? அல்க்குன்றது ஜென்ரலாக இது எல்லாத்துக்கும் கூட காமன் நேம் தான் அது ரைட்டா. ஆல்கேன், ஆல்கீன்ஸ், அல்கைன்ஸ்ன்றது ஹைட்ரோகார்பனோட காமன் நேம் ரைட்டா. இது வந்து என்ன அப்படின்னா சிங்கிள் பாண்ட் இருக்கிறது சேச்சுரேட்டட். இது சேச்சுரேட்டட். இவங்க எல்லாரும் என்னது? திஸ் இஸ் சேச்சுரேட்டட். நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க, நீ தாறு மாதிரி தக்காளி சோறு கிண்டிடுவ. ஞாபகம் வச்சுக்கோ. unsaturated. This is saturated. This 2 are unsaturated. ரைட்டா. ஓகே. சேச்சுரேட்டட். அதுக்கப்புறம் என்னது? unsaturated. ரைட். நெக்ஸ்ட்டு இப்போது நான் உங்ககிட்ட இப்படி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் ரைட்டா. இந்த ஃபார்முலா சரியா. இது ஆல்கேனா, ஆல்கீனா, அல்கைனா எப்படி கண்டுபிடிப்பா? how will you find ஆல்கேன், ஆல்கீன் அல்லது அல்கைன்? இதில் யார் ஆல்கேன், யார் ஆல்கீன், யார் அல்கைன்? இவங்க 3 பேரில், இந்த 3 பேரில் இவங்க யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? கண்டுபிடிக்க முடியாது. இப்போதைக்கு உனக்கு கண்டுபிடிக்க முடியாது. இப்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு we have a formula சரியா. இஎன்இயா? ஓகே. உங்களோட கெஸ் படி இஎன்இ, ஏஎன்இ, ஒய்என்இ எது வேணால் சொல்லலாம். நான் உங்கள் இடத்துல இருந்தால் 3மே சொல்லுவேன் ரைட்டா. எது வேணால் சொல்லுவேன். இது சிங்கிள் பாண்டுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? இது சிங்கிள் பாண்டுன்னு சொல்ல முடியாது, டபுள். இதுக்குள்ளே என்ன பாண்ட் இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு. வெரி குட் அஸ்வின். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் சரியா. இப்போ நான் அதை சொல்லித்தரேன் சரியா. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ இவங்க யாருன்றதை நான் ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன். அந்த ஃபார்முலா எழுதுனதுக்கப்புறம் நீ கண்டுபிடிச்ச ஆன்சர் சொல்லு சரியா. இப்போ கவனிங்க. ஃபார்முலா நான் சொல்லித்தர மாதிரி படி. நான் சொல்லித்தர மாதிரி படிங்க. 3 ஃபார்முலா இருக்குது. இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா. ஆனால் அப்படி மனப்பாடம் பண்ணாது. நான் சொல்லித்தர மட்டும் கவனி. எப்பயுமே டபுள் பாண்டோட ஃபார்முலா தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டபுள் பாண்டோட ஃபார்முலா தான். டபுள் பாண்டோட ஃபார்முலா என்ன தெரியுமா? CnH2n. இதானது டபுள் பாண்டோட ஃபார்முலா. டபுள் பாண்ட் யார்? அல்கீன்.
ஈன் அல்கீன். அல்கீனோட ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா, அல்கீனோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா CnH2n. சரியா, CnH2n. உன் மைண்டில் இது எப்பயுமே இது மட்டும் தான் ஞாபகம் இருக்கணும். சிங்கிள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது, அது இதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். CnH2nங்கிறது தான் ஈனோட ஃபார்முலா, அல்கீனோட ஃபார்முலா. இப்போது அல்கீனுக்கு மேலே தானே அல்கைன் இருக்குது, ரைட்டா? அல்கீனுக்கு மேலே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், CnH2n +2 +2 போட்டால் என்னது அது? +2 போட்டால் என்னது அது? அல்கேன். அதே இது CnH2n -2 போட்டால் அது என்னது? அல்கைன். ரைட்டா? அல்கேன், அல்கீன், அல்கைன். ஸோ அல்கீன்லேருந்து +2 போட்டால் அல்கேனு, அல்கீன்லேருந்து -2 போட்டால் அல்கைனு. ரைட்டா? ரைட்டா? கிளியர்? இப்போ எனக்கு பதில் சொல்லுங்கள், வாட் இஸ் திஸ்? சி என்னது? இப்போ பாருங்க, என்ன இருக்க இடத்துல 2 இருக்கு. 2 என்ன வேல்யூ என்னதுப்பா? 2 என்னது? 2 × 2 என்னது? இந்த இடத்துல 2 தான் இருக்குது. அப்போ என்னது? இப்போ என்ன பண்ணணும், அப்போ இது ஃபார்முலா என்னது? CnH2n இருக்கு நமக்கு ஃபார்முலா. அப்போ இதோட டபுள் மடங்கு இருக்கணும். இதோட டபுளாக இருக்குங்க. 2 மல்டிப்ளை பண்ணால் 2ங்கிறது தான் n is equal to 2ன்னு வச்சுக்கலாங்க. n equal to 2. அப்போ 2 × 2 C2H4 இருந்தால் அதை நான் என்ன பண்ணலாம்? அல்கீன்னு சொல்லலாம், அல்கீன். ஆனால் இங்கே C2H6 இருக்குது. அப்போ இதோட ஒரு +2 ஆட் ஆகிருக்கு. +2 ஆட் ஆக என்னது? அப்போ ஆல்கேனு. அப்போது இது என்ன ஃபார்முலாவில் இருக்குங்க? CnH2n +2. ரைட்டா? நான் இப்போ எழுதி போடுறேன், அதுக்கெல்லாம் எனக்கு நீங்கள் தான் ஃபார்முலா சொல்ல போகிறீங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, செகண்ட் ஒன் என்ன, தேர்ட் ஒன் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் C3H6. C3H6 என்னதுப்பா? ஆல்கேனா, ஆல்கீனா, அல்கைனா? ஆமாம், என் பேக்ரவுண்டில் இங்கே பயங்கரமாக பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் அதை கேட்குறீங்க. இங்கே பக்கத்தில் திருவிழா, அது பொங்கல் திருவிழா போட்டு பாட்டெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ENE, செகண்ட் ஒன் இஸ் ANE, தேர்ட் ஒன் இஸ் YNE. சரியா? ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன். ரைட்டா? ஆல்கேன், ஆல்கீன் அண்ட் ஆல்கைன். சரியா? ஏன், ஈன், ஐன். சாரி, ஈன், ஏன், ஐன். ஈனு, ஏனு, ஐனு. டேய், ஐயூபேக்கு தாண்டா பேசிக்கு. இது தெரிஞ்சதான் ஐயூபேக் எழுத முடியும். சரியா? ஈன், ஏன், ஐன். சரியா? ஈன், ஏன், ஐன். ஓகேவா? கிளியரா? ஈனு, ஏனு, ஐன். கிளியர்? சூப்பர். இப்போ இதை தான் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? இங்கே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஃபார்முலா. அது எல்லாத்தையும் நான் உனக்கு ஒரே ஸ்லைடில் முடிச்சிட்டேன். இந்த ஒரு ஸ்லைடை உனக்கு வேணால் நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. இதுதான் மெயினானது. இந்த ஃபார்முலாவும் சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் தான் முக்கியம். இது தெரிஞ்சால் போதும், நீ மாஸ் பண்ணிடலாம். வேறு லெவலில் நீ என்னோட ப்ரிப்பரேஷனை நொறுக்கி விட்டுறலாம். நொறுக்கி விட்டுறலாம். சரியா? ரைட்? ஓகே, வெரி குட், வெரி குட், சூப்பர். ரைட், இப்போ இதுதான் அடுத்த 3 ஸ்லைடில் இருக்குது. அது எல்லாத்தையும் மொத்தமாக சார் சுருட்டி உங்கள் கையில் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 1லேருந்து 5 இருக்கக்கூடிய கார்பனுக்கு பேர் வச்சுருக்காங்க. ரைட்டா? இதுக்கு மட்டும் நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். ரைட்டா? இதுக்கும் ஐயூபேக்கும் என்ன சம்மந்தம் நான் சொல்லித்தரப்போ உனக்கு தெரியும். கவனிங்க, இதுக்கும் ஐயூபேக்கும் என்ன சம்மந்தங்கிறது இப்போ ஒரு ½ அன் ஹவரில் உனக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஒரு 2 மினிட்ஸ் அல்லது ஒரு ½ அன் ஹவரில், ½ அன் ஹவருக்கு அப்புறம் தானே ஐயூபேக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் உனக்கு தெரியும். ரைட்டா? இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கண்டுபிடிப்போம். ரைட்டா? ஃபங்க்ஷனல் குரூப்பில் என்னென்னு படிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு டேப்லெட் காலம் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? 11.1 ஹைட்ரோகார்பன் கண்டெய்னிங் 1 to 5 கார்பன் ஆட்டம்ஸ்க்குன்னு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க. பிரேக் விட்றேன், வெயிட் பண்ணு. ரைட்டா? ஒரு டைம் டேபிள் ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேப்லெட் காலமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன அப்படின்னா இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ சி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்பன் CH4னா என்ன, சி வந்து ஒரு கார்பன் இருக்கப்போ அதோட ஆல்கேன் ஃபார்ம் என்னது, அதாவது
H2N ஓட ஃபார்ம் H2N + 2 ஓட ஃபார்முலா என்ன, பேர் என்ன. அடுத்து CN H2Nல என்ன பேர் இருக்குது, CN H2N - 2ல அதோட பேர் என்ன அப்படின்னு. சரியா, அது எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த பேர் இப்போ எழுத போகிறதில்ல, ரைட்டா. இந்த பேர் இப்போ எழுத போகிறதில்ல, ஏன்னா இந்த பேர் எழுதுறதுக்கு முன்னாடி அதுக்கும் தெரிஞ்சிருக்கணும் இது எப்படி சார் இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அதனால் அதையும் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் ஒரு சார்ட் சொல்லுவேன், அதை சொன்னதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரைட்டா. ஆஃப்டர் தட் வி வில் பி ஸ்டார்டிங் இட். அதுக்கு முன்னாடி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு கார்பன் இருந்தால் என்ன பேர் வைக்கணும், 2 கார்பன் இருந்தால் என்ன பேர் வைக்கணும், 3 கார்பன் இருந்தால் என்ன பேர். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. 1 கார்பன், 2 கார்பன், 3 கார்பன், 4 கார்பன், 5 கார்பன், 6 கார்பன், 7 கார்பன். இதை டெஸ்ட் இப்போ பிரேக் விட்டுட்டு வந்த உடனே நான் அதை கேட்பேன், அப்போ எனக்கு பதில் சொல்லணும், ரைட்டா. 9 கார்பன், 10 கார்பன், இவங்க எல்லாத்துக்கும் பேர் எனக்கு சொல்லணும், சரியா. பிரேக் விட்டதுக்கப்புறம் இப்போ நான் உனக்கு சொல்லுவேன், சரியா. ரைட். 1 கார்பன்னா என்ன பண்ணணும், மெத்து. எனக்கு இதுதான் சொல்லணும், நான் என்ன வார்த்தை சொல்கிறேனோ அதை தான் சொல்லணும். 1 கார்பன்னா மெத்து, 2 கார்பன்னா எத்து, 3 கார்பன்னா ப்ரோப், 4 கார்பன்னா பியூட்டு, 5 கார்பன்னா பென்ட்டு, 6 கார்பன்னா ஹெக்ஸு, 7 கார்பன் இருந்தால் ஹெப்ட்டு, 8 கார்பன் இருந்தால் ஆக்ட்டு, 9 கார்பன் இருந்தால் நோன், 10 கார்பன் இருந்தால் டெக். சரியா, எனக்கு இது மனப்பாடம் பண்ணியிருக்கணும் நீங்கள், சரியா. இப்போ பிரேக் முடிஞ்சு வந்த உடனே நான் கேட்பேன், அப்போ எனக்கு இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் நீங்கள் எல்லோரும், சரியா. இப்போ பிரேக் முடிஞ்சு வந்த உடனே என்ன பண்ணணும், எனக்கு இதுக்கு பதில் சொல்லணும், சரியா. ஓகேவா, ரைட். ஓகேவா, 10 minutes ஓகேவா. மணி என்ன, 9:30 ஆகுது. சரி, we will start at 9:45. ஓகே, சரி. 9:45 after 15 minutes. 15 minutes ஓகே தானே, ஓகேவா. மந்த் ஸ்டார்ட் மாதிரி இருக்கும், கரெக்டு தான். அதான் 15 minutes இஸ் ஓகே, ரைட்டா. ரைட், சரியா. 8, 9, 10 இஸ் லைக் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். என்ன, ஆமாம், அதெல்லாம் அப்படி தான். அதெல்லாம் க்ரீக் வேர்டு தானே, க்ரீக்லேருந்து வச்சது தான், அப்படி தான் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, ரைட். இதெல்லாமே அதுதான். அக்டோபர், நவம்பர், டிசம்பரா, ஓகே, ரைட். சரியா, கிளியரா. ஓகே, 10 minutes, சாரி 15 minutes, கம் பேக், ஓகேவா. ரைட், வில் ஸ்டார்ட் வித் 15 minutes of break. Tada. After 15 minutes we will see.
பசங்களா இங்கே பேக்ரவுண்டில் கொஞ்சம் பயங்கரமாக சவுண்ட் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. there is a lot of sound in my background. ஸோ இங்கே வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு போட்டு பயங்கரமாக பாட்டு ஓடிட்டுருக்கு கோயிலில். ஸோ ஜஸ்ட் டோன்ட் லிசன் தேட். நான் பேசுகிறத மட்டும் கேளுங்க. ஸோ நான் ஆடியோ கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன், அதனால் கம்மியாக தான் இருக்கும். ஜல்லிக்கட்டு நான் மதுரையில் நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி பாலமேடு, அதுக்கப்புறம் நாளைக்கு அவனியாபுரம், அதுக்கு அடுத்த நாள் அலங்காநல்லூர், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்கும். ஸோ அதெல்லாமே ஃபேமஸ் தான். அங்கெல்லாம் போக முடியாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் சீட்டெல்லாம் கிடச்சிட, டிக்கெட் கிடைக்கிறதே கஷ்டம். அவ்வளோ கூட்டம் இருக்கும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆனால் அழகாக என்ன பண்ண லோக்கல் சேனலில் உட்காந்து பார்த்தேன்னா சூப்பராக பார்க்கலாம். அந்த மாதிரி டிவிலே பார்த்துடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ மதுரையில் ஒரு சில விஷயத்துக்கு புகழ்பெற்றது தான். ஆனால் அதுக்கெல்லாம் போகணுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப கவனமாக போகணும், இல்லைன்னா நசுக்கி பிதிக்கி எடுத்துருவாங்க. ஒன்று அழகர் ஆற்றுல இறங்குறது. அழகர் ஆற்றுல இறங்குறப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து இந்த ஏப்ரல் மேலே வரும். ஸோ சித்திரை திருவிழான்னு. ஸோ தேர் கூட பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் அழகர் ஆற்றுல இறங்குறத பார்க்குறதுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வருவாங்க. அரௌண்டு 5 to 7 lakhs பீப்புள் அங்கே வைகை ஆற்றுல வந்து இருப்பாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா நசுங்கிடுவீங்க. நான் வந்து ஒரு தடவை அழகர் ஆற்றுல இறங்குறத பார்க்குறதுக்காக போனோம். நம்ம போகிறப்ப எப்படி போகிறோமோ வர்றப்ப என்ன அப்படின்னா அப்படியே வெயிட்டெல்லாம் குறைஞ்ச மாதிரி பிதிக்கி எடுத்துருவாங்க. மூச்சு விட்டால் நம்ம வயிறு கொஞ்சம் வெளியே வரல. எவ்வளோ தூரம் வரும் நீ வேணால் மூச்சு விட்டு பாரு. நார்மலாக நீங்கள் ப்ரீத் பண்ணுறப்ப யூஸ்வலாக அவங்க வயிறு ஒத்துப்பட அந்த அவ்வளோ இன்ச் கூட கேப் இருக்காது, அப்படி ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க எல்லோரும். ஸோ மூச்சு திணறி இறந்து போகிறதுலாம் சொல்லுவாங்களோ கூட்டத்தில், அதுதான். ஏன்னா அவங்களால சுவாசிக்கவே முடியாது, அந்த மாதிரி கூட்டமாக இருக்கும். ஆனால் அது வரைக்கும் நடந்ததில்லை அங்கே, பட் அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, ரைட். உனக்கு மொக்கை போடுற மாதிரி இருந்தால் நீ யார் நல்லா சொல்லுவாங்க, யார் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவாங்களோ அங்கே போய் பேசுங்க. சரியா? மொக்கை போடுற மாதிரி இருக்கா உனக்கு? ஓகே, சரியா? ரைட். இப்போ இதெல்லாம் படிச்சிட்டிங்களா? இது படித்தாச்சா? have you all studied this? ஓகே. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நான் இங்கே இருக்கிறனால மதுரையை பற்றி சொல்கிறேன். உங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொன்று இருக்கும், அதோட ஸ்பெஷாலிட்டி அதோட ஸ்பெஷல் தான், அது பெட்டர் தான். அதனால் அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரி, கவனிங்க. படிச்சாச்சா? 1னா என்னது? மெத்து, 2னா எத்து, 3னா ப்ரோப்பு, 4னா பியூட்டு, 5னா பென்ட்டு, அடுத்து 6னா ஹெக்ஸு, 7னா என்ன அப்படின்னா ஹெப்ட்டு, 8னா ஆக்ட்டு, 9னா நோனு, 10னா டெக்கு. சரியா? ரைட். ஓகேவா? ரைட். ஸோ இப்போது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்து இருக்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் கொஷின் கேட்க போகிறேன். ஸோ அதுக்கு ரெடி ஆகிக்கும். இப்போ வரைக்கும் நம்ம காலையிலேருந்து என்ன படித்தோமோ அது எல்லாத்த பற்றியும் இப்போ உனக்கு ஒரு கொஷின் டெஸ்ட் எழுதலாமா? பார்க்கலாம் யார் சூப்பராக ஆன்சர் பண்ணுற அப்படின்னு. எஸ், ஆன்சர் இட். விச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன் எனேபிள்ஸ் இட் டு ஃபார்ம் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ்? எந்த காம்பவுண்டு, எந்த கேரக்டர் கார்பனை நிறைய காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஜஸ்ட் கிவ் மீ தி ஆப்ஷன்ஸ் A, B, C, D. என்னென்ன? என்ன ஆன்சர்? எஸ், ஓகே, கடகடன் ஆன்சர் பண்ணுங்கள். வெரி குட், வெரி குட். என்னது? catenation property, right? That is the answer. The answer is catenation property. Okay, next question. Organic compounds are mostly insoluble in. அதிகமாக கரையாது. எங்கே கரையாதுன்னு கேட்டிருக்காங்க. mostly insoluble in which one? ரைட்டா? ரைட், mostly insoluble in. ஆமாம், நான் மதுரையில் தான் இருக்கேன். இப்போ கூட மதுரையில் இருந்தால் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். சரியா? என்ன ஆன்சர் இதுக்கு? ஆப்ஷன் வாட்டர். மோஸ்ட்லி இன்சால்யூபிள் இன் வாட்டர். அடுத்து ஐசோமெரிசம் ரெஃபர்ஸ் டு காம்பவுண்ட் ஹேவிங். ஐசோமெரிசம்னா என்னது? ஐசோமெரிசம்னா என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஐசோமெரிசம்? ஐசோமெரிசம்னா என்னது? ரைட்டா? ரைட். ஐசோமெரிசம்னா என்னது? ஐசோமெரிசம் மாற்றியம்னா என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாற்றியம் அப்படின்னு என்னது? ஐசோமெரிசம் அப்படின்னா என்னது அப்படின்னு. என்னது ஆன்சர்? சேம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒன்லியா? சேம் மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் சேம் ப்ராப்பர்ட்டிஸ். சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஆப்ஷன் சி. ரைட்டா? மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆப்ஷன் சி. இட் இஸ் நாட் ஆப்ஷன் டி. இங்கே ரெண்டுமே ரைட்டாக சேம் ஃபிசிக்கல் மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்க போகுது, ஆனால் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் கொஷின். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஜென்ரலி லெஸ் ரியாக்டிவ் பிகாஸ் தே ஏன் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஜென்ரலாக லெஸ் ரியாக்டிவாக இருக்க போகிறாங்க
அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அவங்க எல்லாரும் லெஸ் ரியாக்டிவாக இருக்க போகிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கமான் சீக்கிரம் சீக்கிரம். எஸ் எஸ் ஆப்ஷன். they form ionic, metallic, covalent, radioactive. they form covalent bonds. they form covalent bonds. அடுத்து organic compounds composed of only carbon and hydrogen are called. organic compounds composed of only carbon and hydrogen are called. வெறும் கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும் இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு பேர் என்ன? organic compounds composed of only carbon and hydrogen are called. கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் தான் இருக்குமா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் என்னது? சிம்பிள், we know that it is hydrocarbon அப்படின்னு. ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் ஆல்கேன் ஏஎன்இ. ஏஎன்இக்கு எப்படி ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இஎன்இ தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். இஎன்இலேருந்து ஏஎன்இயும் ஒய்என்இயும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்சர் என்னது? ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஆல்கேன். ஆல்கேன் கேட்டிருக்காங்க. இஎன்இ ஃபார்முலா என்னதுப்பா? CnH2n. அப்போ ஒய்என்இ இதுக்கு கீழே இருக்குது. அப்போ கீழே போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மேலே தான் ஏஎன்இ இருக்குது, மேலே போகணுன்னா CnH2n+2. சரி, நான் ஷார்ட்டாக சொல்லி கொடுத்தது ஞாபகம் வச்சுக்கோ, அப்போ தான் உனக்கு ஈஸியாக ஆன்சர் புரியும். CnH2n+2. அடுத்து which hydrocarbon contains triple bond? இதில் யாருக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அகெயின் ரைட்டா, யாருக்கு இதில் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும்? ரைட்டா? ரைட். இதில் யாருக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்க போகுது? அல்கைன்ஸ். அல்கைன்ஸ் ஆர் ஹேவிங் ட்ரிபிள் பாண்ட்ஸ். சரியா? which group determines? இது இன்னும் பார்க்கல ரைட்டா, இது இன்னும் பார்க்கல. this we will study later on. இப்போதைக்கு இதை விட்டுருங்க, இது கிடையாது, நம்ம இன்னும் பார்க்கல. இதை அப்படியே விட்டுருங்க, நம்ம இதை அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஐயூபேக்கோட பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் படிச்சுட்டு தான் படிக்கணும். சரியா? இந்த லெசன் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது பாரு. நான் எவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன்னு உனக்கு பார்த்தியா? ரைட். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்டா? ஹைட்ரோகார்பன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு. ஸோ லோவர் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் கேஸஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். லோவர்னு என்னது? மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன்லாம் இருக்குல்ல, அதாவது நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடியவங்க. நம்பர் ஆஃப் கார்பன் கம்மியாக இருக்கவங்க பேர் தான் லோவர் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா மீத்தேன், ஈத்தேன் இருக்கா, அவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க? கேஸியஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ஜென்ரலாக கேஸியஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கலர்லெஸ், ஆர்டர்லெஸ். கலர்லெஸ்னு என்னதுப்பா? அதுக்கு கலரே இருக்காது. இந்த கலர் அந்த கலர் நம்ம என்ன பண்ண முடியாது, கலரை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர்லெஸ். ஆர்டர்லெஸ்னு என்னது? எந்த விதமான ஸ்மெல்லுமே இருக்காது, எந்த விதமான ஸ்மெல்லும் இருக்காது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ லோவர் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் கேஸஸ், கேஸாக இருப்பாங்க. கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், இது எல்லாத்தையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். நோ ஸ்மெல். அடுத்து பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ரொம்ப முக்கியமானதுப்பா. இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்டில் ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஷின். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின். சரியா? நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேனில் எத்தனை கார்பன் இருக்குது? ஈத்தேனில் எத்தனை கார்பன் இருக்குது? ப்ரொப்பேனில் எத்தனை கார்பன் இருக்குது சொல்லுங்கள்? எஸ், மீத்தேனில் 1 கார்பன், ஈத்தேனில் 2, ப்ரோப்பில் 3 இருக்குது. கார்பனோட நம்பர் இன்க்ரீஸ் ஆக பாய்லிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆக போதான். பாய்லிங் பாயிண்ட் என்னது? கொதிநிலைன்னு அர்த்தம். கொதிக்கிறது. ரைட்டா? கொதிக்கிறது. நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆக கொதிக்கிற தன்மையும் இன்க்ரீஸ் ஆக போதான். ரைட்டா? டீமேல ஜாயின் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கு உனக்கு கிளாஸ் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன் செஷன், இன்ட்ரடக்ஷன் செஷன் இருக்குது. இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் உனக்கு இருக்கும். சரியா? பார்த்துக்கோங்க. ஹைட்ரோகார்பன்ஸ் அண்டர்கோ கம்பஷன் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் to form carbon dioxide and water. most important, very important. எந்த ஹைட்ரோகார்பன் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீ மீத்தேன், பியூட்டேன், ப்ரொப்பேன், பென்டேன், எக்ஸேன், யார் எவனை வேணால் எடுத்துக்கோ, அவங்க ஒரு ஹைட்ரோகார்பன் அப்படின்னா. ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாரும் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறப்ப எரிஞ்சு எனக்கு என்ன கொடுக்க போகிறாங்க? 3 விஷயம் வெளியே வரும். ஒன்று கார்பன் டை ஆக்சைடு வரும், இன்னொன்று வாட்டர் வரும், இன்னொன்று ஹீட். சரியா? ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா ரியாக்ட் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 12th வரைக்கும் இது தேவை, அதனால தான். ரைட்டா? சரியா? 12th வரைக்கும் இருக்குது, அதனால. சரியா? கவனிச்சுக்கோங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் ப்ளஸ் ஹீட். சரியா? யூபிஎம். அண்ட் சோனிகா சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா பிபின்னு என்னது? பாய்லிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்டாக.
நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆக பாய்லிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. சரியா? ரைட், ஓகே, சூப்பர். கவனிங்க. அடுத்து ரியாக்டிவிட்டி ஆர்டர். எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க? ஆல்கேன்ஸ் ஆர் லீஸ்ட் ரியாக்டிவ், அல்கைன்ஸ் ஆர் மோஸ்ட் ரியாக்டிவ். இதுக்கு காரணம் நீ தான் என்கிட்ட சொல்ல போகிறேன், நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஏன் ஆல்கேன்ஸ்? இப்போ உனக்கு ஆல்கேன் என்னன்னு தெரியும்ல, ஆல்கேன் என்னன்னு தெரியும்ல, நான் எடுத்த உடனே இதை நடத்தியிருந்தேன்னா உனக்கு புரிஞ்சிருக்குமா? யோசிச்சு பாரு. ஆல்கேன் லெஸ் ரியாக்டிவ், ஆல்கைன்ஸ் மோர் ரியாக்டிவ். அப்போ ஆல்கேன் என்ன, ஆல்கீன் என்னன்னு உனக்கு தெரியாது. இப்போ உனக்கு ஆல்கேன்னா என்ன, அதோட ஜென்ரல் ஃபார்முலா எல்லாமே தெரியும். ஏன் இது லீஸ்ட் ரியாக்டிவ், ஏன் இது மோஸ்ட் ரியாக்டிவ்? எனி ஐடியா? உன்னால் சொல்ல முடியுமா? ரைட். தீமினலில் இன்றைக்கி வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் இருக்கும். இன்றைக்கி கிராஷும் தீமினலும் ஜாயின் ஆக போகுது. அதனால் இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸை கவனிங்க எல்லாரும். சரியா? ரைட்டா? ரைட். ஆல்கேன் வந்து என்ன அப்படின்னா பப்ஸ் மாதிரி, பப்ஸ் கதை தான் அப்போ தான் சொன்ன மாதிரி. ரைட்டா? ஆல்கேன்ஸில் எல்லாமே சிங்கிள் பாண்ட். எனக்கு தேவையானது கிடச்சிருச்சு, எல்லாமே என்னது, எனக்கு ஒரு பப்ஸ் தான் தேவையானது கிடச்சிருச்சு. அப்போ நான் கம்முன்னு உட்காந்துருவேன். இன்கேஸ் எனக்கு பாதி பப்ஸோ அல்லது காவாசி பப்ஸ் தான் கிடச்சிருக்குன்னா ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. இட் இஸ் நாட் அ சேச்சுரேட்டட் காம்பவுண்ட், இட் இஸ் அன்சாச்சுரேட்டட். அன்சாச்சுரேட்டட்னா இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்ல போகிறோம். அல்கைன்ஸில் கார்பன் ட்ரிபிள் பாண்டில் இருக்கும். வேறு வழியே இல்லாமல் 3 பேர் 2 பேர் என்ன பண்ண போகிறாங்க, எலக்ட்ரான்ஸை பங்கு போட்டு உட்காந்துருக்க போகிறாங்க, வேறு வழியே இல்லாமல். அப்போது வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் கிடச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பாண்டை பிரேக் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதான் விஷயம். அப்போ பங்கு போட்டுக்க வழி இல்லாதனால இப்படி இருக்காங்க. பங்கு போட்டுக்க வழி இருந்தால் அவங்க பங்கு போட்டிருப்பாங்க. அப்போ யாராவது ஒருத்தவங்க வந்தால் உடனே அவங்க கூட ரியாக்ட் பண்ணிடுவாங்க. இவங்க யாரோடையும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆல்கேன்ஸ் ஆர் லீஸ்ட் ரியாக்டிவ், அல்கைன்ஸ் ஆர் மோஸ்ட் ரியாக்டிவ். அதுக்கு காரணம் சேச்சுரேஷன். ரைட்டாக? சேச்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் அல்கேன் மட்டும் சேச்சுரேட்டட், இவங்க 2 பேரும் அன்சாச்சுரேட்டட், இன்சாலபிள் இன் வாட்டர். இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியும். பார்த்தியா? ஒரு தடவை படிச்சுட்டா அந்த லெசனை கண்டினியூஷன் போக 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 உனக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது. பார்த்தியா? வெரி வெரி ஈஸி இட் வில் பி. அடுத்து டெஸ்ட் டு ஐடென்டிஃபை சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் கார்பன். சரியா? நான் என்ன சொன்னேன், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு கலர் இருக்குமா? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கலர் இருக்குமாப்பா? டூ த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஹாவ் கலர்? ரைட்டா? டு த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஹாவ் கலர்? நோ, நான் நைட்லேருந்து ஸ்டுடியோவில் தான் இருக்கேன், அதனால் வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும், கிளாஸ் முடிச்சுட்டு. ஸோ அப்புறம் சாப்பிட்லாம். ரைட்டா? ஓகே, சொல்லுங்கள். நோ. அப்போது உங்ககிட்ட இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்கேனும் கொடுக்க போகிறேன், ஆல்கீன் கொடுக்க போகிறேன். நல்லா கவனிங்க. ஆல்கேனும் கொடுக்க போகிறேன், ஆல்கீனும் கொடுக்க போகிறேன். என்ன கொடுக்க போகிறேன்? ஆல்கேன் அண்ட் ஆல்கீன் ரெண்டுமே. சரியா? ரெண்டையும் உங்கள் கையில் கொடுத்துச்சு. இதில் எது ஆல்கேன், இதில் எது அல்கைன்னு கேட்டேன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? இதில் எது ஆல்கேன், எதில் அல்கைனா பதில் சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்க போகிறோம். we are going to take 2 டெஸ்ட் டியூப். 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டெஸ்ட் டியூப்பில் ஒரு டெஸ்ட் டியூப்பில் ஆல்கேன், இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் அல்கீன் எடுத்துக்க போகிறோம். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னு ஈன்னு எடுத்துக்க போகிறோம். சிங்கிள் பாண்டு டபுள் பாண்டு பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் ஒரு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஆட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் புரோமின் வாட்டர். ரைட்டா? புரோமின் இருக்குது பார்த்தீங்களா, புரோமின் வாட்டர்னு சொல்லுவாங்க. இந்த புரோமின் வாட்டர் 2 டெஸ்ட் டியூப்லையும் ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், 2 டெஸ்ட் டியூப்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ண மறுகணம், ஆட் பண்ண அடுத்த செகண்டு என்ன ஆக போகுது தெரியுமா, எனக்கு ஐ எம் கோயிங் டு கெட் அ கலர். ஒரு காம்பவுண்டில் ரைட்டா ஒரு டெஸ்ட் டியூப் ப்ரௌன் கலரில் மாறும், இன்னொரு டெஸ்ட் டியூப் அதே வெள்ளை கலரில் இருக்கும். எனக்கு பதில் சொல்லுங்கள், யார் ப்ரௌன் கலரில் மாறியிருப்பா, யார் வெள்ளை கலரில் இருந்திருப்பா? அதே கலர்லெஸ்ஸில் யார் ப்ரௌன் கலரில் மாறியிருப்பா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். யார் புரோமின் வாட்டரோட ரியாக்ட் பண்ணி ப்ரௌன் கலரில் மாறியிருப்பா? ஏனா ஈனா? ரைட்டா? ஏனா ஈனா? இப்போ உனக்கு ஒரு லிங்க் வேறு அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, தீமினல் ரிவிஷன் கோர்ஸ் கூடிய லிங்க்கு. ஸோ இன்றைக்கி லான்ச் ஆகுது. யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணிடு. சரியா? தீமினலில் ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ண வேண்டாம், அதர் தேன் தீமினல். யார் யாரெல்லாம் தீமினல் இல்லாமல் ஜாயின் பண்ணியிருக்கோம் அவங்க எல்லாரும் அதை கிளிக் பண்ணி இன்றைக்கே ஜாயின் பண்ணிடு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் கூடினாலும் கூடிடும், 50 நாள் நீ படிக்கிறதுக்கான சான்ஸ் மிஸ் ஆகிடும். இப்போ பார்த்தேன்னா அதை கிளிக் பண்ணி பாரு. சரியா? ஆன்சர் நீ பண்ணிட்டா குட், வெரி வெரி குட். இப்போ பார்த்தேன்னா எங்கடா அது லிங்க்கு காணோம், இந்த இருக்கா, இந்த லிங்கை கிளிக் பண்ணால் வரப்போது பாரு. சரியா? தீமினல் கிராஷ் கோர்ஸு இதில் இருக்குது பாரு, இதில் 2 இருக்குது. நீ எதனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். உனக்கு இன்னையிலேருந்து நடக்க போகிற கிளாஸ் மட்டும் வேணும்னா தீமினல் கோரில் ஜாயின் பண்ணிக்கோ. இல்லை நான் வந்து மேக்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன், மேக்ஸ்னால் METHSல மேக்ஸ் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ். ஸோ என்ன அப்படின்னா
நம்மளோட பழைய கிளாஸஸில் இருக்கிறது எல்லாமே ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே அது எல்லாமே வேணும் அப்படின்னா நீ அதிலேருந்து எடுத்துக்கலாம் சரியா. அதுலேருந்து எல்லாமே உனக்கு கிடைக்க போகுது. ஸோ இதில் உனக்கு நிறைய பேக்கேஜஸ் கிடைக்க போகுது ரைட்டா. இதில் பார் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் அதெல்லாம் வரும். ஆனால் இதில் அது வராது, அதுதான் விஷயம். ஸோ அதனால் இது எடுத்துக்கிட்டாலும் சரி. இல்லை சார் நான் இது மட்டும் ஜஸ்ட் ஒரு 300 நம்ம ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுற காசை விட ரொம்ப கம்மி தான். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜாயின். இதிலே ஜாயின் பண்ணி இன்றைக்கே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது 16ஆம் தேதி. இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் கிளாஸு. யார் யாரெல்லாம் ஆல்ரெடி இருக்கா? ரைட், யார் யாரெல்லாம் இருக்கீங்க எனக்கு தெரியல. ஸோ இருக்கவங்க ஓகே, தீமின்னல் ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டாங்க ஓகே. தீமின்னல் இல்லாதவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது சரியா. அண்ட் நீங்கள் எல்லாருமே இந்த கொஷினுக்கு சூப்பராக இப்போ ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அல்கீன் அப்படின்னு, அல்கீன் அப்படின்னு சரியா. தீமின்னல் ஓகே குட். தீமின்னலில் இருக்கீங்க. இல்லாதவங்க அட்லீஸ்ட் இப்போயாவது தீமின்னலில் ஜாயின் பண்ணாலும் சரி, அல்லது கிராஷில் ஜாயின் பண்ணாலும் சரி ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டா. அல்கீன், அல்கீன் என்னது ஆன்சர். ஏன்னா அதுதான் மோஸ்ட் ரியாக்டிவ். இதுக்கு முந்தின ஸ்லைடில் தானே பார்த்தோம் நம்ம. இதுக்கு முந்தின ஸ்லைடில் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இஎன்இ ஆர் மோர் ரியாக்டிவ். அப்போ இஎன்இ என்ன பண்ண போகுது ரைட்டா, டபக்குன்னு நம்மளோட புரோமினோட ரியாக்ட் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் விஷயம் ரைட்டா. ரைட், கிளியரா. ஸோ சூப்பராக என்ன பண்ண போகுது, அதோட ரியாக்ட் பண்ண போகுது. தேட்ஸ் இட். அப்போ என்ன அர்த்தம், ஏஎன்இ ஏஎன்இ ப்ரௌன் கலராக மாறாது, இஎன்இ தான் ப்ரௌன் கலர் ஆகும் சரியா. அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் டீகலரைஸ் bromine water, saturated compounds do not decolorize bromine water. ஓ இல்லை, இப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க ரைட்டா. இங்கே நான் சொன்னதை மாற்றி கொடுத்துருப்பாங்க ரைட்டா. அதாவது இப்போ இவங்க வந்து நான் சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று, இங்கே நம்ம புக்கில் கொடுத்துருக்க எக்ஸ்பெரிமெண்ட் வேறு. இல்லை இல்லை இல்லை, புக்கில் கொடுத்துருக்கதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு சொல்கிறேன். புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, bromine water. ஆக்சுவலாக bromine water ப்ரௌன் கலரில் இருக்கும். நல்லா கவனிங்க, bromine water ப்ரௌன் கலரில் இருக்கும். நான் சொன்ன எக்ஸாம்பிளும் கரெக்டு தான். நம்ம என்ன பண்ணோம், டெஸ்ட் டியூப்பில் நம்ம எடுத்துக்கிட்டது ஆர்கானிக் காம்பவுண்ட். இப்போ நம்ம டெஸ்ட் டியூப்பில் என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா bromine water எடுத்துக்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் டியூப்பில் bromine water. அப்போ bromine water ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ இதில் நான் ஏஎன்இயும் ஈனியும் ஆட் பண்ண போகிறேன். ஒரு இதில் ஏஎன்இ, ஒரு இதில் இஎன்இ. நான் ஏஎன்இ ஆட் பண்ணல, ஏஎன்இ ஆட் பண்ண அந்த லிக்விடு அப்படியே ப்ரௌன் கலரில் தான் இருக்கும், அது மாறவே மாறாது. ஆனால் இஎன்இ ஆட் பண்ணியிருக்கேன்ல, இஎன்இ ஆட் பண்ண அந்த டெஸ்ட் டியூப்பில் இருக்க bromine water ப்ரௌன் கலர்லேருந்து கலர்லெஸ் லிக்விடாக மாறிடும். புரியுதா? ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஒன்று தான் சரியா. நான் சொன்ன ரெண்டுமே ஒன்று தான். ஹவ் யூ காட் இட்? நான் சொன்னது ரெண்டும் புரிஞ்சுதா ரைட்டா, கிளியரா? புரிஞ்சுதா இல்லையா? இஸ் தட் கிளியர்? நான் சொன்னது புரிஞ்சுதாப்பா? நான் சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட் புரிஞ்சுதா? நான் சொன்னதும் கரெக்டு தான், நம்ம புக்கில் இருக்கிறதும் ஒன்று தான் ரைட்டா. ரெண்டுமே ஒன்று தான். நம்ம எதை டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. சிம்பிள். இங்கே என்ன அப்படின்னா ஒரு டபுள் பாண்ட் அல்லது சிங்கிள் பாண்டு, ட்ரிபிள் பாண்ட் அல்லது சிங்கிள் பாண்ட், இவங்களை பிரிக்கிறதுக்கு நம்ம bromine water டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். bromine water கலரை மாற்றுச்சுன்னா, இன்கேஸ் இஃப் த bromine water டீகலரைசேஷன் என்னது, கலர் மூவ் ஆகி கலர்லெஸ்ஸாக ஆச்சுன்னா அது அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். கலர் மாறாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அது சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். அவ்வளோதான் சரியா. தட்ஸ் இட். டேய், டைம் டேபிள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்குலாம் ஒன்று தானடா. தமிழ் மீடியத்துக்கு என்னடா கொஷினாடா கொடுத்துருக்கோம், என்ன சாப்டர் அப்படி தானே கொடுத்துருக்கோம். அது தமிழ்லேயும் அதே தான், இங்கிலீஷ்லேயும் அதே தான். நீ எல்லாம் அதை அப்படியே எடுத்துக்கலாம் சரியா. ரைட். பாருங்க, வெறும் கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப லெஸ் ரியாக்டிவாக ரொம்ப மந்தமாக இருக்காங்களாம். அப்போ என்ன பண்ணுறாங்க, அதில் presence of certain atoms or groups increases the reactivity ரைட்டா. அதே இது என்ன பண்ணுறாங்க, ஒரு சில ஆட்டம் அல்லது ஒரு சில குரூப் ஆஃப் ஆட்டம்ஸை உள்ளே சேர்க்க போகிறாங்க ரைட்டா. ரைட்டா, ஒரு சில ஆட்டம்ஸோ அல்லது ஒரு சில குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் உள்ளே சேர்க்க போகிறாங்க. அவங்கள சேர்த்த உடனே அந்த காம்பவுண்ட் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுதான். யார் அந்த காம்பவுண்டு? they are called functional groups. இதோட ஃபங்க்ஷனை மாற்றி அமைக்க போகிறாங்க. ஒழுங்காக இருக்கவனை அப்படியே மாற்ற போகிறாங்க. அதான் இது ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ரைட்டா. யார் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸு, இவங்களுக்கு பேரெல்லாம் என்ன, இங்கே தான் ஆரம்பிக்க போகுது ரைட்டா. ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் சரியா. ஃபங்க்ஷனல் குரூப்னால் என்ன, முக்கியமான கொஷின். வாட் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் அன் ஆட்டம் ஆர் அ குரூப் ஆஃப் ஆட்டம் இன் அ மாலிக்யூல் ரைட்டா. ஒரு ஆட்டமாக இருக்கலாம் அல்லது குரூப் ஆஃப் ஆட்டமாக இருக்கலாம். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் ஒன்றோட ஒன்று சேர்ந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, தனியாக ஒரு புது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை உருவாக்குறாங்க அப்படின்னா அவங்க தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு அப்படின்னு சொல்ல போகிறாங்க ரைட்டா. ஃபங்க்ஷனல் குரூப் கஷ்டமாக இருக்கா? இப்போ எப்படி தூசி மாதிரி உடைக்கிறோம் பாரு, இப்போ எப்படி தூசியாக உடைக்கிறோன்னு.
ரைட்டா? chemical properties depends on functional group, physical properties, remaining part of the structure. இதெல்லாம் பொறுத்து chemical properties defined ஆகுது. குறிப்பாக functional group பொறுத்து. அந்த functional group யார்? நம்மளோட 10th standard பேசிக்கை பொறுத்த வரைக்கும் 10th பொறுத்த வரைக்கும் உனக்கு புக்குக்குள்ளே இந்த 4 பேர் தான் இருக்காங்க. இதை தாண்டி 2 விஷயத்தை மட்டும் படிச்சுக்கோ. 11th வந்தப்போ நிறைய காம்பவுண்ட் இருக்குது. ரைட்டா? இப்போதைக்கு இவங்களை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். நான் சொல்லித்தரேன். இந்த ஒரு 5 ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும் இருக்குது. அந்த 5 பேரை மட்டும் பார்த்துக்கோ. 11th வரப்போ நம்ம 15-20 இருக்குது. அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? இப்போ கவனிங்க. OH நீங்கள் எங்கெங்கெல்லாம் இப்படி ஒரு கோடு போட்டு பாண்டு போட்டு அந்த இடத்துல OH பார்க்குறீங்களோ, ரைட்டா? ஏதாவது ஒரு காம்பவுண்டில், ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு ஃபார்முலாவில், ஏதாவது ஒரு மாலிகுலர் ஃபார்முலாவில் நீங்கள் வந்து OH பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயாவது OH பார்த்தீங்கன்னா உடனே உங்கள் மைண்டில் வர வேண்டியது திஸ் காம்பவுண்ட் இஸ் ஆல்கஹால் அப்படிங்கிற பேர் தான் உங்கள் மைண்டில் வரணும். ரைட்டா? தட் இஸ் ஆல்கஹால் அப்படிங்கிற பேர் உங்கள் மைண்டில் வந்தால் போதும். ஃபஸ்ட்டு விஷயம் ஆல்கஹால். நல்லா கவனி. இப்போ நான் சொல்லித்தரதான் பேஸு. இதை வச்சு தான் நம்ம IUPAC படிக்க போகிறோம். சரியா? அடுத்த ஒரு 45 மினிட்ஸ் நல்ல கவனி. IUPACோட ஸ்டார்டிங்கில் இருக்கோம். நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருந்து தான் IUPAC ஸ்டார்ட் ஆகுது. கவனிங்க. OHS ஆல்கஹால். அதே இது நான் எழுதுகிற மாதிரியே பாரு. C டபுள் பாண்ட் O, அதுக்கப்புறம் CHO, C டபுள் பாண்ட் O, அதுக்கப்புறம் H. இப்படியும் இருக்கலாம். அல்லது CHO இப்படியும் கொடுப்பாங்க. ரைட்டா? இப்படி கொடுத்தாலும் ஓகே, இப்படி கொடுத்தாலும் ஓகே. அதாவது கார்பன் ஒரு ஆக்சிஜனோட டபுள் பாண்ட்லேயும் ஒரு ஹைட்ரஜனோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த காம்பினேஷனில் இருக்குது, இந்த காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னா, ரைட்டா? இந்த காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னா that is going to be called as aldehyde. ரைட்டா? that is called aldehyde. ரைட்டா? அது பேர் என்னது? ஆல்டிஹைடு. அது பேர் என்னது? ஆல்டிஹைடு. சரியா? ரைட்டா? அது பேர் ஆல்டிஹைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. C டபுள் பாண்ட் OH இப்படியும் கொடுப்பாங்க, இப்படியும் கொடுப்பாங்க. நீ இதை மட்டும் தேடிட்டே இருக்கக்கூடாது. இதை தான் இப்படி இருக்குது, இங்கே இருக்கிறது தான் இங்கே இப்படி இருக்குது. C டபுள் பாண்ட் OHங்கிறத இப்படி சேர்த்து எழுதியிருக்காங்க. கவனம். C டபுள் பாண்ட் Oன்றதை உன்னால் பார்க்க தெரியணும். உன் மைண்டுக்குள்ளே இது இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து அதே இது C டபுள் பாண்ட் O திரும்ப அதே இதில் அடுத்து OH. ரைட்டா? C டபுள் பாண்ட் O போட்டு அதில் OH இருக்கணும். நல்லா கவனிங்க. இந்த பக்கம் நான் ஒரு கோடுலாம் போட்டுகிட்டே வரேன் இல்லை? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் வேறு யாரோ ஒருத்தவங்களோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க ஜென்ரலாக வி கால் இட் அஸ் R அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? R என்னது? அல்கைல் குரூப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் CH3 இருக்கலாம், CH2 இருக்கலாம், அல்லது CH3 CH2 யாராக வேணா இருக்கலாம். புரியுதா? நிறைய மூட்டைப்பூச்சி இருக்குது. கவனிக்கிறவங்க கவனமாக கவனி. மூட்டைப்பூச்சியெல்லாம் கன்சிடர் பண்ணாத. டோன்ட் லுக் அட் டு தேர் மெசேஜ், டோன்ட் லுக் ஆன் தேர் மெசேஜ். அவங்களோட சேட்டை, அவங்களோட மெசேஜை பார்க்காத. அவங்களுக்கு முன்னேறணுன்ற ஆசை கிடையாது. முன்னேறணும்னு நினைக்கிறவங்க மட்டும் படிங்க. இந்த சாப்டர் உங்கள் ஸ்கூல்லையும் எப்படி நடத்தியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பேர் ஸ்கூலில் இந்த சாப்டர் நல்லா நடத்துனாங்க, எவ்வளோ பேர் ஸ்கூலில் நடத்துனதில் இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ விஷயம் சொல்லிக் கொடுத்தேன், அதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கு? இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணுறது? இந்த PDF உனக்கு நான் நாளைக்கு தான் கொடுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி இல்லைன்னா பார்ப்போம். ஆஃபீஸ் டைம் ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் கிளாஸ் முடிச்சோடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் அட்டாச் பண்ண சொல்லிடுறேன். சரியா? கவனம். ஸ்கூலில் எவ்வளோ தூரத்துக்கு இது நடத்துனாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ கவனமாக கவனிச்சுக்கோ. ஏன்னா டீச்சர்ஸும் பாவம் அவங்க போர்ஷன் முடிக்கிற ஒரு ரஷ்ஷில் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. இந்த சாப்டரை நிறைய பேருக்கு புரியாது. இதுதான் பிரச்சனை. இந்த 10th ஸ்டாண்டர்டில் இந்த சாப்டரை படிக்காமல் வர எல்லாரும் 11th 12th அந்த லாஸ்ட் 5 பாடத்தை படிக்கிறதே கிடையாது. யார் 10th படிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் 11th 12th இந்த சாப்டரை ஈஸியாக படிக்க முடியும். அதனால் கவனமாக கவனி. R C டபுள் பாண்ட் OH, C டபுள் பாண்ட் OH அல்லது COOHன்னு இருக்கும். இது ரெண்டுமே சேம் தான். COOHன்னு பார்த்தா உங்கள் மைண்டில் இப்படி தான் இருக்குன்னு தோணணும். சரியா? உங்கள் மைண்டில் தோணணும். அதுக்கு தான் சொல்கிறேன். இதோட பேர் என்ன அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட். இதுக்கு பேர் என்னது? கார்பாக்சிலிக் ஆசிட். சரியா? ரைட்? தீமினலுக்கு தீமினலை சென்ட் பண்ணிடுவோம். மித்தவங்களுக்கு, அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். சரியா? தீமினலுக்கு உடனே சென்ட் பண்ணிடலாம். அதுக்கு லிங்காக கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. யூடியூப்பில் போடுறதுக்கு லிங்காக கன்வெர்ட் பண்ணும். இந்த லெசன் டீச் பண்ணுறப்ப தூக்கம் வந்துச்சா? ஓகே ரைட். கவனி. இப்போல்லாம் தூக்கம் வராது. ரைட்டா? RC டபுள் பாண்ட் OH, COOH கார்பாக்சிலிக் ஆசிட். அடுத்து கவனிங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் ஒன்று இருக்குது. இதில் கொடுக்கல.
என்ன அப்படின்னா இந்த பக்கமும் R C இந்த பக்கமும் R டபுள் பாண்ட் O அல்லது CO அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ரைட்டா CO இருக்கும் இங்கே CO this is called ketone ரைட்டா இதுக்கு பேர் என்னது ketone சார் இதுக்குலாம் யார் சார் பேர் வச்சா அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ வேண்டாம் ஸோ நான் சொல்கிறத மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா C டபுள் பாண்ட் O ரெண்டு பக்கமும் வேறு வேறு கார்பன் இருந்து இந்த R எல்லாம் என்ன அர்த்தம் these are represents other carbons these are represents other carbons C double bond O CO ketone சரியா CO ketone C double bond O R ketone இருக்க போகுது கிளியரா சூப்பரா இது நாலும் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் இது மட்டும் கிடையாது டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஆல்சோ கன்சிடர்ட் as ஃபங்க்ஷனல் குரூப் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டையும் என்ன அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஸோ இதெல்லாம் தான் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்னால் என்னது கார்பன் ஹைட்ரஜனை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஆட்டமோ அல்லது குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம் இது ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு சரியா ஸோ அப்போ OH இருந்தால் ஆல்கஹால் CHO அல்லது C டபுள் பாண்ட் OH இருந்தால் ஆல்டிகைடு C டபுள் பாண்ட் OH இருந்தால் கார்பாக்சிலிக் ஆசிடு C டபுள் பாண்ட் O இருந்தால் கீட்டோன் சரியா இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ரைட் ஓகே ரைட் சரியா இதெல்லாம் வேண்டாம் உனக்கு ரைட் இப்போ வந்து ஹோமோலகஸ் சீரிஸ் ரைட்டா ஃபங்க்ஷனல் குரூப் என்னென்னு படிச்சிடும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு முக்கியமான கொஷின் எக்ஸ்பிளைன் ஹோமோலகஸ் சீரிஸ் இன் 11th ஸ்டாண்டர்ட் ஆல்சோ 11th லெசனோட ஃபர்ஸ்ட் புக் பேக் கொஷின் இது 11th ஆல்சோ 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் புக் பேக் கொஷின் இதுதான் ஹோமோலகஸ் சீரிஸ் இஸ் அ group or class of organic compounds members of homologous series have same general formula similar chemical properties successive members differ by CH2 group ஒன்றுமே புரியாது பார்த்தா இப்போ நான் சொல்லித்தரது கவனிங்க மீத்தேனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா CH4 ஈத்தேனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா CH C2H6 C3H8 C4 H10 எனக்கு இப்போ சொல்லுங்கள் இதுக்கும் என்ன வித்தியாசம் இங்கேருந்து இங்கே என்ன மாறி இருக்கா இந்த ரெண்டுக்கும் என்ன மாறி இருக்கா டீட்டெயிலில் ஃபஸ்ட் கொஷின் வேறு இருக்கா கவனிங்க எஸ் இதில் ஃபஸ்ட் கொஷின் இதுக்கு என்ன வித்தியாசம் இங்கே ஒரு கார்பன் இருக்குது இங்கே 2 கார்பன் இருக்குது இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது இங்கே 6 ஹைட்ரஜன் இருக்குது ரைட்டா ஸோ அப்போ ஒரு கார்பன் கூடியிருக்கு இங்கே ஒரு கார்பன் கூடியிருக்கு 2 ஹைட்ரஜன் கூடியிருக்கு ரைட்டா ஒரு கார்பன் ப்ளஸ் 2 ஹைட்ரஜன் ஒரு கார்பனும் 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகிருக்கு இங்கே பாருங்கள் அதே மாதிரி ஒரு கார்பன் 2 ஹைட்ரஜன் இவங்க 2 பேருக்கு நடுவில் அதே ஒரு கார்பன் ஒரு ஹைட்ரஜன் ஸோ பார்த்தியா அப்போ சீரீஸ் பேர் என்னது இது ஒரு சீரீஸ் ஒரே மாதிரி சீரீஸ்னால் அது தொடர்ச்சியாக அதே மாதிரி வந்துட்டுருக்கா என்ன சீரீஸு ஹோமோலகஸ் ஏன் ஹோமோலகஸ் ஒரே மாதிரி CH2 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 இருக்கா அப்போது திஸ் இஸ் அ ஹோமோலகஸ் சீரீஸ் அப்போ இது பேர் என்னது ஹோமோலகஸ் சீரீஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் CH2 மட்டும் டிஃப்ரென்ஸாக இருக்கக்கூடியதுனால இதை ஹோமோலகஸ் சீரீஸ்னு நம்ம சொல்கிறோம் ரைட்டா என்ன சொல்ல போகிற ஹோமோலகஸ் சீரீஸ் அதே மாதிரி இவங்க எல்லாரோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன இவங்க எல்லாருக்கும் ஜென்ரல் ஃபார்முலா பாரு CnH2n + 2 இந்த ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்போ இவங்க பேர் என்ன இந்த ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா இவங்க பேர் என்ன வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் இது பேர் என்ன ஆல்கேனா அல்கீனா அல்கைனா ஏனா ஈனா ஐனா வெரி குட் நான் கேட்குறதுக்கு முன்னாடியே சூப்பராக சொல்கிறீங்க திஸ் இஸ் கால்ட் ஆல்கேன் அல்கீனும் இதே மாதிரி தான் ரைட்டா அல்கீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா C2H4 C3H6 C4H8 ரைட்டா C5H10 இதோட ஜென்ரல் ஃபார்முலா பாருங்கள் இதுக்கு என்ன டிஃபரன்ஸு அதே CH2 இதுக்கும் அதே CH2 அதுக்கும் அதே CH2 ரைட்டா இதோட ஜென்ரல் ஃபார்முலா CnH2n இருக்குது அப்போ என்னது இது அல்கீன் அப்போ இது என்னது இது பேர் அல்கீன் அப்போ என்னது இது பேர் அல்கீன் இது பேர் என்னது அப்போ அல்கீன் சரியா ENE ஸோ ANE அப்போ இதான் என்னது ஹோமோலகஸ் சீரீஸ் அப்போ சேம் அவங்க கொடுத்துருக்கதெல்லாம் பாரு இப்போ புரியும் பாரு ஜென்ரல் ஃபார்முலா சேமாக இருந்துச்சா ஆமாம் ஜென்ரல் ஃபார்முலா சேம் தான் ஆல்கேனா ஆல்கேன் ஆல்கீன்னா ஆல்கின் சேம் ஜென்ரல் ஃபார்முலா அப்போ ஜென்ரல் ஃபார்முலா சேமாக இருந்துச்சுன்னா அவங்க எல்லோரும் ஆல்கீன் அல்லது ஆல்கேன் அல்லது ஆல்கைன் எல்லாரோட ப்ராப்பர்ட்டிஸும்
chemical properties same ஆ தான் இருக்க போகுது. All of the chemical properties are same. Successive members differ by a CH2 group, right? Successive என்னது அடுத்தடுத்து இருக்கவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு? CH2 மட்டும்தான், ரைட்டா? CH2 மட்டும்தான். அப்போ சேம் ஜென்ரல் ஃபார்முலா, சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், successive members differ by CH2 group, ரைட்டா? Successive members differ by CH2, ரைட்டா? ஓகேவா? கிளியரா? சரியா? கிளியர்? that's it. புரிஞ்சுதா? ஹோமோலகஸ் சீரிஸ் புரிஞ்சுதா? ஸ்பேம் பண்ணிங்கன்னா உங்களை பிளாக் பண்ண வேண்டி வரும். ஸ்பேம் பண்ணாதீங்க, டோன்ட் டூ ஸ்பேம். கிளியரா? ஓகே, நீங்கள் ரெகுலராக கிளாஸ்க்கு வாங்க, டெய்லி லைவ் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ரைட்டா? நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், புரியும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அட்டன் பண்ணுங்கள். நம்ம இப்போ தான் பார்த்தோம், அது அவங்க எழுதுகிறாங்க, ரைட்டாக நம்ம முன்னாடியே எழுதிட்டோம். ஆல்கேன், மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், இதெல்லாம் ஒன்று தான். எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? CH2 மட்டும்தான் வித்தியாசமாகிட்டே இருக்குது. அதனால் அது வரும், பிரச்சனையே கிடையாது, ரைட்டா? அடுத்து இதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும், ரைட்டா? இந்த CH2ஓட மாலிகுலர் ஃபார்முலா என்ன? CH2ஓட மாலிகுலர் மாஸ் என்னது? கார்பனுக்கு 12, 2 ஹைட்ரஜன் 14. அப்போ ஹோமோலகஸ் சீரீஸில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் என்னது? 14 AMU, ரைட்டா? 14 அட்டாமிக் மாஸ் யூனிட் அல்லது 14 சொல்லலாமா இல்லையா? மீத்தேனுக்கும் ஈத்தேனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் 14U சொல்லலாம்ல. இப்போ பாரு, இதுக்குள்ள வித்தியாசம் என்னது? இதோட மாலிகுலர் மாஸ் என்ன? இது என்னது? 12 + 4 16. இது 16Uன்னு வச்சுக்கலாம். இதுக்கு 12 + 12 24, 24 + 6 30, ரைட்டா? 30, ரைட்டா? அப்போ 30U. இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 14U தானே இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி தான் இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு நடுவுலையும் டிஃப்ரென்ஸு 14U, ரைட்டா? ஒவ்வொருத்தவங்க நடுவில் ஒரு டிஃப்ரென்ஸு 14U, கரெக்டு தானே? புரிஞ்சுதா? அதுவும் ரைட்டு தானே? அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அது ஒரு பாயிண்ட்டை நம்ம எழுதிக்கணும், ரைட்டா? இவங்க எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு 14U அப்படிங்கிறது, ரைட்டா? சேம் எலமெண்ட், சேம் ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாமே இருக்க போகிறாங்க, ரைட்டா? சரியா? புக்கின் 1 மார்க் அந்த கொஷின் கேட்டிருந்தாங்களா? ஏன்னா இதெல்லாம் நம்மளோட கனவு டெஸ்ட் சீரீஸில் இருக்குது, இனிமேல் எழுதுகிறப்போ உங்களுக்கு வரும், சரியா? அதனால் கவனம். ஸோ கேட்டிருக்காங்க பாரு, நம்ம அதாவது நீ நல்ல கிளாஸுக்கு நீ லைவ் அட்டன் பண்ணுறதில்ல. நிறைய பேர் எப்போ தான் நாங்கள் படிக்கிறது, நிறைய பசங்க எப்போ பார்த்தாலும் லைவ் அட்டன் பண்ணால் நாங்கள் எப்போ தான் கேப்டன் படிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ புரியுதா? இதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தர்ஷினி, இந்த மாதிரி நம்ம கிளாஸில் பார்த்தது வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரைட்டா? என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ரிவிஷன் எக்ஸாமில் இந்த மாதிரி சக்ஸஸிவ் ஹோமோலகஸ் சீரீஸோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும், எத்தனை AMU, 14, 16, 13? இமீடியட்டாக உனக்கு கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கா, ரைட்டா? CH2 அந்த CH2ஓட மாஸ் தான் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கா, ரைட்டா? ஓகே, குட், சூப்பர். அடுத்து பாருங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹோமோலகஸ் சீரீஸ். ஆல்கேன்ஸ், ஓகே. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மாலிகுலர் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தது. நான் என்னென்ன வார்த்தைகள் சொன்னனோ அதெல்லாம் தான் இருக்குது. வந்துட்டாண்டா கால, ரைட்டா? சோனிகா ஸ்கூல்லேயும் இருந்துச்சா? ஷாஹினா பேகம், நீங்கள் ஸ்பாம் பண்ணுறதுனால உங்களுக்கு பதில் சொல்லிடுவேன்னு நினச்சிடாதீங்க. ஒரு தடவை 2 தடவை பதில் சொல்லுவேன், எல்லா தடவையும் பதில் சொல்ல மாட்டேன். டெய்லி லைவ் இருக்குன்றதான் சொன்னேன். திருப்பி அதை வேறு மாதிரி கொஷின் கேட்டிங்கன்னா சரியா? ஸ்பாம் பண்ணாதீங்க, படிக்கிற பசங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நீங்கள் படிக்கிறதுக்கு தான் வந்தீங்கன்னா அமைதியாக கவனிங்க. ஸ்பாம் பண்ணுறனால உங்களுக்கு பதில் கிடச்சிடும், நீங்கள் ஸ்பாம் பண்ணால் நிறைய ஆன்சர் கிடச்சிடும் நினச்சிடாதீங்க. ஸ்பாம் பண்ணுறனால உங்கள் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியனே வராது டீச்சர்ஸ்க்கு. ஸோ ஸ்பாம் பண்ணாதீங்க, ஏன்னா எல்லாரோட மெசேஜையும் பார்க்கணும், பண்ணாதீங்க, ரைட்டா? நாமன்க்ளேச்சர் அப்படின்னு என்னது? பெயர் சூட்டு விழா அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? நாமன்க்ளேச்சர் என்னது? பெயர் சூட்டு விழா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பெயர் சூட்டு விழா பார்க்க போகிறோம், சரியா? நாமன்க்ளேச்சர். ஸோ ஐயூபேக்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கலாமா? ஐயூபேக் ஆரம்பிக்கலாமா? ஸோ ஒரு புது ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி we are going to start it. ஆரம்பிக்கலாமா? Are you guys ready? ரைட்டா? ஓகே, ரைட். ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது IUPAC, which is a very 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 important session, ரைட்டா? ஒரே நிமிஷம் இரு. Hello students, we are going to start IUPAC because this is very 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 important one. இங்கே இருக்க IUPAC இந்த பேஸ் தான் உன்னோட 11th ஸ்டாண்டர்டில் பயங்கரமான இம்பார்ட்டன்ட். இங்கே நீங்கள் கம்பல்சரிக்கு 2 மார்க்கோ அல்லது 3 மார்க்லையோ உனக்கு கேட்கலாம். 11th ஸ்டாண்டர்டில் கட்டாயமாக ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு.
அதே இது நீங்கள் நீட் ஜேஇ எக்ஸாம் போனீங்கனாலும் உங்களுக்கு ஒரு கொஷின் 4 மார்க் ரைட்டா, ஒரு கொஷின் 4 மார்க் இருக்கும்ல, அதுலேயும் என்ன அப்படின்னா இருக்க போகுது. ஸோ இந்த நாமன்க்ளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன, எதுக்காக இந்த IUPAC படிக்கணும் அப்படிங்கிறது மொதல் விஷயம். நம்ம எல்லாருமே ஸ்கூலில் படிக்கிறோம். நம்ம ஸ்கூலில் நம்மளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேரை சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ நான் வரேன், நான் வந்து உங்களை கண்டுபிடிக்கணும், எனக்கு உங்ககிட்ட எந்த டீட்டெயிலுமே கிடையாது, உங்கள் பேரை மட்டும் வச்சுட்டு நான் வந்து உங்களை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அப்போது நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்கூலில் கண்டுபிடிச்சிட்டேன். உங்கள் ஸ்கூலில் வந்து நான் ஒரு பேரை சொல்கிறேன். இப்போ என் பேரை நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வச்சுக்கிறேன். பிரகாஷ்ன்ற ஸ்டூடெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா வாட்ச்மேன் முதல்ல என்ன கேட்பார், எடுத்தோன்னே என்ன கேட்பார், பிரகாஷா எந்த கிளாஸ் படிக்கிறாப்புல அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஸோ அப்போ 8th 9th 10th 11th 12th அதை சொல்லணும். நான் 10th சொன்னேன்னா இப்போ 10th எந்த செக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஒன்று A செக்ஷனா B செக்ஷனா அப்படி சொல்லணும். சரி, நான் அங்கே போய் பார்க்குறோம். அங்கே போய் பார்க்குறப்ப 3 பிரகாஷ் இருக்காங்க. அப்போ A பிரகாஷா B பிரகாஷா C பிரகாஷா அப்படின்னு அதில் 2-3 பேர் இருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரு கேட்டகரி. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கூலில் MS நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா? நம்ம எல்லாருக்கும் MS நம்பர்னு ஒன்று இருக்கா? கரெக்டாக இல்லையா? MS நம்பர்னா என்னது? உனக்கு மட்டும்தான் அந்த நம்பர். எங்கேருந்து எப்படி கண்டுபிடிச்சாலும் உன்னோட டிஸ்ட்ரிக்ட், நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற, என்ன டிஸ்ட்ரிக்டில் படிக்கிற, எந்த ஸ்கூலில் படிக்கிற, எந்த கிளாஸில் படிக்கிற, எந்த செக்ஷனில் படிக்கிறீங்கன்ற முதற்கொண்டு அக்யூரேட்டாக சொல்கிற அளவுக்கு அந்த MS நம்பர் இருக்கும். ஸ்கூல் வரைக்கும் இருக்கும், செக்ஷன் இருக்காது. செக்ஷன் வந்து ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ரைட்டா. MS நம்பர். அப்போ MS நம்பர் உன்னோட நம்பரை போட்டால் உன்னோட ஃபுல் டீட்டெயில் வரும். அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். இப்போ நான் வந்து இங்கே நான் வேண்டாம், இப்போ ஒன்றே எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லோரும் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகிட்டீங்க ரைட்டா. நீங்கள்லாம் இந்தியாவிலே படிக்கிறீங்க, தமிழ்நாட்டில் படிக்கிறீங்க, சூப்பர் டூப்பர் பயங்கரமான சயின்டிஸ்ட் ஆகிட்டீங்க. இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்ராடில் கிடச்சிருக்கு ரைட்டா. யூ ஆர் மூவிங் டு அப்ராட், வேறு ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்தியன் கவர்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்க, உங்களை அனுப்புகிறாங்க. ஓகே, இந்தியா சார்பாக நீங்கள் போய் அதில் கலந்துக்கணும் அப்படின்னு. அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட பேச்சு வழக்கில் நம்ம இந்தியாவுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்த ஒரு பேர் வச்சுக்கலாம் ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு வச்சுக்கலாம் ரைட்டா. ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு இந்த ஃபார்மிக் ஆசிட் எடுத்து ஒரு 10 ml கொடுங்கன்னு நீங்கள் அங்கே போய் கேட்குறீங்க. அங்கே இருக்க எல்லாரும் என்னது, வாட்ஸ் ஃபார்மிக் ஆசிட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஃபார்மிக் ஆசிட் அப்படி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ஃபார்மிக் ஆசிட் என்னன்னு தெரியாது. ஓகே, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், அப்போ அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறேன், மெத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு. ஓ, we know that, yeah, we are having methanoic acid, I will give you sir, I will give you scientist அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உலகம் முழுவதும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு காமனான நேம் தேவைப்படுது. அந்த காமனான நேம் தான் IUPAC nomenclature. ஸோ அப்போ அந்த IUPAC nomenclature இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த காமன் நேமிங்கை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அப்போ உலகம் முழுவதும் இருக்க எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு கொண்டு வரப்பட்டது தான் நாமன்க்ளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இதை அப்ரூவ் பண்ணது யார் அப்படின்னா IUPAC அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. IUPAC நேமிங் அப்படின்னு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் IUPAC நேமிங்? இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஓவரால் ஹெட் ஃபார் த கெமிஸ்ட்ரி. இவங்க தான் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும் புதுசாக கண்டுபிடிப்பு இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணுறது எல்லாமே இவங்க தான். இந்த ஆர்கனைசேஷன் கீழே தான் கெமிஸ்ட்ரியில் என்ன சேஞ்சஸ்னாலும் நடக்க போகுது. இவங்க ஒரு ரூல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, உலகம் முழுவதும் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், இப்படி தான் நீங்கள் பேர் வைக்கணும் அப்படின்னு. அதுதான் IUPAC அப்படின்னு சொல்ல போகிறாங்க ரைட்டா. சரியா, கிளியர் ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை தான் பார்க்க போகிறோம் சரியா. ஃபார்மிக் ஆசிட் எப்படி இருக்குது, லாட்டின் நேமில் ரெட் ஆண்ட்டுக்கு ஃபார்மிகா. அப்போ லாட்டின்காரங்க தான் ஃபார்மிக் ஆசிட்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண we are having some rules ரைட்டா. ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு நான் பார்த்துடலாம் சரியா. நல்லா கவனிங்க, 3 ரூல் தான், 3 விஷயம் தான், ஜஸ்ட் 3 இன்ஃபர்மேஷன். என்ன அப்படின்னா ரூட் வேர்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் சஃபிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஆர்டரில் எழுத போகிறோம் ரைட். ஸோ இதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா காது குத்து ஃபங்க்ஷன் ரைட்டா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to do a காது குத்து ஃபங்க்ஷன் ரைட்டா. நம்மளோட வீட்டில் எல்லாத்துலேயும் காது குத்து ஃபங்க்ஷன் நடக்கும்ல. காது குத்து ஃபங்க்ஷன்லாம் என்னெல்லாம் பண்ணுவாங்க கடகடன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். காது குத்து ஃபங்க்ஷனுக்கு என்னெல்லாம் வேணும்? எஸ், நான் பார்க்குறேன் யாரெல்லாம் கமெண்ட்டில் பண்ணுறீங்கன்னு. காது குத்து ஃபங்க்ஷனுக்கு என்னெல்லாம் வேணும்? எஸ்,
கரெக்ட். காது குத்து ஃபங்க்ஷனுக்கு முதல் காது குத்துற பாப்பா வேணும். கரெக்டாக காது குத்துற பாப்பாவோ பையனோ வேணும். ஸோ அதுக்கு காது வேணும். அதுக்கப்புறம் ஆசாரி வேணும். அம்மா அப்பா அந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறாங்கன்னா அம்மா அப்பா பனானாவா வாழைப்பழம். இப்போ ரீசெண்டாக அது வேறு ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்குது. ஒரு பையனுக்கு காது குத்துறப்ப பனானா, இது எதுக்குடா அதை கொடுக்குறீங்கன்னு அந்த பையன் துப்பிடுறான். அந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா தோடு போடணும் காது குத்துற பையன், அந்த ஃபங்க்ஷன் நடத்தக்கூடிய அம்மா அப்பா, அதுக்கப்புறம் தாய் மாமான்னு ஒருத்தர் இருக்கார்ல, யார் மடியில் வச்சு காது குத்துவாங்க? தாய் மாமா மடியில் வச்சு தானே காது குத்துவாங்க. எஸ், தாய் மாமா வேணும். அதுக்கப்புறம் சுற்றத்தார்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இவங்க எல்லோரும். 4 விஷயம் தான்ப்பா. ஒன்று பேரண்ட்ஸ், ரைட்டாக காது குத்துற பாப்பா முக்கியம். ஆனால் நம்ம கான்செப்ட்டுக்கு 3 பேர் தான் தேவை. அந்த 3 பேர் மெயினாக வச்சுக்கலாம். அம்மா அப்பா தான் ரைட்டா. ஃபஸ்ட் என்ன அப்படின்னா அம்மா அப்பா ப்ளஸ் காது குத்துற பாப்பா மெயின் திங் ரைட்டா. ஸோ பேரண்ட் கார்பன் ரைட்டா, பேரண்ட் செயின், பேரண்ட் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாய் மாமா இருந்தாங்கன்னா தாய் மாமாவுக்கு தான் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்க போகிறோம் நம்ம? நெக்ஸ்ட்டு சுற்றத்தார், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ பேரண்ட் செயின், ஃபங்க்ஷனல் குரூப் அதான் யார்? தாய் மாமா. நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் தான் தாய் மாமா. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இவங்கள இந்த 3 பேர் தான் மெயினாக வச்சுக்க போகிறோம். சரியா? ஸோ அவங்க 3 பேர் யாரை எங்கே போடணும், எங்கே வைக்கணும், யாருக்கு பந்தியில் ஃபஸ்ட்டு சாப்பாடு, யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும், யார் நம்மளை தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த IUPAC படிக்க போகிறோம். சரியா? ரூட் வேர்ட் வேணும், ப்ரிஃபிக்ஸ் வேணும், சஃபிக்ஸ் வேணும். இதெல்லாமே புக்கில் உனக்கு நிறைய ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நானும் இந்த பிடிஎஃப்ல நிறைய பக்கமாக ரூல்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் அது எதையுமே நான் உனக்கு சொல்லித்தர போகிறதில்ல. நான் சிம்பிளாக இப்போ சொல்லித்தரது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் தான் வேணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் ரிமெம்பர் திஸ். என்ன ஞாபகம் வச்சுக்கணும் தெரியுமா? இது மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1னா மெத்து, 2னா எத்து, 3னா ப்ரோப்பு, 4னா பியூட்டு, 5னா பென்ட்டு, 6னா ஹெக்ஸு, 7னா ஹெப்ட்டு, 8னா ஆக்ட்டு, 9னா நோனு, 10னா டெக்கு. சரியா? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு அடுத்து ரூல்ஸ் எல்லாம் நிறையா கிடையாது. ரூல்ஸ்ன்னு போட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ரூல்ஸ்ன்னு நினச்சி படிக்காதீங்க. நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ரூட் வேர்டுக்கு இதெல்லாம் தேவை. இதுக்கு அடுத்து ரெண்டாவது எனக்கு என்ன தேவைன்னா சிங்கிள் பாண்டுனா என்ன, டபுள் பாண்டுனா என்ன, ட்ரிபிள் பாண்டுனா என்ன, இது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்து சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு தேவை. அதுக்கப்புறம் இது எனக்கு தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது OHனா என்னது? OHனா என்ன? எஸ், நீ சொல்கிறது எனக்கு கேட்குது. OHனா என்னது? ஆல்கஹால். ஆல்கஹால்னா அதோட பேருக்கு ஷார்ட் ஃபார்மாக OLன்னு போடணும். இதெல்லாம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்கஹால், ஆல்கஹால்னா என்னது? OH. OHக்கு என்ன பண்ணணும்? OL போடணும். அடுத்து CH1 வரும் எங்கேயாவது. CH1 வந்து என்னது? ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடு, வெரி குட். ஆல்டிஹைடு அப்போ என்ன பண்ணணும்? AL. ஆல்டிஹைடு அப்போ என்ன பண்ணணும்? ALன்னு போடணும். ஆல்டிஹைடுக்கு என்ன பண்ணணும்? AL. அதுக்கப்புறம் OH CHO. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா CO, கீட்டோன். கீட்டோன்னா என்ன பண்ணணும்? கீட்டோனுக்கு என்ன பண்ணணும்? C டபுள் பாண்ட் O போடணும். சாரி, கீட்டோன் தானே. கீட்டோனுக்கு ONE போடணும். ரைட்டா? ONEன்னு போடணும். கீட்டோன் என்னது? ONE அப்படின்னு போடணும். அடுத்து COOHன்னு இருக்கும். COOHன்றது என்ன பண்ணணும்? அதுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ அதுக்கு ஆயிக் ஆசிட்னு பேர் எழுதணும். பேர் எழுதுகிறப்ப இதெல்லாம் எழுதணும். சொல்லித்தரேன். நான் இப்போ சொல்கிறத நீ அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிட்டே வா. எவனை எங்கே எப்போ எப்படி பிளேஸ் பண்ணணுன்னு நான் சூப்பராக சொல்லி கொடுத்துறேன். ஆல்கஹால்க்குனா OL போடணும். CH1 பார்த்தேன்னா AL போடணும். CO பார்த்தேன்னா ONE போடணும். COOH பார்த்தேன்னா ஆயிக் ஆசிட் போடணும். சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? இதுக்கப்புறம் என்ன தேவை? இதுக்கப்புறம் எதுவும் இப்போதைக்கு தேவையில்லை. இதை மட்டும் மெயினாக வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். சரியா? ரைட். ப்ரிஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் யார் எதுவும் கொடுத்துருக்காங்க? ப்ரிஃபிக்ஸில் இந்த மாதிரி ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் முன்னாடி சேர்த்துக்கணும். இது வர்றப்ப பார்ப்போம். இப்போதைக்கு பெருசாக கன்சிடரே பண்ணாத, கவலையே படாத. இந்த சஃபிக்ஸ் எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தது தான். அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒரு காம்பவுண்ட் ரைட்டாக நம்ம பேர் வைக்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம பேர் வைக்க போகிறோம். ரெடியாக இருங்க. ரைட்டாக பேர் வைக்க போகிறோம். ரெடியாக இருங்க. CH4. ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்னது? பேசிக்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ரைட்டா? CH4. CH4 இதில் எத்தனை கார்பன் இருக்குப்பா? எத்தனை கார்பன் இருக்கு? எத்தனை கார்பன் இருக்கு? எத்தனை கார்பன் இருக்கு? ஒரே ஒரு கார்பன் இருக்கு. ஒரு கார்பன் இருந்தால் என்ன பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு கார்பன் இருந்தால் என்ன பேர் வைக்கணும்? ஒரு கார்பன் இருந்தால் மெத்து. அப்போ என்னது? மெத். ரைட்டா? ஒரு கார்பன் இருந்தால் மெத். இது ஆல்கேனா, ஆல்கீனா, அல்கைனா? இது சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா? அது உனக்கே தெரியும். சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா?
இது எப்படி இருக்கு? கார்பனை சுற்றி 4 ஹைட்ரஜன், 4 பேரும் சிங்கிள் பாண்டில் இருக்காங்க. அப்போது ANE. அப்போ ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு, இது பேர் தான் ரூட் வேர்டு. ரூட் வேர்டு என்ன பண்ணணும்? எத்தனை கார்பன் இருக்கோ அத்தனை கார்பனை பேஸ் பண்ணி நம்ம ரூட் வேர்டு எழுதியாச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டான்னு பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிறது எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ அப்போ ANE வேறு யாருமே இங்கே இல்லை, இதோட முடிஞ்சு போச்சு. அப்போ என்னது? இது ஒரு ஆல்கேன், இதோட பேர் மீத்தேன். ஆல்கேன், இது பேர் என்னது? மீத்தேன். இப்போ அடுத்த பேர் பாருங்க, C2H6. C2H6 எத்தனை கார்பன் இருக்கு? 2 கார்பன் இருக்கு. 2 கார்பன் இருந்தால் அதோட பேர் என்ன? 2 கார்பன் இருந்தால் என்னது? ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்ல, எத்து. ரைட்டா? ETH, எத். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? ஆல்கேனா ஆல்கீனா? CnH2n+2. அதாவது என்ன ஃபார்முலாவில் இருக்கு? CnH2n+2 ஃபார்மேட்டில் இருக்கு. உனக்கு இது பார்க்க தெரியணும். இப்படி கொடுத்தும் IUPAC கேட்பாங்க, இதே ஈத்தேனை இப்படி கொடுத்தும் கேட்பாங்க. ரைட்டா? 2 கார்பன் கொடுத்துட்டு இப்படி அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம வேலையை ஈஸியாக்குற மாதிரி இப்படியும் கொடுப்பாங்க. இதுவும் ஒன்று தான், மேலே இருக்க ஃபார்முலாவும் ஒன்று தான். இப்படி கொடுத்தா பார்த்தாலே உனக்கு தெரியுது எல்லாமே சிங்கிள் பாண்டுன்னு. வேறஸ் இப்படி கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். CnH2n+2 தான் இங்கே இருக்குது. அப்போது சிங்கிள் பாண்ட், சேச்சுரேட்டட். அப்போ என்ன வரும்? ANE, ஈத்தேன். ரைட்டா? அப்போ என்ன வரப்போகுது? ஈத்தேன். சரியா? ஈத்தேன் வரப்போகுது. இப்போ அடுத்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்க போகிறேன். இந்த கொஸ்டின் நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. ரெடியா? ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். ரைட்டா? எஸ், ரெடி? கம் ஆன், ரெடி. சூப்பர். கவனி. CH3 CH2 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 CH3. கடகட ஆன்சர் பண்ணுங்க. எஸ், ஐ ஹவ் கிவன் யூ டைம். டைம் கொடுக்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. குவிஸ் இருக்குது, குவிஸ் எல்லாம் இருக்குது இன்றைக்கி, நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் பொறுமையாக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு கவனித்தா தான் குவிஸ் எழுத முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா CH3 CH2. ரைட், என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அவசரப்படாத, நான் சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப்போட பண்ணு. 1 கார்பன், 2 கார்பன், 3 கார்பன், 4 கார்பன், 5 கார்பன். அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் கார்பன் பார்க்கணும். 1 2 3 4 5. அப்போ என்னது? பென்ட்டு. பென்ட்டு எல்லாமே சிங்கிள் பாண்டு. அப்போது ANE. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் நீங்கள் யாருக்கிட்ட தான் பார்க்கணும்? கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் தான் பார்க்கணும், வேறு யாருக்கும் நடுவில் பார்க்கக்கூடாது. அதாவது கார்பனுக்கும் கார்பன் நடுவில் தான் பார்க்கணும், வேறு யாருக்கும் நடுவில் பார்க்கக்கூடாது. கார்பன் கார்பன் நடுவில் டபுள் பாண்டா, சிங்கிள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டான்றதை மட்டும்தான் பார்க்கணும். சரியா? பென்ட் ஏன். ஓகே, லெட் அஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். அடுத்த கொஷின் போகலாம் வாங்க. யார் இதுக்கு சூப்பர் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ரைட்டா? வேறு லெவலில் செம்மையான கொஷின் இது. பார்க்கலாம் யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு. எஸ், ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும்? குட் ட்ரை. எஸ், சூப்பர். கவனிங்க என்னது? மீத், ஈத், ப்ரோப், பியூட் 1 2 3 4 4 கார்பன். அப்போ என்ன பண்ணணும்? பியூட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டா பண்ணணும். ஓ மை காட், டபுள் பாண்ட் இருக்குது. டபுள் பாண்ட் இருந்தால் என்ன பண்ணணும்? அந்த டபுள் பாண்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் டபுள் பாண்ட் வந்தால் டபுள் பாண்ட் எந்த இடத்துல இருக்குன்றதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். பாருங்கள், 3 இடத்துல பாண்ட் இருக்குது. அப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ தான் கிரிட்டிக்கலான விஷயம். ரைட்டா? காது குத்து ஃபங்க்ஷனுக்கு இவங்க தான் பேரண்ட்டை கூப்பிட்டு வந்தாச்சு. தாய் மாமாக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். யூ ஹாவ் டு கிவ் ப்ரியாரிட்டி டு த ஃபங்க்ஷனல் குரூப் தான் தாய் மாமா. இங்கே யார் ஃபங்க்ஷனல் குரூப்பு? டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் கூட நான் வந்து என்ன சொன்னேன்? ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கும்னு சொன்னேன். அப்போது டபுள் பாண்டுக்கு என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம நம்பர் போட போகிறோம். அப்போ எத்தனாவது கார்பனில் இருக்குது அப்படின்னு தாய் மாமாவுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதனால டபுள் பாண்ட் இருக்க கார்பனுக்கு நீங்கள் கம்மியான நம்பர் கொடுக்கணும். அப்போ 1 2 3 4. எந்த கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது?
1க்கும் 2க்கும் நடுவில் இருக்குது. அப்போ யாரை சார் நான் எழுதுறது அப்படிங்கிற கொஷின் வரும் 1 and 2ல். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 1 and 2ல் யார் சின்ன நம்பர் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 1 and 2னா 1 தான் எழுதணும். அப்போ பியூட்டு 1 ஈன். சார் இப்படி எழுதுனா ரைட்டா சார், 1 பியூட்டீன் கரெக்டு. இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு தான். இது 100% கரெக்ட், இது 99% கரெக்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆக்சுவல் IUPAC ரூல். இதுவும் எழுதலாம், இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்ட். இப்போ பார்க்கலாம் யார் இப்போ அடுத்த கொஷின் கரெக்டாக சொல்கிறீங்க ரைட்டா, யார் இந்த கொஷின் சூப்பராக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். சரியா, நான் கவனிச்சுட்டே இருக்கேன் யாருன்னு ரைட்டா. CH3 CH ட்ரிபிள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் போட்டால் வருமா, ட்ரிபிள் பாண்ட் போட்டால் வராது. ட்ரிபிள் பாண்ட் CH3 சரியா. சூப்பர்ல ரைட். பார்க்கலாம் யார் ஆன்சர் சொல்கிறீங்கன்னு. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், யார் ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். எஸ், என்ன ஆன்சர் வரும், இருக்குது 4 கார்பன் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம 4 கார்பனை கவுண்ட் பண்ணணும். மீத் ஈத் ப்ரோப் பியூட், 4 கார்பன் இருந்தால் என்னது பியூட்டு. வெரி குட். அப்போ 4 கார்பன்ஸ் இருந்தால் என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்பரிங்கில் பியூட்டு ரைட்டா. பியூட் பியூட்டி பியூட். அடுத்து பாருங்க, ட்ரிபிள் பாண்ட் வந்திருக்கு. ட்ரிபிள் பாண்ட் எங்கே வந்திருக்கு, நம்பர் வேறு போடணும்னு சொன்னேன்ல, நம்பர் வேறு போடணும்னு சொன்னேன்ல. அப்போ 1 2 3 4. சார் இப்படி தான் நம்பர் போடணுமா, ஏன் சார் ரிவர்ஸில் நம்பர் போடக்கூடாதா, எங்கிட்ட வேணால் நம்பர் போட்டுக்கோங்க. என்னோட ரூல் என்ன, என்னோட ரூல் தாய் மாமாவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் ரைட்டா. ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும், அதுதான் முக்கியமான ரூல். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோன்னா 2ல் இங்கிட்டு போட்டாலும் 2 தான், இங்கிட்டு போட்டாலும் 2 தான். பியூட்டு 2 ஐனு, அவ்வளோதான். பியூட் 2 ஐன், பியூட்டு 2 ஐன். சரியா, that's it. பியூட் 2 ஐன் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னது, சிங்கிள் பாண்ட் பார்த்தோம், டபுள் பாண்ட் பார்த்தாச்சு, ட்ரிபிள் பாண்ட் பார்த்தாச்சு. அடுத்து யார் வரப்போறா, நம்மளோட ரியல் ஹீரோ, நம்மளோட ரியல் தாய்மாமா வர போகிறாங்க ரைட்டா. ஒரிஜினலாக சூப்பராக தாய்மாமா வர போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க ரைட்டா. CH3 CH2OH சரியா. என்ன பண்ணலாம், CH3 CH2OH அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக நான் டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுவேன். எப்படியெல்லாம் டஃப்பாக இருந்தாலும் நீ எழுதலாமோ அதெல்லாம் நீ இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. CH3 CH2OH என்னவா இருக்க போகுது ரைட்டா. CH3 CH2OH ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அப்போ கார்பனை கவுண்ட் பண்ணணும். 2 கார்பன் இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க, நான் சொல்கிற ஃபார்மெட்டில் எழுதுங்க. இதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஈஸியாக தப்பு விட்டுருவோம். இதுக்கப்புறத்தில் 2 கார்பன் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், அடுத்து சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டான்னு கண்டுபிடிக்கணும். சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டான்னு, திஸ் இஸ் சிங்கிள் பாண்ட் ரைட்டா. இது சிங்கிள் பாண்டு தான். அப்போ என்னது ANE ஈத்தேன். OH இருக்குது, OH இருந்தால் என்னப்பா போடணும்னு சொன்னேன், OL போடணும்னு சொன்னேன்னா அப்போ இங்கே OL போடுங்க. பட் as per இங்கிலீஷ் வேர்டிங் ரூல், இங்கிலீஷ் வேர்டிங் ரூலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல EOL இருக்குல்ல, EOL ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் வராது, வவல்ஸ் ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் வராது. அதனால ஈயை தூக்கிட்டோன்னா எத்தனால், ETHA எத்தன் ஆல். இதில் என்னென்னலாம் குறிக்கிது பாரு, இந்த வார்த்தையை வச்சு நீ கண்டுபிடிக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த வேர்டில் நிறைய வித்தியாசம் இருக்குது. ETH என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, திஸ் காம்பவுண்ட் இஸ் ஹேவிங் 2 கார்பன். AN என்ன சொல்லுது, ஆல் த பாண்ட்ஸ் ஆர் சிங்கிள் பாண்டு. OL ரெப்ரசன்ட்ஸ் இட் இஸ் ஹேவிங் OH. இதோட ஷார்ட் ஃபார்ம்னா அப்படி. ஒரு பேரில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பேரில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. IUPAC எப்படி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. IUPAC ரூல்ஸில் இந்த பேரை வச்சே நம்ம ஒரு ஃபார்முலாவில் என்னென்னலாம் இருக்குன்ற டீட்டெயிலை அப்படியே உறிஞ்சு எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ரைட். இப்போ அதே அடுத்து ஒரு ஸ்டெப் அடிஷ்னலாக அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரைட்டா. CH3 CH2 CH2OH CH3 CH2 CH2OH CH2OH CH3 இல்லை ஒரு நிமிஷம், CHOH CH3 ரைட்டா. ஸோ இப்போ மேலே இருக்கிறதுக்கு கீழே இருக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா ரைட்டா. ரைட். ஓகே, சொல்லுங்கள். எஸ், என்ன ஆன்சர் வரும்? ஓகே, என்ன ஆன்சர் வரப்போகுது?
புரியுதுல? கண்டிப்பாக உனக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ரைட்? ஸோ அப்படியே லைவ்லியாக உனக்கு இருக்கும். புரியுதுல? கவனிங்க என்ன வரலாம்? ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணணும். 1 2 3 மீத் ஈத் ப்ரோப் PROP ப்ரோப்பு சிங்கிள் பாண்டா? ஆமாம், எல்லாருமே சிங்கிள் பாண்டு. ப்ரோப்பேன் OH இருக்குது, அப்போ OL போடணும். வவல்ஸ் வராது, அப்போ ப்ரோப் ப்ரோப்பன் ஆல். இப்போ என்ன ப்ராப்ளம்னா நல்லா கவனிங்க. இங்கே OH இந்த பக்கம் இருந்தாலும் சரி, இந்த கார்பனில் இருந்தாலும் சரி, சேமாக தான் இருக்க போது. தேர் இஸ் கோயிங் டு பி நோ சேஞ்ச். இதில் ப்ரொப்பனால் எத்தனால் நான் எழுதுனா தப்பே கிடையாது. OH இந்த பக்கமாக இருந்தாலும் ஒன்று தான், இந்த பக்கத்தில் OH இருந்தாலும் அதே மீனிங் தான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 3 கார்பன் இருக்காங்க. 3 கார்பனில் எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ மோர் தேன் 2 கார்பன் வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு, ஃபங்க்ஷனல் குரூப் இது எல்லாத்துக்கும் பொசிஷனை மென்ஷன் பண்ண பழகணும். அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்ல முடியுமா சாட்டில்? இதோட கரெக்ட் ஆன்சர் என்னென்ன? எஸ் எஸ் எஸ், யூ கேன் ட்ரை இட் அவுட். அப்போ என்ன வரும்? ப்ரோப்பன் ப்ரோப்பு AN, அதுக்கப்புறம் 1 ஆல். ஏன்னா கம்மியான நம்பர் கொடுக்கணும்ல. அப்போ 1 2 3 இதுக்கு தான் கம்மியான நம்பர் கொடுக்கணும். அப்போ 1 2 3 ப்ரோப்பன் 1 ஆல், ப்ரோப்பன் 1 ஆல், ப்ரோப்பன் 1 ஆல், ஹைஃபன் போட்டு எழுதணும். ரைட்டா? ப்ரோப்பன் 1 ஆல். சூப்பர்ல? ப்ரோப்பன் 1 ஆல். அப்போ செகண்ட் ஒன் ஆன்சர் இது பாருங்க, இதுவும் அதே ப்ரோப்பு தான். 1 2 3. ஆனால் செகண்ட் கார்பனில் OH கனெக்ட் ஆகிருக்கு. கவனிச்சியா? அவ்வளோதான் வித்தியாசம். IUPAC அவ்வளோதான். தாறுமாறு தக்காளி சோறா மிரட்டி விட்டோமா? இப்போ பாருங்கள் 1 2 3 3 கார்பன். சரியா? 1 2 3 3 கார்பன். அப்போது 3 கார்பன் இருந்தால் ப்ரோப்பு எல்லாமே சிங்கிள் பாண்ட் AN. ஆல்கஹால் இருந்துச்சுன்னா OL போடணும். ஆனால் அது ரெண்டாவது கார்பனில் இருக்குது, அதனால் 2 ஆல், ப்ரோப்பன் 2 ஆல். ரைட்டா? ப்ரோப்பன் 2 ஆல். சரியா? ப்ரோப்பன் 2 ஆல். சரியா? இட்ஸ் கோயிங் டு பி ப்ரோப்பன் 2 ஆல். கிளியரா? ப்ரோப்பன் 2 ஆல் புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? ப்ரோப்பன் 2 ஆல். வெரி குட். இப்போ அடுத்து அப்படியே ஒவ்வொன்றா அப்கிரேட் ஆகி போயிட்டே இருப்போம். ரைட்டா? இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு கொஷின். CH3 C டபுள் பாண்ட் O H CH2 CH3. ரைட்டா? இதுக்கு ஆன்சர் சொல்லலாமா? இதை ட்ரை பண்ணலாமா? அதான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ரைட்டா? நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதெல்லாமே தே வில் கிவ் இட் இன் அ கொஷின் பேப்பர். ரைட்டா? நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அது எல்லாத்தையும் நம்மளோட கொஷின் பேப்பரில் கொடுப்பாங்க, பண்ணுவாங்க. சரியா? ரைட். சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம். there is a mistake in this question. இது இப்படி வராது, இப்படி வரக்கூடாது. ஒரே நிமிஷம், இதை நான் மாற்றி போட்டுக்கிறேன். CH2 C டபுள் பாண்ட் OH. சரியா? ரைட். நம்மளை கொஷினில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. நல்லா கவனிங்க. ரைட்டா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். கவனிங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 1 2 3 3 கார்பன் இருக்குது. இப்போ பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, என்னோட ஃபங்க்ஷனல் குரூப்லேயே ஒரு கார்பன் இருக்குது. கரெக்டாக? என்னோட ஃபங்க்ஷனல் குரூப்லேயே ஒரு கார்பன் இருக்குது. திஸ் இஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப். இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்ல முடியுமா? நீங்கள் இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப்பு? ரைட்டா? வாட் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப்பு? இதோட பேர் என்ன? இதோட பேர் என்னவா இருக்கும்? வாட் இஸ் தட்? எஸ், அப்சல்யூட்லி ஆல்டிஹைடு. இதுக்கு பேர் என்னது? ஆல்டிஹைடு. CHO அப்படிங்கிறது தான் C டபுள் பாண்ட் OHன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேம் தான். இந்த ஃபார்முலா இப்படி எழுதினாலும் ஒன்று தான். இதுவும் சேம் தான். இப்போ இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப்லேயே ஒரு கார்பன் இருக்குது. ரைட்டா? நம்மளோட குடும்பத்துக்குள்ளே என்ன பண்ணுறாரு? நம்மளோட ஜாயிண்ட் ஃபேமிலியாகவே நம்ம தாய் மாமா இருக்கார். அதுக்காக ப்ரியாரிட்டி கொடுக்காம விட்டுறக்கூடாதுல. அப்போ அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ரைட்டா? நம்மளோட ஃபேமிலி பேரண்ட் செயின், ஜாயிண்ட் ஃபேமிலியில் தாய் மாமா இருக்காங்க. அப்போ அங்கேருந்து தான் நீங்கள் 1 2 3 ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்டா? அங்கேருந்து என்ன பண்ணணும்? நீங்கள் 1 2 3 ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? அங்கேருந்து என்ன பண்ணணும்? 1 2 3 ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இது 1 2 3. இது கீட்டோன் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நிறைய பேர் இது கீட்டோன்னு நினைப்பேன். திஸ் இஸ் நாட் கீட்டோன். இதுவும் ஒன்று தான். இது கீட்டோன் கிடையாது. C டபுள் பாண்ட் ஓவை பார்த்த உடனே நிறைய பேருக்கு மைண்டில் கீட்டோனுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். கிடையாது.
சி டபுள் பாண்ட் ஓ மட்டும் இருந்தால் தான் அது கீட்டோன். இங்கே சி டபுள் பாண்ட் ஓ பக்கத்தில் என்ன இருக்குது, ஹெச் வேறு இருக்குது. சரியா, சி டபுள் பாண்ட் ஓ பக்கத்தில் ஹெச் வேறு இருக்குது. சி டபுள் பாண்ட் ஓ வித் ஹெச், அப்போ இது சிஹெச்ஓ, இது ஒரு மொத்தமாக ஒரே குரூப். அப்போ இது என்னது, ஆல்டிஹைட் குரூப். ஆனால் இங்கே பாரு, இங்கே வெறும் சி டபுள் பாண்ட் ஓ தான் இருக்குது, பக்கத்தில் ஹெச் இல்லை. இது கீட்டோன். உனக்கு கீட்டோனுக்கும் ஆல்டிஹைடுக்கும் ஆசிடுக்கும் வித்தியாசம் பிரிக்க தெரிஞ்சிருக்கணும், வித்தியாசம் பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். சரியா, திஸ் இஸ் கீட்டோன் கிடையாது, திஸ் இஸ் ஆல்டிஹைடு. இதுவும் இதுவும் ஒன்று தான். ஆல்டிஹைடில் கார்பன் இருக்குது, அப்போ அந்த கார்பனில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1 2 3, அப்போ 3 இருந்தால் என்ன அர்த்தப்பா, ப்ரோப்பு, மீத் ஈத் ப்ரோப்பு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோப்புன்னு எழுதுங்க, பிஆர்ஓபி ப்ரோப்பு. ரைட், அடுத்து என்னது, எல்லாமே சிங்கிள் பாண்ட், ப்ரோப் ஏன். அடுத்து ஆல்டிஹைடு வர போதில்ல, ஆல்டிஹைடுக்கு என்ன போடணும்ப்பா சிம்பிள், ஆல்டிஹைடுக்கு ஏஎல் போடணும். ஸோ அப்போ ப்ரோப்பன் ஏஎல். ஸோ ப்ரோப்பன் 1ஏல். ரைட்டா, 1ஏஎல், ப்ரோப்பன் 1ஏல். சரியா, ப்ரோப்பன் 1ஏல், ப்ரோப்பனேல், ப்ரோப்பனேல், ப்ரோப்பன் 1ஏல் அப்படிங்கிறது ஆன்சர். ரைட்டா, ரைட்டா, ப்ரோப்பன் 1ஏல். இப்போ கீழே எழுதலாமா, இது பாருங்க, இதில் நல்ல கவனி, அப்படியே டோட்டலாக மாறப்போகுது, சி டபுள் பாண்ட் ஓ இருக்குது. இப்போ பாரு, இப்போ தான் உனக்கு இந்த நம்பரிங்கோட இம்பார்ட்டன்ஸ் புரிய போகுது. 1 2 3 4, 1 2 3 4. இது ஏ ஆப்ஷன், இது பி ஆப்ஷன். எதுப்பா கரெக்டாக இருக்கும், எனி ஐடியா? ஆப்ஷன் ஏ கரெக்டா, ஆப்ஷன் பி கரெக்டா? எந்த நம்பரிங் ரைட்டா? நான் போட்டிருக்க நம்பரிங்கில் முன்னாடி இருந்து போட்டிருக்க நம்பரிங் ரைட்டா இல்லை பின்னாடி இருந்து போட்டிருக்க நம்பரிங் கரெக்டா? ஏ ஆர் பி? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ரைட்டா, ஏ தான் என்னது கரெக்ட். ஏன் ஏ கரெக்டு? ஏன்னா சி டபுள் பாண்ட் ஓங்கிறது நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப்பு. நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்னா என்னது, அது நம்ம தாய் மாமா மாதிரி. நம்ம தாய் மாமா மாதிரி அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இன்னொன்று ஒன்று கெஸ் பண்ணலாம். நம்ம ஏன் சார் இதுலேருந்து 1 2 3 போடக்கூடாதா, ஏன் இதுக்கு 1 போடக்கூடாதா, ரெண்டுமே தப்பாக இருந்து 1 2 3 போடலாமே அப்படின்னு உங்கள் மைண்டில் தோணலாம். தோணுதா? இப்போ நான் சொன்ன உடனே தோணுதா? ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து ஆரம்பிக்கணும்னு. இங்கே தான் ஐயூபேக்கோட அடுத்த ரூல் ஆரம்பிக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாய் மாமா இருக்கட்டும், தாய் மாமா இருந்தாலும் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி, அதாவது யார், அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, இவங்கெல்லாம் இருக்கணும்ல, இவங்கெல்லாம் வேணும்ல. ஸோ இது வந்து பேரண்ட் செயின், இது வந்து ஹோல் மெயின் ஃபேமிலி, ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணுற ஃபேமிலி இவங்க. அந்த ஃபேமிலியில் தாய் மாமா இருக்கார், அதுக்காக ஃபேமிலி மெம்பர்ஸை விட்டுற முடியாதுல்ல. தாய் மாமா இருக்காருன்னு தாய் மாமா கூட எடுத்துகிட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம காது குத்துற பாப்பாவோட அண்ணனையோ தங்கச்சியோ மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. இது வந்து காது குத்துற மாமா பொண்ணோட பையனோட அண்ணனோ தங்கச்சியோ. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும்னா லாங் செயின், நீளமான கார்பன் செயின், நீளமான கார்பன் செயின், அதிகமான கார்பன்ஸை உங்களோட பேரண்ட் செயினில் வர மாதிரி நீங்கள் நம்பர் பண்ணணும். அதிகமான நம்பர், ரைட்டா, அதிகமான நம்பர்ஸ். அதுக்கப்புறம் தான் லோவஸ்ட் லோக்கண்ட் ரூல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதில் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு, சப்ஸ்டியூட்டு, அதுக்கப்புறம் டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டெல்லாம் இருந்தாங்கன்னா கம்மியான நம்பர் வர்ற மாதிரி அவங்கள நீங்கள் நம்பர் போடணும். அதுக்கு பேர் தான் லோவஸ்ட் லோக்கண்ட் ரூல். ரைட்டா, லோவஸ்ட் லோக்கண்ட் ரூல். ரைட்டா, இப்படிலாம் எப்படி சார் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தோணும். இப்படிலாம் யோசிச்சு படித்தா தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு லாங் செயின், எல்லா ஃபேமிலியில் இருக்க மெம்பரையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கணும். அதில் தாய் மாமாவுக்கு ப்ரியாரிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லுங்கள் ஏவா பியா, இப்போ சொல்லுங்கள் ஏவா பியா. இது கண்டிப்பாக வராது, இந்த சி ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. அப்போ ஏபியில் ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. ஏபியில் யார் வரப்போகிறா, ஏபியில் யார் வரப்போகிறா, கண்டிப்பாக உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக யார் வரப்போகிறா, ஏ தான் ரைட்டான ஆன்சர். ஏ தானே ரைட் ஆன்சர். ஏன்னா அதில் தான் எல்லா கார்பனும் வந்துருச்சு, அதே நேரத்தில் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு செகண்டு கம்மியான நம்பரும் வந்திருக்கு. சரியா, கம்மியான நம்பர் வந்திருக்கு. அப்போ பேர் வைக்கலாமா, பேர் வைக்கலாமா? அப்போ பாருங்கள், இதெல்லாம் அழிச்சிடலாமா, இதெல்லாம் வேண்டாம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 4, 4 என்னது 4 கார்பன், மீத் ஈத் ப்ரோப் பியூட். ரைட்டா, அப்போ என்னது பியூட், பியூட் இருக்கா, அப்போ பியூட், பியூடி பியூட் போட்டாச்சு, பியூட். அடுத்து பாருங்க, பியூட் போட்டுட்டோம். சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா, இங்கே எல்லாமே சிங்கிள் பாண்டா டபுள் பாண்ட். ரைட்டா, இங்கே எல்லாமே சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா. ரைட்டா, சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா. இங்கே எல்லாமே சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா. எஸ், பார்க்கலாம் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு.
எஸ் அப்சல்யூட்லி ஹியர் இட் இஸ் அ சிங்கிள் பாண்டு. ஆனால் டபுள் பாண்ட் இருக்க மாதிரி உனக்கு தோணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் எங்கே பார்க்கணும், நம்ம கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் தான் பார்க்கணும். உன்னோட பேரண்ட் செயின் போகிற வழியில் தான் நீங்கள் பார்க்கணும். பேரண்ட் செயின் போகிற வழியில் தான் பார்க்கணும். இந்த சிக்கும் ஓக்கும் நடுவில் இருக்கிறது கிடையாது. எங்கேயாவது நான் சொல்லி கொடுத்தேன்னா ஆல்கேன் ஆல்கீன் ஆல்கைன் படிக்கிறப்ப சிக்கும் ஓக்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருக்கப்ப அதுக்கு பேர் ஆல்கீன்னு வைங்க சொன்னேன்னா, சொல்லவே இல்லை. அப்போ சிங்கிள் பாண்டை டபுள் பாண்டை ட்ரிபிள் பாண்டான்னு முடிவு பண்ண போகிறது கார்பன் கார்பன் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டு தானே தவிர கார்பன் ஆக்சிஜனோ கார்பன் நைட்ரஜனோ கிடையாது. கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் இங்கே இருக்க கார்பனுக்கு கார்பனுக்கு நடுவில் எல்லாருமே சிங்கிள் பாண்டாக இருக்காங்க. அப்போ இட் இஸ் ஏன். அப்போ பியூட்டு ஏஎன். இ போடலை, ஏன்னா அடுத்த ஃபங்க்ஷனல் குரூப் வரப்போதில்ல, அதனால் இ போடலை. இல்லைன்னா இ போட்டு நீ அடித்து எழுதிக்கலாம், அப்படி போட்டுக்கலாம். ரைட்டா? பியூட்டன் ரெண்டாவது கார்பனில் கீட்டோன் இருக்கு. இது கீட்டோன். அப்போ என்னது, பியூட்டு 2ONe, பியூட்டு 2ONe, பியூட்டு 2ONe. ரைட்டா? பியூட்டேன். பியூட்டு 2 கீட்டோன்னா என்ன பண்ணணும், ONe எழுதணும். அப்போ பியூட்டோன், பியூட்டனோன், பியூட்டு 2 ஓன். ரைட்டா? பியூட்டு 2 1, அதான் ஆன்சர். ரைட்டா? பியூட்டு 2 1 அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? புரிஞ்சுதா? ரைட். இப்போ அடுத்து கொஷின் இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கலாம். ரைட்டா? இதுக்கு அடுத்த கொஷின் நம்ம போகலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம மாற்ற போகிறோம். ரைட்டா? சிஎல் போட்டுட்டு CH CH2 CH2 COOH. ரைட்டா? ஓகே. அடுத்து கொஞ்சம் கொஷினை பெருசாக்கிட்டோம். சரியா? உனக்கு புரியுதுல? ரைட்டா? ஓகே. ரைட்டா? உனக்கு சூப்பராக புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப புரியும். கவனமாக கவனிங்க. ட்ரை பண்ணலாமா? இப்போ நம்ம அடுத்து உற்றார் உறவினர்கள் கூட என்ன பண்ணிட்டாங்க, நம்மளோட காது குத்து ஃபங்க்ஷனில் நம்ம கூட செய்துறாங்க. இவ்வளோ நேரம் ஃபஸ்ட்டு அம்மா அப்பா மட்டும் இருந்தாங்க, யார் எந்த சொந்த பந்தமும் இல்லாமல் காது குத்துனாங்க. அதுக்கப்புறம் தாய் மாமா வந்துட்டாங்க ஃபங்க்ஷனல் குரூப்பு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, உற்றார் உறவினர்களும் சேர்ந்து நம்ம கூட காது குத்து ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஓகே, டெல் மீ ஹவு மெனி பாண்ட்ஸ் ஆர் தேர், ஹவு மெனி கார்பன்ஸ் ஆர் தேர். இதில் எத்தனை கார்பன் இருக்கு? இதில் எத்தனை கார்பன் இருக்கு? இதில் எத்தனை கார்பன் இருக்குது? ஜஸ்ட் டெல் மீ த நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். சொல்லலாமா? நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் எத்தனை இருக்கு? எஸ், ஹியர் இட் இஸ் 1. நம்பரை கவுண்ட் பண்ணணும்ல. இப்போ அடுத்த பிரச்சனை அதுதான், எங்கேருந்து நம்பர் போடுறதுங்கிறதே இவங்க ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. 1 2 3 4 5. அதில் 1 2 3 4 5, இங்கே ஒன்று 6 இருக்கே. இது 6ஆ? இது கார்பனே கிடையாது. இது என்னது? குளோரின். இதுக்கு நம்பர் போட்டு விட்றாதீங்க யாரும், சரியா? இது குளோரின், அதனால் இது நம்பர் கிடையாது. இப்போ எனக்கு சொல்லுங்கள், A இஸ் கரெக்ட் ஆர் B இஸ் கரெக்ட்? ஏவா பியா? யார் கரெக்டாக இருப்பா சொல்ல முடியுமா? A ஆர் B? 5 தான். அதில் ஏயா பியா? ஏயா பியா? எஸ், சூப்பர், நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க. ஏயா பியா? ஏ தான் கரெக்ட் ஆன்சர். என்னது, குளோரின் என்ன தான் இருந்தாலும் குளோரின் ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்க. குளோரின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் வந்து தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ப்ரியாரிட்டி வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஆனால் நம்ம அவ்வளோ தூரத்துக்கு கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் என்ன நட்புடா, நண்பேண்டா அந்த மாதிரி அவங்க பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க. அதனால் அவனுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. பட் இங்கே ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவன் மடியில் வச்சு தான் நம்ம காது குத்தணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஹேவ் டு கிவ் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி டு திஸ் பர்சன். இந்த பர்சனுக்கு தான் என்ன பண்ணணும், நம்ம ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ 1 2 3 4 5. ரைட்டா? 1 2 3 4 5. அப்போ ஆப்ஷன் பி தான் நம்பரிங் கரெக்டு. அப்போ 1 2 3 4 5 போட்டுட்டோம்ல. இப்போ 5 என்னது? 5 என்னது? பென்ட்டு. 5 என்னது? பென்ட்டு. சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா? சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா? சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா என்ன இருக்கு? சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா என்ன இருக்கு? சிங்கிள் பாண்டு AN. ஓகேவா? ஃபங்க்ஷனல் குரூப் இல்லைன்னா இ போட்டு முடிச்சிருங்க. ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருந்துச்சுன்னா இ போட்டு அடிச்சிட்டு இருக்காது, அதை விட்டுடலாம். ரைட்டா? அப்போ பென்ட்டு. அதுக்கப்புறம் 1ஆம் நம்பர் கார்பனில் என்ன இருக்குது? 1ஆம் நம்பர் கார்பனில் என்ன இருக்குது? என்னது இருக்குது? ஆயிக் இருக்குது. ரைட்டா? கார்பாக்சிலிக் ஆசிடு. ரைட்டா? என்னது இருக்குது? கார்பாக்சிலிக் ஆசிடு. அப்போ என்ன பண்ணணும்? OIC ஆசிடு. ஒரு சிலர் ஆன்சர் சூப்பராக பண்ணுறீங்க. பென்டன் 1 ஆயிக் ஆசிடு. எப்படி? பென்டன் 1 ஆயிக் ஆசிடா? வேறு லெவலா? பென்டன் 1 ஆயிக் ஆசிட். இதோட முடியல. நம்ம நண்பன் இருக்கான்ல, நம்ம நண்பன் இருக்கான் பாரு. நண்பனை மறந்துட்டியா? நண்பன் யாரு? குளோரின். குளோரினை முன்னாடி எழுதுறப்ப
என்ன பண்ணணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் சரியா இங்கே இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளூரோ க்ளூரோ குளோரோ ப்ரோமோ அயோடோ அமினோ அப்படி என்ன பண்ணணும் எழுதணும் ரைட்டா ஃப்ளூரோ குளோரோ ப்ரோமோ அயோடோன்னு நம்ம எழுதணும் சரியா அப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம 4th பொசிஷனில் இருக்கான் 4CH குளோரோ CHO கோலோரோ குளோரோ ஸ்பெல்லிங் எது தப்பாக எழுதி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சார் என்னது குளோரோ ஸ்பெல்லிங் என்ன CHLORO CHORO CHLORO 4 குளோரோ CHLORO 4 குளோரோ பென்டன் ஒன்னாயிக் ஆசிட் 4 குளோரோ பென்டன் ஒன்னாயிக் ஆசிட் தட்ஸ் இட் அதான் இது ஆன்சர் சரியா அப்போ ஒரு பெரிய காம்பவுண்டுக்கும் ஆன்சர் நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டா இப்போ என்ன பண்ண போகிறோம் எஸ் நிறைய பேர் சூப்பராக கரெக்ட் ஆன்சர் பண்ணீங்க வெரி குட் நான் அவங்க எல்லாரும் கிளாப் பண்ணுறேன் தட்ஸ் குட் சூப்பர் யூ கைஸ் ஆர் ராக்கிங்டா வேற லெவல் இனிமே ஐயூபேக்கை பற்றி யாராவது நம்ம ஸ்கூலில் கேட்கட்டும் எப்படி மாஸ் பண்ணிடலாமா ஐயூபேக்கில் வேற லெவல் என்ன பண்ண போகிறோம் நம்ம ஸ்கூலில் மெரட்டல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறோம் இப்போ பாரு அடுத்து இப்போ கொஷினா இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக பார்த்த போகிறேன் சரியா பார்த்தலாம் மாற்றிட்டு அப்புறம் நம்ம புக்கில் இருக்கிறதுக்கு போகலாம் இதுக்கப்புறம் ஈஸி தான் ரைட்டா இப்போ நான் சொல்லித்தரது தான் கொஞ்சம் கஷ்டமானது கவனமாக பண்ணுங்கள் ரைட்டா கவனமாக பண்ணுங்கள் இல்லைனா தப்பு விட்டுருவீங்க கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் கொஞ்சம் கவனமாக ரைட் CH2 C டபுள் பாண்ட் O உனக்கு கஷ்டமாக கொடுக்குறேன் ரைட்டா கஷ்டமான கொஷின் ரைட்டா பார்க்கலாம் யார் இது கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க ரைட் ஸோ இருக்கிறதுல பயங்கரமான கஷ்டமான கொஷின் நான் கொடுத்துச்சேன் உனக்கு சிச்சோ பிள்ளைங்க பண்ணிடுவாங்களேன்னு தெரியலையே சரி நீங்கள் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் என்னப்பா பண்ணுவேன் நம்பலாமா ரொம்ப கஷ்டம் வேண்டாம் சரியா ரொம்ப எனக்கே வருத்தமா இவ்வளோ கஷ்டம் போதும் இந்த கஷ்டம் போதும் இதுக்கு மேலே வேண்டாம் ரைட்டா ரைட்டா ஓகே நிறைய பேர் நான் கொஷின் எழுதி போட்டோன்னே ஆன்சர் பண்ணுறீங்க தட்ஸ் குட் சூப்பர் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் ரொம்ப பெருசாக இருக்கலாம் பயப்படாது நான் சொன்ன ஸ்டெப்பை மட்டும் பாரு ரைட்டா இது இவ்வளோ பெருசாக பார்த்து பயந்துடாத பயப்படாத நீலாம் மை சோல்ஜர்ஸ் ரைட்டா யூஆர் ஆல் மை சோல்ஜர்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது மொதல் விஷயம் பேரண்ட்டை கண்டுபிடிக்கணும் யார் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க பேரண்ட்டை கண்டுபிடிக்கணும் நல்லா கவனிங்க பேரண்ட்டை கண்டுபிடிப்போம் லாங் செயின் வி நோ தட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது கட்டாயமாக இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகணும் அதுலேயும் 2 ஃபங்க்ஷனல் குரூப்பு இதில் மூத்தவர் யாருன்னா பெரியவர் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் தான் கார்பாக்சிலிக் ஆசிட் ரொம்ப மோசமானவன் நான் அவனுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கலன்னா கோவப்பட்டுரும் அதனால் அவனுக்கு தான் நீங்கள் ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்கணும் ஸோ அவன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ இங்கேருந்து நம்பரிங் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரியா we are going to start numbering from this 1 2 3 4 5 6 இப்போ 7 8 அப்படி போட முடியாது பேரண்ட் செயின் லாங் செயினாக இருக்கணும் ரைட்டா பேரண்ட் செயின் லாங் செயினாக தான் இருக்கணும் சரியா we should not leave here and there ரைட்டா அங்கங்கே பண்ண முடியாது ரைட்டா இந்த இடத்துல என்ன அப்படின்னா 1 2 3 4 5 6 நீங்கள் இதுக்கு 7 போட்டாலும் சரி இதுக்கு 7 போட்டாலும் சரி ரெண்டையுமே உள்ளே எடுத்துக்க முடியாது ஒன்லி 7 மட்டும்தான் வர முடியும் 7 தான் 6 கிடையாது ஒன்று இவங்க இல்லைன்னா இவங்க சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தானே சொன்னீங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி தம்பியெல்லாம் விட்டுட்டு பண்ணக்கூடாது ஆமாம் நான் தான் சொன்னேன் இவங்க யார் இவங்க பெரியம்மா பையன் ரைட்டா பெரியம்மா பையன் அல்லது அத்தை பையன் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவங்க வந்து பேரண்ட் செயினில் இருக்க மாட்டாங்க ரைட்டா காது குத்துற குழந்தையோட காது குத்துற பையனோ பொண்ணோட கூட பிறந்தவங்களுக்கு பெரியம்மா பையனுக்கு இருக்குல்ல ரைட்டா அவங்களும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் நம்ம தப்பு சொல்ல போகிறதில்ல இருந்தாலும் ப்ரியாரிட்டின்றது இருக்குல்ல ப்ரியாரிட்டிங்கிறது இது தானே ஸோ அப்போ என்ன பண்ணணும் லாங் செயினை தான் நம்ம பார்க்கணும் ரைட்டா லாங் செயின் தான் நம்ம பார்க்க போகிறோம் லாங் செயினில் அவங்கள உள்ளே சேர்த்துக்க முடியலை இஸ் அ பிரதர் அவங்களும் நம்ம ஃபேமிலி தான் ஆனால் அவங்கள சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அதனால என்னது அப்போ 7 சரி அப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம இங்கே 7ஓட ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம் 7 இஸ் தி ஆன்சர் புரியுதா ரைட்டா இந்த மாதிரி பிரான்ச்சிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் 7 என்னது மீத் ஈத் ப்ரோப் பியூட் பென்ட் ஹெக்ஸ் ஹெப்ட் ஓகே ஹெப்ட் ஃபஸ்ட் அதை கண்டுபிடிச்சா போதும் ரைட்டா ஃபஸ்ட் என்னது ஹெப்ட் அடுத்து என்ன பண்ணணும்ப்பா ஹெப்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் ஏனா ஈனா ஐனா நம்ம கண்டுபிடிக்கணும் ரைட்டா எல்லாம் பாருங்க அப்படியே சிங்கிள் பாண்டா எல்லாமே என்னது சிங்கிள் பாண்ட் ரைட்டா 7 வரைக்கும் கார்பனுக்கும் சிங்கிள் பாண்ட் அப்போ ஏஎன் ஹெப்டன் ஓகே இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஹெப்டனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சரியா ஹெப்டனில்
இல்லை நான் வச்சுக்கோ ஒரே நிமிஷம் உனக்கு இது இருக்கா நான் ஏன் இதை உனக்கு கொடுத்தேன் இது ஆக்சுவலாக உனக்கு இல்லை நான் ஒரு நிமிஷம் இதை மட்டும் டிலீட் பண்ணிடுறேன் உனக்கு ப்ரிஃபிக்ஸ் கிடையாது உனக்கு சஃபிக்ஸ் மட்டும் தானே இருக்குது ஒரே நிமிஷம் அது இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிறேன் உனக்கு அது இல்லைன்னா நம்ம அதை படிக்க வேண்டாம் ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் ஆட் செகண்டரி சஃபிக்ஸு அண்ட் ப்ரைமரி அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் டெர்மினல் ஓகே ரைட் ஓகே எக்ஸாம்பிள் இது ஒன்று ஓகே ரைட் குட் ஓகே உனக்கு இது இல்லை ஸோ லெட் இஸ் நாட் கெட் கன்ஃபியூஸ்டு நான் இந்த ஒரு கார்பனில் கீச்சோனை மட்டும் எடுத்துடுறேன் அது உனக்கு இல்லை அதனால் இதை மட்டும் மறந்துடு சரியா இதை மட்டும் மறந்துடு இதை CH2 வச்சுக்கோ சரியா ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது அது வேண்டாம் ஒரு ஃபங்க்ஷன் குரூப் நம்ம வச்சுக்கலாம் சரியா அப்போ என்னது ஹெப்டில் 1ல் என்ன இருக்குது ஆயிக் ஆசிட் ஹெப்டில் 1 ஆயிக் ஆசிட் அப்போ ஹெப்ட் 1 ஆயிக் ஆசிட் இதோட முடியலை என்ன இருக்குது இன்னும் யார் இருக்கா பெரியமா பையன் பெரியமா பொண்ணு இருக்காங்களா அல்லது அத்தை பையன் அத்தை பொண்ணு மாமா பையன் மாமா பொண்ணு சித்தப்பா பையன் சித்தப்பா பொண்ணு ஒரு CH3 தனியாக இருக்குது அவனை சேர்க்கணும் அவனை என்ன பண்ண போகிறேன் 6th பொசிஷனில் ஒரு கார்பன் இருந்தால் அது பேர் என்னதுப்பா மெத்து தானே அப்போ மெத்தைல் எழுதணும் இந்த மாதிரி சைடில் பிரான்ச்சில் இருந்தாங்கன்னா அவங்க பின்னாடி ஒய்எல் சேர்த்து எழுதணும் மெத்தைல் அவங்களுக்கு என்ன பண்ணணும் நம்ம மெத்தைல் எழுதணும் ரைட்டா அவங்க பேர் என்ன பண்ணணும் மெத்தைல் 6 மெத்தைல் ஹெப்டன் 1 ஆயிக் ஆசிட் ரைட்டா 6 மெத்தைல் ஹெப்டன் 1 ஆயிக் ஆசிட் இதுதான் என்னது நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம புக்கை எடுக்க போகிறோம் புக்கில் மெரட்டல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறேன் இப்போ புக்கில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் நான் போர்டில் கொண்டுட்டு வர போகிறேன் அது எல்லாத்துக்கும் நீங்கள் சூப்பர் டூப்பராக ஆன்சர் பண்ண போகிறீங்க பண்ணலாமா கேன் யூ டூ இட் கேன் யூ கைஸ் டூ இட் உங்களால் பண்ண முடியுமா ஸோ நம்ம பார்த்ததெல்லாம் அல்டிமேட் டஃபஸ்ட் கொஷின் புக்கில் இருக்கிறதெல்லாம் ஜுஜுபி கொஷின் ரைட்டா புக்கில் இருக்கிறதெல்லாம் என்னது ஜுஜுபி அந்த மாதிரி ஜுஜுபி கொஷின் அதெல்லாம் நீ என்ன பண்ணலாம் ஈஸியாக பக்காவாக சூப்பராக என்ன பண்ணிடலாம் மாஸ் காட்டிடலாம் ரைட்டா ஈஸி கொஷின் புக்கில் இருக்கிறதெல்லாம் ஈஸி கொஷின் சரியா புக்கில் இருக்கிறதெல்லாம் பயங்கரமான ஈஸி கொஷின் அதெல்லாம் ஒரு கொஷினே கிடையாது நம்மளுக்கு அதெல்லாம் சின்ன அல்வா மாதிரி அப்படியே சுருட்டி வாய்க்கில் நம்ம லட்டு மாதிரி போட்டுடலாம் சரியா ரைட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் IUPACலாம் புக்கில் இருக்கிறதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு ரைட்டா பார்க்கல யாரெல்லாம் சூப்பராக ஆன்சர் பண்ணுறேன் புக்கில் பக்கத்துலேயே ஆன்சர் கொடுத்துருந்தாலும் நீ ஐடென்டிஃபை பண்ணுறப்பே தெரியும் என்ன சார் என் லெவலுக்கு இந்த கொஷின் இல்லையா அப்படின்னு நீங்களாம் ஃபீல் பண்ண போகிறீங்க அந்த அளவுக்கு இருக்க போது கொஷின்ஸ் எல்லாம் இப்போ ஏன்னா ஐ ஹவ் ஜஸ்ட் ட்ரைன்ட் யூ ஐ ஹவ் கிவன் ஃபுல் ட்ரைனிங் உங்கள் எல்லாருக்கும் சோல்ஜர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கேன் சூப்பராக ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் எப்படி வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த IUPACலாம் சும்மா பிசாத்த மேட்ரு நம்மளுக்கு ரைட்டா அதை அப்படியே போர்டில் எழுதி போட போகிறேன் நீ என்ன பண்ண போகிற எனக்கு ஆன்சர் சொல்ல போகிறேன் சரியா இவங்க ஒன்று கொடுத்துருக்காங்களாம் அதுக்கு ஒரு ஆன்சர் எழுதுவோமா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ரைட்டா இவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிளை நான் எழுதுகிறேன் போர்டில் நீ என்ன பண்ண போகிற ஆன்சர் பண்ண போகிற இது ஒரு கொஷினா நாங்கடா நம்ம லெவலுக்கு கொஞ்சமாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா நம்மளை ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரி கொஷின் கொடுக்குறாங்க ட்ரை பண்ணி இதுக்கு ஆன்சர் சொல்லு பார்க்கலாம் இதுக்கு ஆன்சர் பண்ணு எஸ் ஆன்சர் திஸ் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் இது நம்ம புக்கில் இருக்க மாதிரி தான் இருக்குது ரைட்டா இது நம்ம புக்கில் இருக்க மாதிரி இருக்குது என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு குவிஸு குவிஸ் நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேரண்ட் செயின் என்னது லாங் செயின் நிறைய கார்பன் ரைட்டா நிறைய கார்பன் இருக்குது முதல்ல எங்கே நிறைய கார்பன் இருக்குது ஜஸ்ட் லெட் மீ நோ த நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் என்னென்ன இருக்குங்க எத்தனை கார்பன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் தான் வேணும் புக்கை பார்த்து ஆன்சர் பண்ணாத அதுலேருந்து கொஞ்சம் நான் மாற்றிருப்பேன் ரைட்டா ஓகே அதை பார்த்து ஆன்சர் பண்ணாத மாற்றிக்குவேன் ரைட் கவனமாக கவனிங்க ஓகே ஸோ அதை பார்த்து ஆன்சர் பண்ணாத எஸ் ஓகே என்ன ஆன்சர் 6 1 2 3 4 5 6 அப்படி கவுண்ட் பண்ணால் 6 அதே இது நீ நல்லா யோசிச்சு பாரு 1 2 3 4 5 6 7 இருக்குல்ல 7 பாசிபிலிட்டி இருக்குல்ல மாட்டினியா இங்கே பாரு 1 2 3 4 5 இது 6 ஆனால் அதே இது நீ கீழே வந்தேன்னா பாரு இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 7 போடலாமா 7 ஒரு பாசிபிலிட்டி இருக்கா 8 வரவே வராது there is no chance for 8க்கு சான்ஸே கிடையாது 6 இல்லைனா 7 தான் வரப்போகுது 6 கண்டிப்பாக வராது ரைட்டா 6க்கு பாசிபிளே இல்லை அப்போ என்ன பண்ணலாம் 7 இப்போ இந்த 7லேயும் அடுத்த ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை இங்கேருந்து ஏன் 1 2 3 போடணும் சார் இங்கேருந்து போடக்கூடாதா 1 2 3 4 5 6 7 இப்போ இதில் எது ரைட்டு எப்படி சார் ரைட்டை முடிவு பண்ணுறது இதில் யார் கரெக்டுன்னு எப்படி முடிவு பண்ணுறது இது ஆப்ஷன் ஏ இது ஆப்ஷன் பி எது கரெக்டு போடுங்க பார்க்கலாம் சாட்டில்
ஏவா பியானு எது ரைட் ஆன்சராக இருக்கும்? எது ரைட் ஆன்சராக இருக்கும்? ஏவா பியா? கம்மியாக இருக்கவங்களுக்கு நம்பரிங் கொடுக்கணும். ரைட்டா? நம்ம என்ன பண்ணணும்? நம்பரிங். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சப்ஸ்டியூட் இருக்காங்க. ரைட்டா? ஒரு விருந்தினர் வந்திருக்காங்க. விருந்தினர் இருக்காங்க. இப்போ இந்த விருந்தினர் வந்து சீக்கிரமாக நம்ம சாப்பாடு போடணும், அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் இப்படி நம்பர் போட்டுட்டு வந்தீங்கன்னா 5ல் இந்த பிரான்ச் இருக்குன்னு எழுதுவீங்க. இப்படி நம்பர் போட்டுட்டு போனீங்கன்னா 3ல் பிரான்ச் இருக்குன்னு எழுதுவீங்க. இப்போ சொல்லுங்கள் ஏயா பியா? இப்போ சொல்லுங்கள் ஏயா பியானு? இப்போ சொல்லுங்கள் ஏயா பியானு? இப்போ சொல்லுங்கள். முதல் நான் சொன்னப்போ ஏ உங்களுக்கு தோணிருக்கலாம், ஆனால் இப்போ உனக்கு கிளியராக இருக்கும். அப்போ சப்ஸ்டியூட்டுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும். யார் சப்ஸ்டியூட்டு? இவங்க தான் நம்ம கூட வந்திருக்கா ரிலேட்டிவ். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம பிஏ தான் ஆன்சராக சூஸ் பண்ணணும். ரைட்டா? இப்போ பின்றது கிளியராக புரிஞ்சிருக்கா? இப்போ பி புரிஞ்சிருக்கா? ரைட். அப்போ என்ன பண்ணணும்? பி தான் ரைட்டு. அப்போ பி என்ன பண்ண போகிறோம்? நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? பியில் நம்பர் போட்டிருக்கோம்ல, அந்த நம்பரிங் படி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆன்சரை எழுத போகிறோம். சரியா? என்ன இருக்கா? அப்போ 7. 7 என்னதுப்பா? ஹெப்ட். 7னா ஹெப்ட். நேர் அப்படியே ஒரு தடவை போய் பாருங்கள், எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஓகே, அப்போ ஹெப்ட், ஏஎன்இ, ஹெப்டைன். அவ்வளோதான். ஃபங்க்ஷனல் குரூப்லாம் இல்லை. யார் இருக்கா? 3வது கார்பனில் ஒரு கார்பன் கனெக்டாக இருக்குது. 3வது கார்பனில் ஒரே ஒருத்தவங்க. அப்போ என்ன பேர்? முன்னாடி இருந்தால் என்ன போடணும்னு சொன்னேன்? மெத்தாயில்னு போடணும்னு சொன்னேன். அப்போ 3 மெத்தாயில் ஹெப்டைன். அவ்வளோதான். வெரி குட், சூப்பர். நீங்களும் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க வேறு லெவலில். 3 மெத்தாயில் ஹெப்டைன் அதுதான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? இந்த இருக்கா 3 மெத்தாயில் ஹெப்டைன் நம்ம எழுதுனதான் ரைட் ஆன்சர். சரியா? 3 மெத்தாயில் ஹெப்டைன். அதுக்கப்புறம் என்ன ஆன்சர் இருக்குது? இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ஈஸி தாண்டா, அதெல்லாம் நீங்களாம் எழுதிடலாம். பசங்களாம் உனக்கு ஒரு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னது? ஓகே, இதெல்லாம் உனக்கு தெரியும். ஓகே, இது ஐயூபேக் நேம் தானே? இதெல்லாம் எழுதல, நான் கூட நார்மல் நேம் நினச்சேன். சரியா? ஸோ அப்போ இதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக நேம் இல்லை. ஆல்கஹால் என்ன இருக்குது? ஆல்டிகைடு, கீட்டோனு, கார்பாக்சிலிக் ஆசிட். இதெல்லாம் உனக்கு மனப்பாடம் பண்ண சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாத. ஈஸியாக நான் சொல்லிக் கொடுத்ததை வச்சு கவுண்ட் பண்ணி எழுதிட முடியுமா முடியாதா? ஆர் யூ கைஸ் ஹேவிங் அ குட் கான்ஃபிடன்ஸ்? இப்போ உனக்கு நான் சொல்லிக் கொடுத்ததை வச்சு ஓரளவு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கா? யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சிருக்கு? யார் யாருக்கெல்லாம் ஸ்கூலில் சார் இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு பார்க்குறப்ப ஓரளவு புரிஞ்சிருக்கு, ஐ எம் ஜஸ்ட் லிட்டில் பிட் ஃபீலிங் கான்ஃபிடன்ஸ் சார், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? ரைட்டா? யார் யாரெல்லாம் ஒரு குட் கான்ஃபிடென்ஸோடு இருக்கீங்க? ரைட்டா? சூப்பர் டூப்பர் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கியா? எஸ், கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருப்பீங்க நான் நம்புகிறேன். கரெக்டா? வேறு லெவலா? சூப்பரில்? எஸ், மாஸ்க் காட்டிடியா? கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் மாஸ்க் காமிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். சூப்பராக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. யூ மைட் ஹாவ் என்ஜாய்ட் இட். ஸோ என்ன அப்படின்னா, ஸ்கூலில் சொல்லியே கொடுக்கலையா? ஓகே, ஸ்கூலில் சொல்லி கொடுக்காமல் இருந்திருக்கலாம், ஒரு சில ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்கலாம். எதுவாகினும் யார் எப்படி இருந்தாலும், நவ் ஐ ஹவ் ஜஸ்ட் கிவன் யூ பார்ட் 1. இன்றைக்கி நம்ம பார்த்தது பார்ட் 1. இந்த சாப்டர் இதோட முடியலை. இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? இந்த சாப்டரோட செகண்ட் பார்ட்டும் ரொம்ப முக்கியமானது. ரைட்? ஓகே, ஐ வில் கிவ் யூ 1 or 2 சம்ஸ் ஹோம்ஒர்க். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண போகிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு கிவ் 2 கமெண்ட்ஸ். ஒன்று என்ன அப்படின்னா, ஹவ் வாஸ் யுவர் டுடே கிளாஸ்? கிளாஸ் உனக்கு எப்படி இருந்துச்சுன்ற அதுக்கான கமெண்ட்டும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ நான் கொடுக்க போகிற ஆன்சர், இந்த 2 ஆன்சரையும் பண்ண போகிறேன். ரைட்டா? டெஸ்ட் எழுதலாமா? ஓகே, ரைட். இது குவிஸே இருக்கான்னு பார்ப்போம். குவிஸு ஐயூபேக் சம்மந்தமாக எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். Let us do some quizzes so that you can get easily இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் உனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரைட்? கவனி, இதெல்லாம் எழுத பார்க்கலாம். ரைட்? எஸ், மேக் இட் ஃபாஸ்ட். ஆன்சர் இட் சீக்கிரம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணலாமா? எஸ், யூ கேன் ட்ரை இட் அவுட். இதுக்கு ட்ரை பண்ணலாம். நீ ஆன்சர் சொல்லலாம். ஆன்சர் பண்ணுங்கள். கமான் கைஸ். நானும் உங்கள் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, என்னவா இருக்க போகுது? விச் குரூப் டிட்டர்மைன்ஸ் த chemical properties of organic compound? யார் ஆர்கானிக் காம்பவுண்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிசைட் பண்ண போகிறா? இட் இஸ் கோயிங் டு பி ஃபங்க்ஷனல் குரூப் தான் டிசைட் பண்ண போகுது. we know that. அடுத்து, which compound decolorize bromine water? bromine water யார் டீகலரைஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டு தான் டீகலரைஸ் பண்ண போகுது. அப்போ அன்சாச்சுரேட்டட் இங்கே எத்தனாவது ஆப்ஷனில் இருக்குது? எஸ், அப்சல்யூட்லி you guys are correct. that is option C, ethene. இப்போ பார்த்தியா, உனக்கு முதல்லாம் கேட்டிருந்தா அந்த கொஷின் என்னன்னே உனக்கு புரிஞ்சிருக்காது, ஆனால் இப்போது ரொம்ப கிளியராக உனக்கு புரியும். ரைட்டா? இட் இஸ் ethene அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட், ஆல்கஹால்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை ஜென்ரல் ஃபார்முலா.
ஆல்கஹால்ஸை என்ன ஃபார்முலாவில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஆல்கஹால்ஸ்னால் என்ன பார்க்கணும்? OH இருக்கிறது தான் ஆல்கஹால்னு நம்ம பார்த்துருக்கோம். இங்கே எங்கே இருக்குது OH? ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ரைட்டா? அடுத்து சக்ஸசிவ் மெம்பர்ஸ் ஆஃப் ஹோமோலகஸ் சீரிஸ் டிஃபர் பை. சரியான கொஷினில் இந்த கொஷின் தான் ஒரு டிஸ்ட்ரிக்டோட ரிவிஷன் எக்ஸாமில் கேட்டிருந்திருக்காங்க. சக்ஸசிவ் மெம்பர்ஸ் ஆஃப் ஹோமோலகஸ் சீரிஸ் டிஃபர் பை ஹவு மச் மாஸ் நம்பர். ரைட்டா? மாஸ் நம்பர், மாஸ் அல்லது அட்டாமிக் வெயிட், ஹவு மச் வெயிட்டு அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சரு? 14U ஆன்சர். 14U யாருங்க? CH2. ஹோமோலகஸ் சீரீஸை CH2 டிஃபரன்ஸில் இருக்க போகுது அப்படிங்கிறதான் விஷயம். சரியா? அடுத்து த மாலிகுலர் மாஸ் டிஃபர்ஸ் பிட்வீன் 2 ஹோமோலகஸஸ். அந்த அடுத்த கொஷின் அதே தான். இப்போ நம்ம பார்த்தாலும் 14 AMU. ரைட்டா? முன்னாடி கொஷினும் பின்னாடி கொஷினும் அதே தான். சரியா? கிளியர். Which property is similar in all members? ரைட்டா? of a homologous series. ஹோமோலகஸ் சீரீஸில் இருக்க எல்லாத்துக்கும் எந்த ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ப்ராப்பர்ட்டி இப்போ சேமாக இருக்கும்? ஹோமோலகஸாக இருக்கவங்களுக்கு ஆல்கேன் எல்லாத்தோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்க போகுது? சேமாக இருக்க போகுது. கரெக்டாக? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் கோயிங் டு பி சேம். மாலிகுலர் மாஸா விச் ப்ராப்பர்ட்டி தானே கேட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி என்னது? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வில் பி சேம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இஸ் கோயிங் டு பி சேம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்க போகுது. ரூட் வேர்ட் இண்டிகேட்ஸ். ரூட் வேர்ட் எது சொல்லுது? பேரண்ட் செயின். பேரண்ட் செயினில் யார் இருக்கா? ரூட் வேர்டுனால என்னது? பேரண்ட் செயினை குறிக்கக்கூடியது. யார் இருப்பா ரூட் வேர்டில்? ரூட் வேர்டில் யார் இருப்பா? we know that it is number of carbon atoms. நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் என்னவோ அதுதான் ரூட் வேர்டில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரு எவ்வளோ கொஷின்ஸ். which suffix is used for alcohols? ஆல்கஹால்ஸ்க்கு என்ன சஃபிக்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. which suffix is used for alcohols? ஆல்கஹால்ஸ்க்கு என்ன சஃபிக்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க? ஆல்கஹால்ஸ்னாலே என்னது? OL அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஆல்கஹால்ஸ்னாலே OL அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து which part of IUPAC name indicates the substitute? substitute எங்கே போட்டோம்? நம்ம substitute எங்கே உட்கார வச்சோம்? substituteக்கு என்ன பிளேஸ் கொடுத்தோம்? substitute எங்கே போட்டோம்? பின்னாடி போட்டோமா, முன்னாடி போட்டோமா, நடுவில் போட்டோமா? எங்கே போட்டோம் substitute? substitute நம்ம எங்கே போட்டோம்? yes, we have given it in a ப்ரிஃபிக்ஸில் போட்டோம். முன்னாடி தான் ப்ரிஃபிக்ஸில் போடணும் சஃபிக்ஸ். ரைட்டா? சாரி, ப்ரிஃபிக்ஸில் சப்ஸ்டியூட்டாக போடணும். அடுத்து நம்பரிங் ஆஃப் கார்பன் செயின் இஸ் டன் ஃப்ரம் த எண்டு. எங்கே போடணும்? ரேண்டமாக போடலாமா? வித் மோர் நம்பர் ஆஃப் எண்ட் வித் மோர் நம்பர் ஆஃப் கார்பன்ஸா, க்ளோசஸ்ட் டு சப்ஸ்டியூண்டா, ஃபர்தஸ்ட் ஃப்ரம் சப்ஸ்டியூண்டா, ரேண்டமா? சூப்பர் கொஷின். லிட்டில் பிட் கன்ஃபியூசிங். கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். ரைட்டா? என்ன கொடுத்துருக்காங்க? நம்பரிங் ஆஃப் கார்பன் செயின் இஸ் டன் ஃப்ரம் த எண்டு. எங்கேருந்து போடணும்? க்ளோசஸ்ட் டு த சப்ஸ்டியூண்ட். ரைட்டா? சப்ஸ்டியூட்டுக்கு பக்கத்தில். ரைட்டா? வித் மோர் கார்பன் ஆட்டம்ஸு அல்லது க்ளோசஸ்ட் டு த சப்ஸ்டியூண்ட்லேருந்து. ரைட்டா? எங்கேயுமே. சரியா? எங்கே இருந்தனாலும் நம்ம போடலாம். ரைட்டா? ரெண்டுமே ப்ரியாரிட்டி அதுதான். டபுள் பாண்ட். டபுள் பாண்டோட சஃபிக்ஸ் என்னது? டபுள் பாண்டோட சஃபிக்ஸ். டபுள் பாண்டுக்கு பின்னாடி என்ன ஆன்சர் போடணும்? டபுள் பாண்டுக்கு ஏனா, ஈனா, ஐனா. டபுள் பாண்ட் என்ன போடணும்? ஏனா, ஈனா, ஐனா. டபுள் பாண்டுக்கு என்னது? டபுள் பாண்ட். டபுள் பாண்ட் என்னது? இஎன்இ. டபுள் பாண்ட் என்ன போடணும்? இஎன்இ அப்படிங்கிறத போடணும். ரைட்டா? டபுள் பாண்ட்னா இஎன்இ. அப்பா சரியான கொஷின். இதோட IUPAC நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி தான் 1 மார்க்கில் கூட நம்மளுக்கு IUPAC கேட்கலாம். 1 மார்க்கில் கூட IUPAC கேட்கலாம். CH3, CH2, CH3ன்னு இருக்குது. IUPAC என்னவா கேட்பாங்க? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் IUPAC? IUPAC நேம் என்ன? இதில் எப்படி வேணால் நம்பரிங் போட்டுக்கலாம். 1 2 3 எப்படி போட்டாலும் ஒன்று தான். 3 கார்பன் இருக்குது, அதோடய ஆன்சர் முடிஞ்சு. 3 கார்பன் இருந்தாலே ப்ரோப்லேயே ஆன்சர் முடிச்சுக்கலாம். வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்கஹால்ஸ் இதே கொஷின் திருப்பி ரிப்பீட் ஆகுது. OHன்னு தெரியும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரியா? இதோட IUPAC மட்டும் நம்ம மெயினாக பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் IUPAC நம்ம பார்த்தது இருக்கட்டும். சரியா? ஸோ வித் திஸ் we have completed the general structure of IUPAC. அப்போ IUPAC பற்றின ஒரு கிளியர் ஐடியா உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக IUPAC உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் IUPAC பற்றி எல்லாமே. ஸோ நம்ம அதுக்கு அடுத்தடுத்து வர வீடியோஸில் IUPAC பற்றி நம்ம என்ன பண்ணலாம்? க்ளீன் அண்ட் கிளியராக பார்க்கலாம். ஓகே? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரைட்? ஸோ உங்கள் யாருக்கும் எதுவும் டவுட் இருந்தால் யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் நவ். ரைட்டா? நம்பரிங்கில் மட்டும் டவுட் இருக்கா?
சரி ஓகே நம்பரிங் நம்ம இன்னும் ஒரு 2-3 தடவை நம்ம பார்த்தோன்னா உனக்கு நம்பரிங் புரியும் சரியா நம்பரிங் உனக்கு புரியும் கொஷின் கொடுக்கட்டா ரைட் ஓகே கொஷின் நான் கொடுக்குறேன் நான் ஒரு கொஷின் கொடுக்குறேன் கஷ்டமான கொஷின் நான் கொடுக்குறேன்னா பயங்கர கஷ்டமான ஒரு கொஷின் CH3 CH டபுள் பாண்ட் CH அதுக்கப்புறம் என்ன வரும் CH2 CH3 COOH இது ஃபர்ஸ்ட் கொஷின் சரியா இது என்னது இது ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் CH3 CH2 CH2 C double bond O CH2 CH3 third question CH3 CH3 CH CH3 sorry CH3 இல்லை CHO அவ்வளோதான் இப்போது 3 கொஷின் ஜஸ்ட் 3 கொஷின் ஜஸ்ட் 3 கொஷின் இது நீ அட் த எண்டில் நீ என்ன பண்ணலாம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இந்த ஒரு 2 செகண்ட்ஸ் நான் டைம் தரேன் நீ இதை வச்சு என்ன பண்ணலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள் ரைட்டா யூ கேன் ஜஸ்ட் டேக் திஸ் அஸ் அ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் கீப் இட் அஸ் அ ஆன்சர் ரைட்டா முதல்வன் கோர்ஸில் வீடியோஸ் நாட் அவைலபிளா ஓகே ஐ வில் ஜஸ்ட் செக் இட் அவுட் அது ஏதோ ஒரு கிளிச்சர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஒரு ப்ராப்ளம்னு அது சரி பண்ணியிருப்பாங்க ஸோ அது என்னன்றதை செக் பண்ணி இன்றைக்கி அப்லோட் பண்ண சொல்லிடலாம் ரைட் ஸ்கூல் போனால் அட்டன் பண்ண முடியாது நாளைக்கு பார்ட் 2 போட்டுடலாமா நாளைக்கு காலையில் இதே மாதிரி நாளைக்கு காலையில் 7 o'clock வச்சுக்கலாமா 7 or 8 விச் டைம் வி கேன் ஹேவ் இட் ரைட்டா நாளைக்கு 7 or 8 எத்தனை மணிக்கு வச்சுக்கலாம் ஆன்சர் அப்புறம் பண்ணுங்கள் இப்போயே ஆன்சர் பண்ணாதீங்க கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள் டுமாரோ அட் வாட் டைம் வி கேன் ஹேவ் த கிளாஸ் 7 or 8 7 or 8 7 or 8 9லாம் கிடையாது 7 அல்லது 8 தான் இதே மாதிரி தான் அப் டு 11 o'clock வரைக்கும் 7னா 4 மணி நேரம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ரைட்டா 8 மணினா கம்மியான டைம் தான் இருக்கும் தூங்குறது முக்கியமாக படிக்கிறது முக்கியமாக நீ தான் முடிவு பண்ணணும் தூங்குறது முக்கியமாக படிக்கிறது முக்கியமாக எனக்கு 7 பிடிச்சிருக்கு உனக்கு 7 பிடிச்சிருந்தா ஓகே நான் கஷ்டப்பட ரெடியாக இருக்கேன் உனக்கு என்ன ஏன்னா இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது இந்த லீவில் நம்ம விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் பண்ண முடியாது அண்ட் திஸ் சண்டே இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் மேரத்தான் இருந்தாலும் இருக்கும் நான் என்னென்னு சொல்கிறேன் ரைட்டா ஓகே 7 o'clock ரைட்டா எப்போ இருந்தாலும் ஓகே 7 o'clock we will have it at 7 o'clock tomorrow morning 7 o'clock லைவ் ஷெடியூல் பண்ணிடலாம் திஸ் இஸ் பார்ட் 2 நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா இன்றைக்கி மாதிரியே நம்ம அதை நாளைக்கு பார்ட் 2 பார்த்துடலாம் அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா அடுத்து ஏதோ ஒன்று சொல்ல நினச்சேன் சென்டம் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்களே யாரோ சொன்னாங்க ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே நம்மளோட சென்டம் தான் ஆப்ரேஷன் 75 ஃபர்ஸ்ட் பார்ட் தான் அதனால் பார்த்துக்கலாம் ரைட்டா நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போய்டும் ஐயூபேக் அளவுக்கு இருக்காது நாளைக்கு தியரி தான் நாளைக்கு 7 o'clock ஆரம்பித்து மேக்ஸிமம் 10 o'clock முடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க நாளைக்கு ஸோ இந்த பிடிஎஃப் இன்றைக்கி நடத்துனதோட பிடிஎஃப் எல்லாமே என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் அட்டாச் பண்ண சொல்கிறேன் அட்டாச் பண்ணிடுவாங்க நாளைக்குரிய வீடியோலையும் அட்டாச் பண்ண சொல்லிடுறேன் ஸோ தட் அதில் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ ஆப்ரேஷன் 75 ஆல்ரெடி ஸ்டார்டட் அஃபிஷியலி இன்றைக்கி நம்ம அதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸில் இருக்கோம் மண்டே ஆன்வர்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ ஏர்லி மார்னிங் கிளாஸ் ஸோ கெட் ரெடி ஃபார் தட் சரியா அது எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கோங்க ஓகேவா ரைட் மாடல் ப்ராக்டிக்கல் ஓகே ரைட் நான் ஹைபிஸ்கஸ் எடுத்து நான் ட்ரை பண்ணுறேன் ரைட்டா ஹைபிஸ்கஸ் டைசெக்ஷன் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் அனுப்புகிறேன் கண்டிப்பாக சரியா ஷார்ட்ஸில் நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வீடியோ வரும் அதை பார்த்துக்கோங்க ரைட்டா தீமினல் ரிவிஷன் கோர்ஸ் ஸ்டார்ட்ஸ் டுடே யாராவது இது வரைக்கும் தீமினல் ரிவிஷன் கோர்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை இது வரைக்கும் நான் பார்க்கல சார் எனக்கு அது கிடச்சா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணேன்னா இப்போ நீ பார்த்துட்டு இருக்கேல நம்ம லைவை ஓப்பன் பண்ணு நம்ம லைவை ஓப்பன் பண்ணேன்னா நம்ம லைவ்லையே கீழே என்ன அப்படின்னா கீழே லைவில் நிறைய விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன் என்னது ஃபஸ்ட்டு இந்த லெசனோட புக் பேக் கொஷின் பிடிஎஃப் இருக்குது ரைட்டா கிளிக் பண்ணுன்னா புக் பேக் கொஷினோட ஆன்சர் வந்துடும் அதில் அடிஷ்னல் கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது அதாவது பார்த்தேன் அப்படின்னா உனக்கு என்னென்ன இருக்குது பிடிஏ கொஷின் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான் அடுத்த புக் பேக் கொஷின் நடத்துகிறப்ப இதெல்லாம் நடத்துகிறேன் புக்கின் தனியாக ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் நீ படிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா விஐசாட்டுக்கு வைசாட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா நீ என்ன பண்ண நான் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு இப்படி வருது நீ ரிஜிஸ்டர் பண்ணால் அது என்ன பண்ணலாம் ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ அடுத்து தீமினல் 50 days கிராஷ் கோர்ஸ் ரைட்டா டியூஷன் 50 days டியூஷன் 2 இருக்குது நீ 2ல் எதுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி தான் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் இருக்குது அதனால் அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டா ஓகே ரைட் தீமினலுக்கு இன்றைக்கே சென்ட் பண்ணிடுறேன் ரைட்டா தீமினல் இருக்கவங்களுக்கு இப்போ பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுறேன் நான் இதை மித்தவங்களுக்கு நான் லிங்க் ஜென்ரேட் பண்ணி தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியும் அவங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு நான் ஜென்ரேட் பண்ணேன் லிங்க் ஜென்ரேட் பண்ணணும் லிங்க் நான் பண்ண முடியாது அதனால தான் சரியா சாப்டர் 11 கிளாஸ் பிடிஎஃப் ஓகேவா ரைட் சாப்டர் 11 கிளாஸ் பிடிஎஃப்
PDF ரெடி ஆகிட்டு இருக்கு, அது ரெடி ஆகிட்டு ரைட்டா. ஓகே, நெக்ஸ்ட் என்னது, வேதாந்து ஆப் லிங்க். நீ கீழே இருக்கிறத கிளிக் பண்ணாலே உனக்கு வேதாந்து ஆப் வந்துடும். நீ கீழே நான் சொன்னல VISAT எக்ஸாம் அதுவோ அல்லது ரிவிஷன் கிளாஸ் கோர்ஸ் நம்மளோட சாட்டில் கூட பின் பண்ணியிருக்கேன் பார், ரிவிஷன் கிளாஸ்க்கு ரிவிஷன் கோர்ஸ், அதை கிளிக் பண்ணாலும் உனக்கு வேதாந்த ஆப்குள்ளே தான் போகும், அதிலேருந்து நீ எடுத்துக்கலாம். மண்டே காலையில் 6 மணிக்கு, மண்டே ஆன்வர்ட்ஸ் எவ்ரிடே 6 o'clock, மண்டே டு சாட்டர்டே we are going to have early morning class 6 to 7 early morning class இருக்குது சரியா. ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன டவுட்டு? anybody having any other doubts? ஓகே early morning class. தீமினல் டைமிங்கா? தீமினல் ஈவினிங் 6:30 9:15 வரைக்கும் டெய்லி 2 செஷன் இருக்கும் சரியா, நீ ஜாயின் பண்ணிக்கலாம். இன்டீரியர் 1 mark quiz, இன்டீரியர் 1 mark நீ கனவு டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணாலே வந்துடும். சரி பார்க்கலாம், என்ன நான் சொல்கிறேன். ஜான்வரி ஷெட்யூலில் இல்லை, ஃபெப்ரவரி ஷெட்யூலில் நான் கொடுக்குறேன். ஜான்வரி ஷெட்யூல் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஜான்வரி ஷெட்யூல் யாரெல்லாம் பார்க்கல, ஜான்வரி ஷெட்யூல் இது முடிஞ்சால் தான் பார்க்க முடியுமா, வெயிட் பண்ணி. ஜான்வரி ஷெட்யூல் ஆல்ரெடி நான் கொடுத்தேன்ல, யாரெல்லாம் அதை பார்த்துட்டீங்க? நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வந்து என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி. எங்கடா அதை காணோம்? பப்ளிக் 40 days ஸ்டடி பிளானா, 30 days ஸ்டடி பிளானாக இருக்கணும், 40 days ஸ்டடி பிளான்னு இருக்கும் சரியா. அதில் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் சரியா. 30 days இந்த ஸ்டடி பிளானில் பார்த்தா அப்படின்னா, என்னாச்சு மேலே போ, ஏன் போக மாட்டேங்கிற? போ 2 கையில் பண்ண தான் போவியா? இதில் பார்த்தேன்னா உனக்கு தெரியும், இது வந்து தீமினலோட கிராஷ் கோர்ஸோட டைமிங். இதில் எல்லாமே இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் ஓரியன்டேஷன் கிளாஸு, நாளைக்கு இருக்குது. நாளையிலேருந்து என்ன அப்படின்னா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. உனக்கு எல்லா கிளாஸும் நாளைலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் சரியா, ரைட். ஸோ டுமாரோ ஆன்வர்ட்ஸ் த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் எவ்ரிதிங். இது வந்து தீமினலில் இருக்கக்கூடிய டைம் டேபிள் 50 நாளைக்கு உரியது. அதே மாதிரி நம்மளோட ஆப்ரேஷன் 75 யூடியூப்பில் என்னென்ன கிளாஸ், இது மட்டும் ஆக்சுவலாக 10 மணின்னு சொல்லியிருந்தேன். கோச்சுக்காக காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சிட்டேன். நான் இது நைட்டே அதனால தான் ஷெட்யூல் பண்ணி நீ எல்லோரும் பார்த்துருப்பேன்னு. பட் நீங்கள் நிறைய பேர் பார்க்கல, லேட்டாக தான் ஜாயின் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 10, 6, 8 PM, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் காலைல 6 மணி, நைட்டு ஒவ்வொரு நாளும் கிளாஸ் மாறும். ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. ஸோ என்னென்ன காலையில் ரெகுலராக எல்லா நாளுமே இருக்க போது, சாயங்காலம் இருக்கிறது மட்டும் ஒரு நாள் இருக்காது. ஏன்னா மித்த சப்ஜெக்ட் சாயங்காலம் வரும் அதனால். ஸோ ஜான்வரி 31 வரைக்கும் எனக்கு டைம் டேபிள் கொடுத்துட்டேன். ஃபெப்ரவரி இஸ் லோடிங், அது நான் ஃபெப்ரவரி அப்போ லான்ச் பண்ணுறேன் சரியா. ஓகே, ப்ராக்டிகல்ஸும் நான் சொல்லித்தர தான் போகிறேன் ரைட்டா. ப்ராக்டிகல்ஸும் இந்த தடவை சொல்லித்தர தான் போகிறேன், அதனால் பார்த்துக்கலாம் ரைட்டா. when are you going to eat? இப்போ வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். பயங்கரமாக பசிக்குது, நிஜமாகவே செம பசிக்குது. ஸோ இப்போ வீட்டுக்கு போன உடனே சாப்பிட்றது தான் வேலை ரைட்டா, அதுதான் சரியா. தட்ஸ் இட். தண்ணி மட்டும் அதான் இன்றைக்கெலாம் நிறையா குடிச்சிட்டே இருப்பேன். அப்போ லைட்டாக உள்ளேருந்து சவுண்டெலாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் ஒரு சவுண்டு கேட்கும் பார்த்தியா பசியில் இருக்கப்போ அந்த மாதிரிலாம். ஸோ தண்ணியை ஊற்றி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ போய் சாப்பிட்டுடலாம் ரைட்டா. ஓகே ரைட், தேங்க்யூப்பா, பபாய். நம்ம பசங்களாம் முடிஞ்சோடனே எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாம். டாடா பபாய், see you. If you can't then who can? உங்களால் முடியாட்டி யாரால முடியும்? டாடா பபாய்.